So yes, we are live. And yeah, யாரை பேசுங்க பார்ப்போம். Let me check the audio quality. Good morning. அன்பு கேக்குதா? குட் மார்னிங் அன்பு கேக்குதா? Yeah. கேக்குது super fine. Right. So let me check on YouTube as well. நான் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். Yeah, I think it will work. Yeah, super. First of all, இன்னைக்கு வந்து day 101. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கலாம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகே, ரிகார்டிங் இன் அவர் ஜேர்னி, ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரிங் ஜேர்னியில் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் Node.js. ஓகே, ஸோ Node.js வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் ஹேண்ட் வி ஹாவ் எ கெஸ்ட் டுடே. ஓகே, ஸோ தட் பர்சன் பற்றி ஐ திங்க் காயத்ரி கேன் எக்ஸ்பிளைன் நினைக்கிறேன். இல்லை வந்து வேணாம், யோகேஷ் யூ கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்களே இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களை பற்றி. ஓகே, தேங்க்யூ. யா, என் பேர் வந்து யோகேஷ். நான் வந்து டிசிஎஸில் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு தான் அன் பண்ணோம். அவங்க வந்து எனக்கு ஒரு 5 to 6 years பிஃபோர் எனக்கு தெரியும். நான் வந்து ஃபஸ்ட் டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறது எப்படின்ட்டு தெரியாத நேரத்தில் எனக்கு வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் ஒன்லேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே அன் பண்ணாதான். ஸோ அவரோட ஹெல்ப்பால் தான் நான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதும் ப்ளஸ் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே நான் அவரோட ஹெல்ப்பால் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு த Node.js. Node.js எப்படி ஒர்க் ஆகுது, அதனால என்ன யூஸ் நமக்கு, அதெல்லாம் வந்து நீ பார்க்க போகுது. Yeah, so before starting this section, I want to personally, I'm so actually happy to have Yogesh Varan. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இஸ் அண்ட் ஒன் ஆஃப் அவர் எக்ஸ்டின்டன் CyberDudeல. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்து க்ரோ ஆகலைங்களா, அப்படி க்ரோ ஆன ஒரு பையன் வந்து யோகேஸ்வரன். ஐம் ஸோ ஹாப்பி டு ஐம் ஸோ ஹாப்பி டு இன்வைட் ஹிம் டு அவர் செக்ஷன். ஸோ கைஸ், டீம் எஸ்பெஷலி டீம், நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேக் யூஸ் ஆஃப் ஹிஸ் நாலேஜ். ஸோ யோகேஸ்வரன் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் உங்களோட சின்ன பையனாக தான் இருப்பார் மோஸ்ட் ப்ராபப்ளி, பட் ஸ்டில் ஹி ஹாஸ் எனஃப் நாலேஜ். So he's working in a reputed company which we can't able to disclose it right now, but still he has more knowledge. Open source நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு and he is doing on a lot more projects. So அவரோட GitHub ஐடி கூட நீங்கள் வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து you can see his works, இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ யோகேஸ்வரன், யா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே அண்ணா, ஸ்லைட் ஷேர் பண்ணுறீங்களா? யா, ஒன் மினிட், ஜஸ்ட் மினிட். ஸோ நான் என்னோட ஸ்க்ரீனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டீமுக்கு. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஸ்லைட் ஷேர் பார்த்தது கிடையாது, பட் ஸ்டில் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் திஸ் ஹவ் அவர் ட்ரெடிஷனல் மைண்ட் வில் ஒர்க். அதனால இட்ஸ் கோ வித் தட் ஒர்க் ஃப்ளோ. யா, ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு யோகேஸ்வரன்? தெரியுதுண்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பேக்கெண்ட் டெவலப்மெண்ட். பேக்கெண்ட் டெவலப்மெண்ட்லேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை வச்சு பார்க்க போகிறோம்னா Node.js வச்சு நம்ம எப்படி பேக்கெண்ட் ரன் பண்ணுறது, எப்படி நம்ம ரிக்வஸ்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது, அதோட இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு செஷனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் போங்கண்ணா. ஓகே, Node.jsனா என்னன்னு நம்ம பார்ப்போம். Node.js இஸ் அ கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்வரான்மெண்ட். கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா இப்போ வந்து நார்மலாக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எடுத்துட்டோம்னா ப்ரீவியஸ்லி இட் கேன் ஒன்லி பி ரன் வித்வுட் ஹெல்ப் ஆஃப் த Node.js. இட் கேன் பி ஒன்லி ரன் இன் த வெப் ப்ரௌசர்ஸ். லைக் இப்போ நீங்கள் வந்து கன்சோலில் போயிட்டு நீங்கள் கான்ஸ்ட் திஸ் வேரியபிள் நேம் போட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அங்கே மட்டும்தான் உங்களால் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ண முடியும். மற்றபடி பைத்தான் அந்த மாதிரி தனியாக கம்பைலர்னா அதுக்கு வந்து Node.js வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து Node.js தான். ஓப்பன் சோர்ஸ்ன்றது நம்ம Node.js வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நம்ம பண்ணாமல் ஜஸ்ட் எவ்ரி ஒன் கேன் ஏபிள் டு எடிட் இட். அதனால அது வந்து ஓப்பன் சோர்ஸ்னு சொல்கிறாங்க. இட்ஸ் பில்ட் ஆன் டாப் ஆஃப் V8 ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் இன்ஜின். நான் அந்த குரோமில் ரன் ஆகும்னு சொன்னேன்ல ஜாவாஸ்கிரிப்ட், அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த V8 இன்ஜின் தான். ஸோ இப்போது நம்ம குரோமில் கன்சோலில் நம்ம போய் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறோன்னா அது ரன் ஆகிறதுக்கு வந்து அது காரணம் V8 இன்ஜின். அது வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து கம்பைல் பண்ணி அது வந்து நேட்டிவ் மிஷின் கோடாக மாற்றி அது வந்து நமக்கு வந்து ரன் பண்ணி காட்டும். ஸோ அதே ஐடியா தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து Node.js வெளியே கொண்டு வரோம். அதனால இப்படி வர்றதுனால நமக்கு வந்து அந்த Node.js கோடை வந்து நம்மளால சிஸ்டம்லேயும் ரன் பண்ண முடியும், சர்வர்லேயும் ரன் பண்ண முடியும். அது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஐ லைக் டு ஆட் சம் ஃபியூ பாயிண்ட்ஸ். என்னென்னா இப்போ யோகேஷ் சொன்னது எல்லாமே வந்து சூப்பரான வேலிடான பாயிண்ட். பட் ஒரு ஸ்டோரி ஃபார்மில் பார்க்கலாமே. ஸோ நம்ம வந்து
ட்ரெடிஷ்னலாக ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஜாவாஸ்கிரிப்ட்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உருவாக்கின ரீசன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் இன்ட்ராக்டிவிட்டி ரைட் ஃபார் வெப் பேஜ் ஓகே பட் லேட்ரான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஒரு டெவலப்பர் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வந்து அவங்களுக்கு ஐடியா கிடச்சிது ஸ்பார்க் கிடச்சிது என்னென்னா சரி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் நம்மளால் ப்ரௌசர் ரன் பண்ண முடியுது ஏன் பிகாஸ் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அந்த கம்பைலர் இருக்குது கரெக்டாக ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ஒரு டைனமிக் டைப் லாங்குவேஜஸ் அண்ட் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது கான்செப்ட்லாம் பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது இப்போ நீங்கள் C++ ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கே யூ ஹேவ் டு ரைட் மினி கோட்ஸ் கரெக்டாக பட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது சிம்பிளாக ஒரு லைனில் ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கரெக்டாக ஸோ ஏன் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசர் தாண்டி வெளியில் வந்து நம்ம ரன் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாங்க அப்படி யோசிக்கும் போது நான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரௌசரில் இருக்கிற அந்த கம்பைலர் பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த V8 ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் இன்ஜின் சொல்லிட்டு ஓகே ஸோ அந்த இன்ஜினை என்ன பண்ணாங்கன்னா ப்ரௌசர் விட்டு வெளில கொண்டு வந்து அதை வந்து வெளியில் எந்த பிளாட்ஃபார்ம்னா என்ன சொல்கிறது உங்கள் டெஸ்க்டாப் மொபைல் அண்ட் ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்லாம் ரன் பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க அது பேர் தான் Node.js வச்சுருந்தாங்க ஓகே Node.js வந்து ஒரு லைப்ரரியோ ஒரு பேக்கேஜோ கிடையாது அது வந்து ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி ஓகே வேர் யூ கேன் ரன் ஜாவாஸ்கிரிப்ட் அவுட் சைட் ஆஃப் யுவர் ப்ரௌசர் அதான் நீங்கள் யாராச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுற வேண்டிய விஷயம் இது தான் இன் ஜாவாஸ்கிரிப்ட் வி கேன் ரன் outside of browser using Node.js ஓகே இதான் ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் யா சூப்பர் ஸோ இதால் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு கரெக்டாக ஃபார் பேக் அண்ட் வி ஹேவ் டிபெண்ட் ஆன் அதர் டெக்னாலஜிஸ் லைக் PHP அட் தட் டைம் நான் சொல்கிறேன் ஓகே பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Node.js மூலிமா we can able to write JavaScript outside of the browser so which means we can build attracting games and interactive applications and mobile applications and so on so இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கான ஒரு பெரிய பீக்காக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா வளர்ந்துச்சு ஓகே ஸோ இப்போது நம்ம இன்டர்ன்ஷிப்பில் வந்து we are learning about JavaScript DOM and little bit of React.js and Node.jsல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can't able to build interactive UIs but rather what we can do we can able to build interactive not interactive we can able to build the backend ஓகே ஸோ பேக்கெண்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ யோகேஸ்வர் வந்து ஹேஸ் சம் பாயிண்ட்ஸ் டு கவர் அது முடிச்சவொன்னே நான் அப்பப்போ வந்து இன்டர் பண்ணுறேன் சாரி யோகேஷ் ஸோ டு ஹேவ் அ பெட்டர் கிளாரிஃபிகேஷன் அதனால தான் சரிங்களா ஓகே சூப்பர் இப்போ வந்து Node.jsஆல் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு சர்வர் எடுத்துக்கிட்டோம்னா கிரியேட் ஓப்பன் ரீட் ரைட் அண்ட் க்ளோஸ் த ஃபைல் இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக நாட் ஒன்லி அ பேக் எண்ட் ஃபார் எவ்ரி அதர் திங் லைக் ரைட்டிங் அ ஸ்கிரிப்ட் ஃபார் எவ்ரி திங் வி கேன் யூஸ் திஸ் இப்போ வந்து ஒரு திங்ஸ் நம்ம ரெகுலராக பண்ண போகிறோம் டே டு டே லைஃப்பில் டெய்லி ஒரு ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிரியேட் ஓப்பன் ரீட் ரைட் இது வந்து டெய்லி நம்ம மேனுவலாக பண்ண முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் சர்வரில் வந்து இந்த Node.js கோட் பண்ணோம்னா இது வந்து நம்ம ஷெட்யூல் பண்ண டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி தரோம் அண்ட் கலெக்ட் ஃபார்ம் டேட்டா நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுவோம் லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லாகின் ஃபார்ம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம் அந்த கிரியேட் பண்ண டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ண ஃபார்ம் டேட்டாவை வந்து நம்ம வந்து பேக் எண்ட் புஷ் பண்ணுவோம் அதை வந்து இது கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நம்ம பேக் எண்ட் டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் அண்ட் சம் வேலிடேஷன் ஆல்சோ வில் பி ஹேப்பன் ஆன் த Node.js சைட் add delete modify data in the database and this will be completely on the database side we will add the data to the database அது வந்து நம்ம delete பண்ண முடியும் modify பண்ண முடியும் எவ்ரி ஆக்ஷன் நம்ம டேட்டாபேஸ்க்கும் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் நம்ம சொல்லலாம் பேக் எண்டை வந்து allow create both client and இது வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான் client side and server side ப்ரோக்ராமிங் வந்து பண்ண முடியும் ஸோ நம்ம Node.js வச்சு நெக்ஸ்ட் ஸ்லைட் why choosing Node.js JavaScript everywhere நம்ம வந்து பார்த்தோம் JavaScript வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மாக இருக்குது Node.js நம்மளால கிளைண்ட் சைடு சர்வர் சைடு நம்மளால ரன் பண்ணுது அதனால நம்ம வந்து Node.js வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அசிங்க்ரனஸ் அண்ட் நான் பிளாக்கிங் INO அசிங்க்ரனஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் அசிங்க்ரனஸ் மீன்ஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ரன் பண்ணுறோன்னா ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒரு 5 to 10 ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறோன்னா ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகுதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கலாம் இன்னொரு ஃபங்க்ஷன் அதுக்கு அடுத்த ஒரு ஃபங்க்ஷனோட டிபெண்டன்சி வந்து அந்த ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஸோ அசிங்க்ரனஸ் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்ணும் அந்த ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் வந்து இட் வில் ரிட்டர்ன் த ப்ராமிஸ் ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆயிடுச்சா அதோட ஸ்டேட்டஸ் என்னது அது வரைக்கும் நமக்கு வந்து வெயிட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ் வச்சு அது டிபெண்டாக இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நெக்ஸ்ட் ரன் பண்ண வைக்கும் இதுதான் அசிங்க்ரனஸோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் Node.js வந்து அசிங்க்ரனஸ் கம்பேட்டபிளாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது ஏர்லி அடாப்ஷன் பை டெக் ஜெயிண்ட் நம்ம வந்து நார்மலாக ஒன்று பார்த்தோம்னா இப்போது
ப்ரீவியஸாக எப்படி இருக்குன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டாக மட்டும் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன டெக்னாலஜி தேவைப்படும்னா ஜாவாஸ்கிரிப்ட் தேவைப்படும், பேக் எண்டுக்கு வந்து ஜாவா ஆர் பைத்தான் ஆர் பிஹெச்பி அந்த மாதிரி திங்ஸ் தேவைப்படும். பட் இப்போ நோட்.js வந்ததுனால இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பேக் எண்டாலையும் நம்மள ரன் பண்ண முடியும். அதுக்காக டெக்ஜென்ஸ் என்ன பண்றாங்கன்னா as it is fast and it was easy to use, tech like Netflix, everyone is using going to Node.js and npm. npmனா node package module. இது வந்து செட் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கும், ப்ரீ டிஃபைன் கோட்ஸ், அது வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். Node.js have a contain a vast collection of open source library and everything is like open source. இது வந்து நம்ம பே பண்ணி வாங்குறது கிடையாது. எவ்ரி டெவலப்பர்ஸ் அது வந்து ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி இஷ்யூ நம்மளே வந்து ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணி நம்மளே அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்குது. எஸ், ஆக்சுவலி ஆடிங் டு அ பாயிண்ட், இப்போது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஏன் நிறைய பேர் வந்து யூ வில் பி லுக்கிங் அட் யாரும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர்லாம் வந்து சில கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரோல் வைப்பாங்க. ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வில் ஹாவ் இட் லைக் மர்ன் ஸ்டாக் இல்லை மீன் ஸ்டாக் அப்படின்னு வைப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. MEAN MERN அண்ட் MEVN அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஸ்டாக்ஸ் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, with JavaScript, with the knowledge of JavaScript, we can able to build client side, backend and database. மூணுமே நம்மளால் வந்து வித்தவுட் டச்சிங் அனதர் டெக்னாலஜி. ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நீங்கள் வந்து எல்லாம் கற்றுக்கலாம். தட்ஸ் அ மெயின் ஐடியா ஆஃப் தோஸ் ஸ்டாக்ஸ். ஸோ இதால் யூ கேன் ஏபிள் டு பில்ட் தி கிளைண்ட் அண்ட் சர்வர் சைட் அண்ட் ஆல்சோ ஏஸ்ங்கிறேன் சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிரிட்டி மச் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிப்பிக்கலி எவ்ரி ஆக்ஷன்ஸ் வந்து டிலே ஆகும் சம்டைம்ஸ் பேஸ்ட் ஆன் தி டேட்டா இட் நீட்ஸ். இப்போ சப்போஸ் ஒரு 10,000 டேட்டா வைக்கிறீங்கன்னா இட் வில் டேக் சம் செகண்ட்ஸ். அதுவே வந்து 1,00,000 டேட்டா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நெட் டைம் தேவைப்படும் இல்லையா? அந்த சமயத்தில் உங்கள் என்டையர் அப்ளிகேஷன் இட் ஷுட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட், ஏசிங்கிறேன் சப்போர்ட். அது வந்து Node.jsல இன்பில்ட்டாகவே இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங், ஸோ NPM மூலியமாக நான் அழகாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பூஸ்டாப் கோர்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ கைஸ் ஹேவ் ஃபாலோட் அ பூஸ்டாப் கோர்ஸ், அதில் வந்து வி வில் பி டூயிங் லைக் மேனுவலாக வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு லோக்கலில் லிங்க் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். ஓகே, பட் NPM வந்து டோட்டலாக வந்து சால்வ் பண்ணிடுச்சு டோட்டலாகவே. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கமெண்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இட் ஈஸியர் அவர் ப்ராசஸ், டெவலப்மெண்ட் ப்ராசஸ், ரைட்? ஸோ தட்ஸ் அ மெயின் ஐடியா. கூல். ஓகே, இப்போ வந்து யாரெல்லாம் Node.js யூஸ் பண்ணுறாங்க? நெட்ஃப்ளிக்ஸ், லிங்க்டின், யூபர், பேபால், ட்ரெலோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து Node.js யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கலாம் ஜாவா, பைத்தான் எல்லாமே இருக்கு, கொஞ்சம் நிறையா ஓல்டர் லாங்குவேஜ், கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த லெகசி அப்ளிகேஷன்ஸ் ஸ்டில் யூஸிங் திஸ் ஒன் பைத்தான் அண்ட் ஜாவா ஒன்லி. ஆனால் வந்து அவங்களுமே Node.jsக்கு வந்து அடாப்ட் ஆகிறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் மாடர்ன் டெக்னாலஜிஸ் அவங்க வந்து எல்லாமே Node.js அடாப்ட் ஆகிறாங்க. நமக்கு வந்து ஜாப் பெர்ஸ்பெக்டிவாவோ நம்ம படித்தோன்னா இப்போ ஃபியூச்சரில் வர எல்லா அப்ளிகேஷன்ஸும் மோஸ்ட்டாக Node.js தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து Node.js படிக்கிறது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்கும். நமக்கு கரியர்லையும் நம்மளோட ஸ்கில்ஸ்லையும் எல்லாத்துக்குமே ஆடட் அட்வான்டேஜஸாக இருக்கும். எஸ், டெஃபினெட்லி. ஆட் டு யுவர் பாயிண்ட், இப்போ Node.js வந்து மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ரைட் நவ், ஓகே, நான் காலேஜ் ஃபைனல் இயர் போகும்போதேங்க, வென் ஐ வாஸ் 2017 ஐ கெஸ், அந்த தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா தி MERN, தட் ஸ்டாக் வாஸ் ஆல் பூமிங். ஸோ யார் கேட்டாலும் MERNறாங்க. அப்போ எனக்கு MERN தெரியாது, டு பி ஃப்ராங்க், எனக்கு அப்போல்லாம் எதுவுமே தெரியாது. ஓகே, ஐ வாஸ் அ PhD டெவலப்பர் அட் தட் மூமெண்ட். அப்போ பார்க்கும்போது என்னடா MERN சொல்கிறாங்க, எதுவுமே புரியலையேன்னு சொல்லி நெட் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இட்ஸ் ஆல் பவர்ட் பை தி ஜாவாஸ்கிரிப்ட், பவர் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். அண்ட் ரைட் நவ் ஆல் பேங்க், இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க வாட்ச் பண்ணுறீங்கன்னா, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா போத் ரெண்டுமே சிமிலரான கவர்மெண்ட் தான். ஸோ they were all will be using you will be using banking, right? net portals வச்சுருப்பீங்க, நெட் பேங்கிங் சொல்லிட்டு. everything is run by JavaScript, not JavaScript like interactivity JavaScript யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்டில் பேக் end வந்து they will be using Java. okay, because they are all assume like Java is a secure language, பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுருப்பாங்க. பட் ரியாலிட்டி அது கிடையாது. they are all using the old kind of இதுக்கு முன்னாடி வந்து டெவலப் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே டெக்னாலஜி வந்து they are still keeping up. ஓகே, அது மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க, தட்ஸ் ஆல். பட் மாடர்னான கம்பெனிஸ் அண்ட் ஈவன் தி ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்களேன், ஃபேஸ்புக் இஸ் யூஸிங் React now. இதுக்கு முன்னாடி வந்து they were using simple PHP scripts. ஓகே, பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட என்டையர் பிளாட்ஃபார்மே பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்கன்னா இட்ஸ் பவர் ஆன் React Native லைக் ஸோ.
ஸோ டெக்னாலஜி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி இப்போ அப்டேட் பண்ணும்போது தீஸ் கம்பெனிஸ், ஸோ நெட்ஃப்ளிக்ஸ், லிங்க்டின் அண்ட் ஸோ அண்ட் ஸோ, தீஸ் ஆர் ஆல் யூசிங் Node.js as a backend. அண்ட் அது மட்டும் இல்லை, நிறையா நம்ம இந்தியன் கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா they are all using Node.js as a backend. ஓகே, அண்ட் தட்ஸ் அ திங். ஸோ நிறைய பேருங்க இது வந்து பாப்புலர் கம்பெனிஸ் போட்டிருக்காரு, பட் ஸ்டில் மெனி அதர் ஈவன் மைக்ரோசாஃப்ட் அண்ட் கூகுள் ஆர் யூசிங் Node.js. ஓகே, ஸோ சில பேர் வந்து அவங்க டெக்னாலஜி ஏற்ற மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க. தட்ஸ் தி ஐடியா. ஓகே, ஸோ இது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, யா. இது வந்து ஒரு Node.js சாம்பிள் கோட் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம்னா இம்போர்ட் மேத் மாடியூல். நம்ம ரியாக்ட் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு மாடியூல் நம்ம வந்து நம்ம இதுக்குள்ளே நம்ம கோட்குள்ளே இம்போர்ட் பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இம்போர்ட் அந்த மாடியூல் நேம் ஃப்ரம் அந்த மாடியூலோட பாத் கொடுப்போம். ஆனால் இது வந்து எக்மா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாமல் இது வந்து காமன் ஜேஸ் யூஸ் பண்ணி கான்ஸ்ட் மேத் மாடியூல் ஈக்குவல் டு ரிக்வயர். இந்த ரிக்வயர் கீவேர்டு வந்து என்ன பண்ணணும்னா அந்த பாத்தில் உள்ள மாடியூலை வந்து நமக்கு அந்த மேத் மாடியூலில் வந்து அசைன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்குன்னா ஒரு நம்பர் கொடுத்து அதோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். அந்த மேத் மாடியூலில் வந்து எஸ்கியூஆர்டின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து ரூட் பண்ணி அதோட வேல்யூ வந்து நமக்கு கொடுக்கும். கான்ஸ்ட் இன்புட் நம்பர் 25 கொடுத்தோம்னா அந்த ரிசல்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்புட் நம்பர் கொடுக்கும்போது அந்த 25 ரூட் வந்து 5 நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இஸ் 5 அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். இது வந்து நம்ம எங்கே ரன் பண்ண முடியும்னா வித்தவுட் Node.js இதை நம்ம கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா நம்ம கூகுள் க்ரோம் கன்சோல் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம Node.js உடைய ஹெல்ப்பால் நம்ம வந்து நம்ம லோக்கல் சிஸ்டம்லேயோ டெர்மினல்லையோ நம்மளால இதை ரன் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம Node.js யூஸ் பண்ணுறோம். எஸ். ஸோ யா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி ஹேவ் சீன் திஸ் சிமிலர் ஆஃப் கோர்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட், ரைட்? ஃபங்க்ஷன்ஸ், கீவேர்டு இருக்குது, அதோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. நம்ம இதுக்கு மேலே வந்து வில் பி இம்போர்ட்டிங். நவ் வி ஆர் ஜஸ்ட் யூசிங் ரிக்வயர்ட். ஓகே, ஸோ இம்போர்ட்டிங்லாம் வந்து ஃபார் ப்ரௌசர் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து வில் பி யூசிங் இம்போர்ட். பட் இங்கே வந்து Node.jsல வந்து வென் யூ ஆர் இம்போர்ட்டிங் எ மாடியூல் யூ ஷுட் இம்போர்ட் இட் யூசிங் திஸ் ரிக்வயர்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேத் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. இதெல்லாம் இன்பில்ட்டாக இருக்கிற மாடியூல்ஸ். Node.jsல வந்து they have இன்பில்ட் மாடியூல்ஸ். அதெல்லாம் மேத் வந்து இருக்குது. மேத்னா மேத்தமேட்டிக்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இது நம்ம வைக்கிற வேரியபிள் நேமு அண்ட் ஸ்கொயர் ரூட். அந்த ஸ்கொயர் ரூட்னா அதை எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்ம்லாம் அவங்க ரைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மெத்தட். ஸோ நம்ம சோஃபா பார்த்த வரைக்கும் நீங்கள் என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்? திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் திஸ் இஸ் அ மெத்தட், ரைட்டா? ஸோ we are calling that object dot method and அதுக்குள்ளே வந்து we are going to pass the parameters. Based on that, it's going to calculate a result and it is going to give us. Okay, this is how we work. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ரைட் பண்ணதுனால இங்கே பாருங்களேன், ரொம்ப சின்ன சின்ன மெத்தட். இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் மாறும்போது அந்த லைட்டாக சின்ன சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும். மற்றபடி தி மெயின் லாங்குவேஜ் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன் லைட்டுமே ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா படிங்க, ஜாவாஸ்கிரிப்ட் டவுன் நல்லா பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் போனீங்க தான் எல்லாம் புரியும். நான் சொல்கிறது ரீசன் இதுக்காக மட்டும் தான். ஓகே, சூப்பர். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் போல இருக்குது யோகேஷ். அவ்வளோதான். நான் இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு சில கோட் ரன் பண்ணி காட்டுறேன். சூப்பர். ஸோ இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஐ ஹவ் கனெக்டட் வித் திஸ் சிஸ்டம். ஸோ யோகேஷோட கம்ப்யூட்டருக்கு நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவர் எடிட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஸோ டீம் உங்களுக்கு எல்லாமே தெரியுதா? ஸ்க்ரீன் எல்லாமே தெரியுதா? அது ஜூம் பண்ணுமா உங்களுக்கு? ஒரு ஸ்டெப் ஜூம் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபைனா? ஃபைன். யோகேஷ் நீங்கள் வந்து ஆக்சஸ் வச்சுக்கோங்க, நான் இங்கே பண்ண ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். அண்ட் ஒரு வாட்டியும் ஃபைல் கிரியேட் பண்ண மட்டும் இது கிரியேட் பண்ணுற சொல்லுங்கள், பிகாஸ் அது வந்து தெரியாது அவங்களுக்கு, யூஸருக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம அதை இந்த ஸ்லைடில் பார்த்த அந்த மேத் மாடியூலை நான் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபோல்டர். சாரி. ஸோ ஆக்சுவலி ஹீ இஸ் டூயிங் லைக் எம்கே டின்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, மேக் டைரக்ட்னு அர்த்தம். நம்ம மேனுவலாக ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் போட்டோம்ல, அது பதிலாக ஹி இஸ் யூசிங் திஸ் கமெண்ட். ஓகே, இது வந்து எம்கே சாரி. இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ணணும்னா ஒரு சிம்பிள் நோட் ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம சிடி யூஸ் பண்ணிப்போம். சிடி நம்ம வந்து இப்போ இது வந்து ஒரு ப்ரைவேட் அட்வைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மோஸ்ட்டாக நம்ம அந்த மவுஸ் வச்சு யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணாமல் நம்ம கமெண்ட் லைனில் வந்து நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம்னா அது வந்து நம்ம மென்டலி நம்மளோட ப்ரோக்ராமிங் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம மவுஸ் வச்சு நம்ம ப்ரௌஸ் பண்ணி பண்ணுறதோட நம்ம எல்லாமே கமெண்ட் லைனில் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஒரு இது கொடுக்கும்.
நம்மளால ப்ரொடக்டிவிட்டி தரும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் மவுஸை பண்ணி வச்சுக்கோங்களேன், யூ ஆர் வேஸ்டிங் அண்டர் டைம். அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு பட் யூ ஆர் ஸ்டில் என்ன சொல்கிறது, மவுஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடாது. ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ட்ரை டு டூ எவ்ரி திங். இன்ஃபேக்ட் இந்த சிஸ்டம் யூ கேன் ஒர்க் ஆன் வித்தவுட் எ மவுஸ். அது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. மவுஸ் நம்ம கூட நம்ம ஒர்க் பண்ணலாம் வித் யூஸ் ஆஃப் கீபோர்ட். ஸோ ப்ரோக்ராமிங்கில் இருக்கும்போது கீபோர்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களோட ஃபேவரட் புக்கு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ கையில் நீங்கள் கீபோர்டு வச்சு தான் சுற்றிட்டே இருக்கணும். கண்ணை மூட்டை எங்கே டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கையெல்லாம் அங்கே அந்த விரலாம் அங்கே போகணும் அந்த கீக்கு. அதுக்கேற்ற நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இந்த கமெண்ட் லைன்ஸ் ப்ளஸ் அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடோட ஷார்ட்கட்ஸ்லாம் நிறையா இருக்கும். நம்ம ஃபைல் ஸ்விட்ச் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சோம்னா நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஒரு லேசினஸ் இல்லாமல் இருக்கும். இப்போது நம்ம மோஸ்ட்டாக நம்ம மாறும்போது நமக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். அதனாலே நம்ம கொஞ்சம் ப்ரோக்ராம் சைட் போகாமல் ஒரு இரிட்டேஷன் இருக்கும். அதனால நம்ம மோஸ்ட்டாக கமெண்ட் லைன் ப்ளஸ் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து ஒரு பெட்டர் வே. இப்போ வந்து ஃபோல்டர் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு நோட் அப்ளிகேஷன் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் கொடுக்கணும்னா npm init இப்படி கொடுத்த உடனே அது வந்து நம்மகிட்ட ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கும். பேக்கேஜ் நேம் என்னன்னு கேட்குதுன்னா நம்ம ஃபோல்டர் நேமை வச்சு அது வந்து டிஃபால்ட்டாக ஒரு பேக்கேஜ் செட் பண்ணிக்குது. சிம்பிள் நோட் ஆப். ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். வெர்ஷன் வந்து அது டிஃபால்ட் வெர்ஷன் 1.0.0ன்னு கொடுக்குது. அதுவும் ஓகே. நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன கொடுக்கலாம், கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலான்னு ப்ராப்ளம் இல்லை. ஆப் யூஸிங் கொடுத்தாங்க ப்ராப்ளம் இல்லை. பட் ஆஸ் அ பிகினிங் ஸ்டேஜில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குதோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுங்க. ஓகே, ட்ரை டு பி. ஏன்னா அந்த ஒரு டீட்டெயில் கேட்குறாங்கன்னா ஃபார் ரீசெண்ட் இயர் ஆஸ்கிங் திஸ் டீட்டெயில். ஓகே, ஸோ பிகினிங் ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக தரலாம். அது வந்து நிறைய இடத்துல இம்பாக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியாத இடத்துல கூட இது இம்பாக்ட் ஆகும். ஸோ எப்பவுமே நீங்கள் கொடுங்க. மை கைண்ட் சஜஷன். யா, ஆப் யூஸிங் Node.js. என்ட்ரி பாயிண்ட் வந்து index.js. என்ட்ரி பாயிண்ட்ன்றது வந்து நம்ம அப்ளிகேஷனோட என்ட்ரி பாயிண்ட். எந்த ஃபைல் நம்ம இனிஷியலாக ரன் பண்ண போகிறோம் அதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து டிஃபால்ட்டாக index.jsன்னு இருக்குது. அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டெஸ்ட் கமாண்ட் வந்து நம்ம ஏதாச்சும் டெஸ்ட்டு இது மாடியூல்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து கிட் ரெபாசிட்ரி. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் நம்ம பெரிய லெவலில் பண்ணி அதை வந்து கிட்டில் வந்து ரெப்ளை பண்ண போகிறோம், புஷ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு கிட் ரெபாசிட்டி கிரியேட் பண்ணிடணும். அந்த ரெபாசிட்டியோட யூஆர்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட் வந்து சம்திங் நம்ம எந்த இதை வச்சு பண்ண போகிறோம் அது வந்து நம்ம கீவேர்டை இங்கே போட்டுக்கலாம். லைசன்ஸ் வந்து இப்போதைக்கு அதை பார்க்க வேண்டாம். அது கொஞ்சம் இப்போ நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம கொடுத்த இன்புட் வச்சு. நேம் வந்து நம்ம கொடுத்தது வெர்ஷன் டிஃபால்ட்டாக உள்ளது. டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்தது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஜேசன் ஃபைல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இது வந்து ஓகேவா இல்லையா நம்மகிட்ட கேட்குது. டிஃபால்ட் எஸ்ன்னு இருக்குது. நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா இது என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு package.json ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி தரோம் நமக்கு நம்ம ரூட் ஃபோல்டரில். நம்ம கொடுத்த இன்புட் எல்லாமே இதில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் இப்போ நம்ம கோட் ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். யா, ஸோ ஐ லைக் டு ஆட் அ பாயிண்ட். என்னென்னா நீங்கள் இந்த சிஎல்ஐன்னு சொல்லுவாங்க, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் சொல்லிட்டு. ஓகே, ஸோ கமாண்ட் மூலியமாகவே இட் வில் பி லைக் வி கேன் ஏபிள் டு கம்யூனிகேட், வி கேன் ஏபிள் டு கிவ் அ இன்ஃபர்மேஷன். ஸோ இட் வில் ஸ்ட்ரக்சர் அவர் டாக்குமெண்ட் அக்கார்டிங்லி. இப்போ நம்ம தந்த நேம் தான் இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம தந்த நேம், வேர்ஷன், டிஸ்கிரிப்ஷன். சப்போஸ் டிஸ்கிரிப்ஷன் அங்கே தப்பாக தந்துட்டீங்க, அதை நீங்கள் திருப்பி கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அது பண்ணிவிட்டு கூட இட் வில் ஜெனரேட் லைக் திஸ். நீங்கள் போய் அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது என்னென்னா when you are deploying this as a package, ஓகே, மற்ற டெவலப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கேஜாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணி அனுப்புறீங்க வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் நீங்கள் என்பிஎம்மில் இந்த கீவேர்ட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேக்கேஜ் லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, தட்ஸ் த மெயின் ஐடியா. ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் உங்கள் ஆத்தர் வந்து ட்ரை டு கிவ் இட் லைக் உங்களோட கிட்டப்போட யூசர் நேமாக கொடுங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகே, அண்ட் லைசன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, லெட்ஸ் கீப் இட் அட் MIT. ஓகே, ரைட், சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து index.jsன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிற ரூட் ஃபோல்டரில் இங்கே வந்து index.jsன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இங்கே கோட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட் பண்ண அண்ட் டீம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா யூ கைஸ் கேன் ஸ்டாப் மீ அண்ட் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நான் லெட் மீ ஹேவ் இட் லைக் ரைட். எஸ் யோகேஷ், நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லைடில் பார்த்த கோட் வந்து இங்கே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். const math equal to require. டீம் எல்லாம் வீடியோ வாங்க பார்ப்போம்.
நான் கண்டினியூ பண்ணிட்டுமாண்ணா? கண்டினியூ பண்ணுங்க, நீ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் ரைட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஃபார் ஹேவிங் த ஸ்கொயர் ரூட். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா, இந்த மேத் மாடியூலில் உள்ள அந்த ஸ்கொயர் ரூட் கெட் பண்ணுற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணி இங்கே இன்புட்டாக வர நம்பரை வந்து ரூட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் பண்ணலாம் புரியுதா உங்களுக்கு டீம்? கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறது? ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மேத் மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த மேத் மாடியூலை வச்சு நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறது எப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ஒரு நம்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். இயர் நம்ம நம்பர் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா, ஒரு 36 கொடுக்குறோம். அகைன் கான்ஸ்ட் ரிசல்ட் வந்து கெட் பண்ண போகிறோம் இந்த வேரியபிளில் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த எஸ்கியூஆர்டி நம்ம இங்கே ரைட் பண்ண ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது வந்து இங்கே கால் பண்ணி அதில் வந்து பேராமீட்டராக நம்ம வந்து நம்பர் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் வித் திஸ் பேராமீட்டர். அந்த பேராமீட்டரில் வந்து நம்ம என்ன வேல்யூ இருக்கும்னா 36 வேல்யூ இருக்கும். இதை நம்ம பண்ணிட்டு அந்த ரிசல்ட் லாக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லாக் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி யாராச்சும் கண்டுபிடிங்க பார்ப்போம் டீம். நீங்கள் அதை கண்டுபிடிங்க பார்ப்போம். மேக்ஸில் ஏதாச்சும் நல்லா படிக்கிற பசங்க இருப்பீங்கல்ல, கேன் யூ கேட்ச் கெஸ்? இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க. நெட்டில் சர்ச் பண்ணிட்டீங்க விஜய்? ஒத்துக்கோ, நெட்டில் தான் சர்ச் பண்ணீங்க. இல்லை சரி, ஓகே ஃபைன். ஓகே ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நோட் அப்ளிகேஷன் நம்ம ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து கிரியேட் பண்ண நோட் அப்ளிகேஷன் ரன் பண்ணணும்னா, நோட் ஸ்பேஸ் index.js நம்ம ஏன் index.js கிரியேட் பண்ணோம்னா, நம்ம வந்து அந்த CLL கிரியேட் பண்ணும்போது கொடுத்துருப்போம் என்ட்ரி ஃபைல் நேம் வந்து index.js. ஸோ நம்ம அதே மாதிரி ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணும்போது நோட் index.js கொடுக்கும்போது some error coming, cannot find module math. மேபி இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ பார்த்து என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு செக் தட் யூ ஷுட் ஹேவ் நோட் இன்ஸ்டால். ஓகே, லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கான் செக் பண்ணிக்கணும். அண்ட் அதெல்லாம் இந்த ஏன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் Node.js, ரைட்டா? இந்த என்டையர் ஃப்ரேம் ஒர்க் என்டையர் கோட் ஒர்க்ஸ் ஆன் ஒன்லி Node.js என்விரான்மெண்ட். ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். மேத் வந்து எஸ் கேளுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து பேக்எண்டுக்கு டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம்ல, அப்போ index.tsx கொடுக்கணுமா இல்லை index.ts? இது ஆக்சுவலி இந்த JSX TSX அதெல்லாம் எங்கே வரும்னா ஒன்லி ஆன் UI. பிகாஸ் நம்ம எதுக்கு நம்ம அது யூஸ் பண்ணுறோம், when we are using JSX, ரைட்? பட் நம்ம JS யூஸ் பண்ண போகிறது we are for backend only we are going to write this code. ஸோ பேக்கெண்டுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் பற்றி கவலை கிடையாது. பேக்கெண்ட் என்ன பண்ணோன்னா, டிப்பிக்கல் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மீன்வைல் யோகேஷ் வந்து டீபக் பண்ணட்டும். நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் தி ஆக்சுவல் ஒர்க் ஃப்ளோ எப்படி ஒர்க் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இமேஜின் எவ்ரி ஒன் இஸ் அவைலபிள் ஆன் இன்ஸ்டாகிராம், ரைட்? கண்டிப்பாக இருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் பி கோயிங் அண்ட் யூ வில் பி லாகின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரிஜிஸ்டர், கரெக்டாக? ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் டீட்டெயிலாம் தந்துட்டு வாட் யூ வில் டூ, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீட்டெயிலாம் தந்துட்ட உடனே நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக தட் இன்ஸ்டாகிராம் சர்வர் அது என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃப்ரண்ட்லைனில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிவிட்டு இட் வில் சென்ட் டு பேக்கெண்ட். ஓகே, ஸோ கன்சிடர் இந்த எக்ஸாம்பிளில் Node.js வச்சுக்கோங்க. இட் வில் சென்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவீங்கன்னா, தட் இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிவிட்டு யூ வில் டூ தி வேலிடேஷன். ஓகே, நேம் கரெக்டாக டைப் பண்ணியிருக்காங்களா, இமெயில் வேலிடேட்டாக இருக்கா, நம்பர் வந்து வேலிடேட்டாக இருக்கா சொல்லி செக் பண்ணிவிட்டு வாட் தட் Node.js will do is it will save it somewhere. அதுக்கு ஒரு பிளேஸ் தேவை. தட்ஸ் வேர் டேட்டாபேஸ் லைஸ். ஸோ டேட்டாபேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வில் பி ஸ்டோரிங் தி இன்ஃபர்மேஷன். ஓகே, அண்ட் டேட்டாபேஸில் திருப்பி நம்ம கெட் பண்ணோம்ல, எப்படி கெட் பண்ணுவீங்க? யூ கான் ஏபிள் டு கெட் இட் டைரக்ட்லி யூசிங் Node.js ஆர் எனி அதர் ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ். ஃபார் தட் யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் தி பேக் எண்ட்.
ஸோ இந்த Node.js என்ன பண்ணோம்னா இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது சிம்பிளாக சொன்னால் ஒரு broker வேலை வச்சுக்கோங்களேன். லைக் டிபிக்கலி லைக் ஒரு இன்டர்மீடியட் மாதிரி. ஸோ வாட் இட் வில் டூ, இட் வில் ஆக்ட் லைக் அ மிடில் பர்சன். நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் தந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கொண்டு போகிற வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா இந்த பேக்கெண்ட் தான் பண்ணும். ஓகே, டேட்டாபேஸ் வந்து சும்மா என்ன சொல்கிறது, அது வந்து இட் வில் பி இன் ஒன் பிளேஸ். ஓகே, இந்த சர்வர் தான் என்ன பண்ணோம்னா இட் வில் சர்வ் இன்புட்டுக்கு இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு வந்து சர்வர்கிட்ட தள்ளுறது, சர்வர்கிட்ட தந்து டேட்டாபேஸ் கிட்ட போகிறது, டேட்டாபேஸ் வந்து டேட்டா வாங்கி யூஐக்கு ஷோ பண்ணுறது, எல்லா ஒர்க்குமே Node.js பண்ணும். ஸோ நீங்கள் கேட்குற அந்த ஜேஎஸ்எக்ஸ்லாம் வந்து இட்ஸ் அண்டர் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, ஸோ நம்ம பேக் எண்டில் அது கிடையாது. பட் ஸ்டில் இன் பேக் எண்ட் ஆல்சோ வி கேன் ஏபிள் டு யூஸ் TypeScript. பிகாஸ் TypeScriptோட மெயின் எய்ம் என்னன்னா JavaScriptோட டைப்பிங் எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அதோட மெயின் எய்ம். ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் இந்த JS பதிலாக யூ கேன் யூஸ் index.ts not tsx. ஓகே, ஸோ tsxலாம் இட்ஸ் கால் JavaScript XML. அது நம்ம பண்ணக்கூடாது. தட்ஸ் த திங். ரைட். அந்த ரெக்யூர்ல வந்து மேத் ஆப்ஜெக்ட் வந்து கேபிட்டல் லெட்டர்ல போட்டுருக்கோம். ஓகே ஓகே. ஆக்சுவலி ஒரு ட்ரிக் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன ட்ரிக்னா, ஸோ நீங்கள் இங்கேயே வந்து 3 டாட் காமிக்கும். ஓகே, ஃபைல் இஸ் அ காம்ஜெஸ் மாடியூல், இட் மே பி கன்வெர்ட் டு அன் ES மாடியூல்ஸ் காமிக்குது இல்லையா. ஸோ இது வந்து இட் இஸ் சைன் தட் யூ ஹேவ் டு லுக் ஆன். ஸோ உங்கள் கர்சர் வந்து இதில் கொண்டு போனீங்கன்னா அது வந்து காமிக்கும் என்ன எரர் காமிக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, தட்ஸ் த திங். அண்ட் ஐ திங்க் ரன் பண்ணி பார்க்குறீங்களா? ரன் பண்ணி பார்த்தேன். அதுவும் என்ன சொல்லுதுன்னா cannot find a module math. ஸோ நமக்கு வந்து அந்த மாடியூலோட நேம் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்மால் எம் தான். என்ன ப்ராப்ளம்னா இந்த மாடியூல் வந்து நம்மளோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆகல. ஓகே, ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓகே அன்டூ பண்ணுறேன். அன்டூ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், ரொம்ப கிளம்சியாக இருக்குது. ஓகே ஓகே, இப்போ வந்து இந்த மேக்ஸ் வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ணணும்னு காட்டுது. ஸோ நார்மலாக என்ன பண்ணணும்னா npm install math. இப்போ வந்து மேத்ன்ற மாடியூல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து package.jsonல வந்து இந்த மேத்தோட டிபெண்டன்சி ஆட் ஆயிடுச்சு. ப்ளஸ் இந்த நோட் மாடியூல்ஸில் வந்து இந்த மேத்தோட அந்த லைப்ரரி வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இப்போ அவுட்புட் வந்து காட்டுது. எனக்கு ஒரு டவுட். நம்ம ப்ரௌசர்ல எல்லாம் குளோபல் ஆப்ஜெக்ட்ல டைரக்டா மேத்னே போட்டா வந்துருக்கு. இதுலன்னா எல்லாத்துக்கும் நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயுமே கொஞ்சம் ஒரு சிலதுக்கு ப்ரீ டிஃபைன் பேக்கேஜஸ் இருக்கும். எல்லாருக்கும் ப்ரௌசர்லயுமே நமக்கு எல்லா இதுலயுமே எல்லா பேக்கேஜுமே இருக்காது. சில பேக்கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ப்ரௌசர்லயுமே. அதே மாதிரி தான் Node.jsலயும் வந்து நமக்கு மேத்ன்ற பேக்கேஜ் வந்து ப்ரீ டிஃபைன்டா இல்லை. பட் நமக்கு வந்து இந்த HTTP ஃபைல் சிஸ்டம் அதெல்லாம் வந்து நமக்கு ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். இதெல்லாம் வந்து ஓஎஸ் ரிலேட்டட். HTTP ஃபைல் சிஸ்டம் எல்லாமே ஓஎஸ் ரிலேட்டட். அந்த மாதிரி திங்ஸ்லாம் நமக்கு வந்து நோட்ல வந்து ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். ஆனால் க்ரோம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அந்த மேத் அந்த ஃபங்க்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ் மாடியூல்ஸ்லாம் நமக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் இப்போ நீங்கள் நான் ஹேவ் அ குவிக் லிங்க். இதில் பார்த்தீங்கன்னா Node.jsல உள்ள இன்பில்ட் மாடியூல்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இன்பில்ட் மாடியூல்ஸில் பார்த்தீங்கன்னா we have many things here. இதெல்லாம் வந்து இன்பில்ட்டாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ HTTP which we are going to see in upcoming. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we don't have math. ஸோ ஐ திங்க் மேத் வந்து இதுக்கு முன்னாடி நான் மேத் நான்லாம் பார்த்துருக்கேன். Node.jsல வந்து இன்பில்ட்டாக பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் இப்போ இல்லை. மேபி நானும் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாமல் ரன் பண்ணி பார்த்தேன். மேபி வேர்ஷனுக்கு அப்புறமா they will be சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு தனி பேக்கேஜாக கொண்டு வந்திருப்பாங்க மேபி. ஸோ these are the packages. இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா you don't need to install these packages because right now Node.jsக்குள்ளே இன்பில்ட்டாகவே இந்த பேக்கேஜஸ்லாம் இருக்கும். ஓகே, பட் ஸ்டில் நீங்கள் இம்போர்ட் பண்ணது வந்து ஒரு சிம்பிளான டாஸ்க் தான். அழகாக நீங்கள் வந்து npm இன்ஸ்டால் தந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் த மெயின் திங். ஓகே, இப்போ வந்து நம்ம Node.js வச்சு ஒரு சின்ன அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ பிஃபோர் ரன் ஐ would like to ask a question like to team. உங்களோட நாலேஜ் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா we have something called package lock.json. ஏன் அது கிரியேட் ஆகுது? நம்மளோட பேக்கேஜோட டிபெண்டன்சி எல்லாத்தையும் அதில் வச்சு கரண்ட் வெர்ஷனை. ஓகே, ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் தெரியலையோ லிசன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து when you are developing package இங்கே எக்கோ அடிக்குது. ஓகே,
when you are developing package நீங்கள் என்ன பண்ணுவீங்க, what you will typically do, you will just install, like என்னோட வெர்ஷன் என்ன கம்ப்யூட்டர் வேலை செய்யுதுங்க, என் வெர்ஷன் வேலை செய்யுது, உங்களுக்கு வேலை செய்யலன்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? ஸோ to solve that kind of problem, to solve that kind of silly mistakes, developers என்ன பண்ணாங்கன்னா, they have bring that mechanism called package lock.json. இது என்னன்னா, நீங்கள் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ டு package.json, டிபெண்டன்சிக்குள்ள அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே யூ கேன் see all dependencies, right? So we have installed math. ஸோ மேத்தோட வெர்ஷன் அது 0.0.3. ஸோ இது நீ இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் இட் வில் கிரியேட் அ நியூ ஃபைல் கால் பேக்கேஜ் லாக். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேவ் மோர் இன்ஃபர்மேஷன், டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் காமிக்கும். ஸோ மேத்தோட வெர்ஷன் இதுன்னு சொல்லிட்டு, ஸோ இதோட யூஆர்எல், இன்டிகிரிட்டி, இன்ஜின்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ யாராச்சும் இந்த ரெபாசிட்டரியை ஒரு ஃபோக் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இட் வில் இன்ஸ்டால் ஒன்லி திஸ் வெர்ஷன். ஓகே, உங்களோட வெர்ஷனில் உள்ளது தான் காமிக்கும். சப்போஸ் இந்த லாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேட்டஸ்ட்டாக உள்ள வெர்ஷன் எதுவோ அது இன்ஸ்டால் பண்ணிக்கும். தட்ஸ் தி மெயின் ஐடியா ஆஃப் யூ ஹேவிங் திஸ் பேக்கேஜ் லாக். ஸோ பேக்கேஜ் லாக் இருக்கிறதுனால யார் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, நம்ம டெவலப்பர் நம்ம என்ன வெர்ஷன் வச்சுருக்கோமோ அது வெர்ஷன் தான் அவங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். தட்ஸ் அ மெயின் ஐடியா. புரிஞ்சுதா? ஓகே, யா யோகேஷ். ஓகே, நம்ம இது வந்து ஒரு சிம்பிள் நோட் அப்ளிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபைல் சிஸ்டம். இப்போ நோடை வந்து நம்ம ரன் பண்ணுறோம், அது டெர்மினல் அவுட்புட் காட்டுது, இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் திங். இப்போ வந்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலான வந்து ஃபைல் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஃபைல் சிஸ்டமும் அந்த மேத் மாதிரி ஒரு மாடியூல். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், லைக் ப்ரீவியஸ் சிம்பிள் நோட். ஸோ இவ கிரியேட் பண்ணுறது எதுவுமே நம்மளுக்கு அது காமிக்காது. ஓகே, ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணால் தான் காமிக்கும். நீ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள், அப்போ தான் நான் பண்ண முடியும். நீ பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் இது கிரியேட் பண்ணுறேன், ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், mkdir ஃபோல்டர் நேம். ஓ, இது கமெண்ட் பண்ணுவார் அப்போ. யா, சிம்பிள் நோட் ஃபைல் சிஸ்டம் ஆப் இதுக்குள்ளே போயிட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அகெயின் சேம் npm init கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு சேம் திங் ஆஸ் ப்ரீவியஸ், டிஃபால்ட்டான திங்ஸ் எஸ் கொடுக்குறேன். சிம்பிள் ஃபைல் சிஸ்டம் யூஸிங் nodejs. என்ட்ரி பாயிண்ட் வந்து index.js வச்சுக்கலாம். டெஸ்ட் கமெண்ட் நம்ம கொடுக்க போகிறது இல்லை, கிட் ரெபாசிட்டரி நம்மகிட்ட இல்லை. கீவேர்ட்ஸ் வந்து ஃபைல் சிஸ்டம் nodejs. okay, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா separate as two different applications. okay, but typically when you are working on a single application, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே ஃபைலில் வந்து you will just add, அதுக்குள்ளே நீங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். So to separate the topics, he has created as a new file. So simple nodejs app னு வச்சிருக்காங்க. If நம்ம என்ன பண்ணலாம்னா, if you don't mind யோகேஷ், நம்ம let's prefix it with the numbers 01 02 னு போட்டுக்கலாமா? ஓகே, ஃபோல்டர் நேம் சொல்றீங்களா? யா, ஃபோல்டர் நேம். யா, சிம்பிள் நோட் ஆப் வந்து 01 போட்டுக்கோங்க ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி. ஓகே, 01 ஐஃபன், அதே மாதிரி 02 ஐஃபன் சிம்பிள் நோட் எஃப்எஸ் ஆப்னு போட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் சஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி போடணும்ல. ஓகே ஓகே ஓகே, நான் தப்பாக சொல்கிறேன்னா இல்லை? இல்லை, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேத் மாடியூல் வச்சு பண்ணாமல் இதில் வந்து நம்ம ஃபைல் சிஸ்டம்ன்ற மாடியூல் வச்சு பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், index.js import. இதில் இம்போர்ட் கொடுக்க மாட்டோம், கான்ஸ்ட் fs வந்து ஃபைல் சிஸ்டமோட ஷார்ட் ஃபார்ம். when you are creating variables, நான் ஆல்ரெடி சொல்கிறது அதுதான், எப்பவுமே வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ட்ரை டு மேக் இட் மீனிங்ஃபுல். சும்மா வந்து சாம்பிள் செக் டு செக் அதெல்லாம் வேண்டாம். அந்த நீங்கள் இம்போர்ட் பண்ண விஷயங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வாட் யூ ஆர் ட்ரைங் டு அச்சீவ், அதை தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ காமனாக நேம் லைக் நேம்னு வச்சுக்கோங்களேன். ஹவு ஐ வில் ப்ரிஃபர்ஸ் இட், லைக் ஐ வில் பி ரீநேமிங் லைக் மை நேம். ஏன்னா நேம் வந்து ஜென்ரலான ஒரு கீவேர்ட் இல்லையா, ஜென்ரலான நேம் அது நிறைய இடத்துல வந்து இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். அதனால் அந்த சமயத்தில் யூ கேன் prefix it with my keyword, my and அந்த variable name வச்சுக்கலாம். ஓகே, that's the thing. ஓகே, ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைல் சிஸ்டம் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஃபைல் சிஸ்டம் இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, ரீட் ஃபைல்ஸ், ரைட் ஃபைல்ஸ், சிங்க்.
ரீட் டைரக்டரி, ரீட் ஃபைல்ஸ், இந்த மாதிரி நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அன்பு ஒரு Yeah. டவுட், ஃபைல் Yes. சிஸ்டம்னா சாரி, திருப்பி கேளுங்க. ஃபைல் சிஸ்டம்னா ஃபைல் சிஸ்டம்னா அது வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம நார்மலா இங்க கோட் ரன் பண்ணி இது பண்றோம்ல, இது வந்து ஜஸ்ட் டெர்மினல் திங். எவ்ரிதிங் வந்து நம்ம ஒரு கோட் ரன் பண்றோம், அது வந்து அவுட்புட்டா நமக்கு வந்து ஷோ பண்ண போகுது. ஃபைல் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம ஃபைல் சிஸ்டம் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும்னா, இப்போ இங்க ஒரு ஃபைல் இருக்குன்னா, package.json ஃபைல் இருக்குன்னா, இந்த ஃபைல் வந்து நம்மளால இங்க ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணி ஸ்கிரிப்ட் மூலியமாவே, ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா நம்ம வந்து புது ஃபைல் கிரியேட் பண்ணி இந்த ஃபோல்டர் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபைல் சிஸ்டம்ல பண்ணலாம். இது உங்களுக்கு எந்த இதுல யூஸ் ஆகும்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு ரெகுலர் டாஸ்க் இருக்கும். டெய்லி இந்த மாதிரி லாக் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா, அதோட லாக் ஃபைல் வந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்றோம். இதனால இந்த எரர் வந்துச்சு, எந்த டைம்ல வந்துச்சுன்ட்டு. அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம வந்து ஃபைல் சிஸ்டம் வச்சு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு பாத்துல வந்து நம்ம சேவ் பண்ணி வைப்போம். அதுக்காக வந்து ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ரன் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும் இது வந்து என்ன பண்ணுது ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு காட்டும். யா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நானும் ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போது நீங்கள் வந்து வென் யூ ஆர் ஹேவிங் ஏதாச்சும் ஒரு ஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வென் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் Node.js ஃபைல், வாட் யூ வில் டூ, நம்ம வந்து டிப்பிக்கலி ப்ரௌசர் தான் நம்ம எல்லாமே பார்ப்போம், கரெக்டாக? அண்ட் டெவலப்பர் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து வில் பி கிரியேட்டிங் ஃபைல்ஸ் மேனுவலி. ஓகே, பட் யூசிங் இஸ் ஃபைல் மாடியூல்ஸ், ஃபைல் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபைல் சிஸ்டம் என்னது, ஃபைல்ஸ், உங்களோட லோக்கல் லெவலில் உள்ள ஃபைல்ஸ். ஓகே, ஸோ அந்த ஃபைல் சிஸ்டம் வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். லைக் யூ கேன் கிரியேட், யூ கேன் எடிட், யூ கேன் புட் இன்ஃபர்மேஷன் இன்டு தட் ஃபைல், டெலிட் பண்ணலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபைல் சிஸ்டம் மாடியூல் மூலியமாக பண்ணலாம். டிஃபால்ட்டாக நீங்கள் Node.js யோசிச்சு பாருங்களேன், with Node.js or with even with JavaScript, you can't able to do that manually. இப்போ நீங்கள் ப்ரௌசர் ரன் பண்ணும்போது உங்களோட லோக்கல் மிஷினில் நீங்கள் ஏதாவது ஃபைல் கிரியேட் பண்ண முடியுமா? முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம், தட்ஸ் ஆல். உங்களால் வேல்யூ ஒன்றுல போட முடியாது, கரெக்டாக? பட் யூசிங் Node.js, what we can do using the module called FS, file system, of course. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, you can able to do that kind of manipulation. ஸோ இப்போ நீங்கள் இதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம், ஒரு டேட்டா கிரியேட் பண்ணலாம், அண்ட் அதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் வேல்யூ நீங்கள் போடுறா கூட நீங்கள் அது மாதிரி ஒர்க் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். புரிஞ்சுதா? ஓகே. எல்லாம் பேன் பார்க்குறீங்க, தான் கேட்குறேன். புரிஞ்சுதா? இல்ல, உங்களுக்கு வந்து இந்த கோட் சாம்பிள் கோட் ரன் பண்ணோம்னா அது வந்து என்ன பண்ணுது, ஓகே, அதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஃபைல் சிஸ்டம்ல உள்ள ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம். ஃபைலுக்கு நம்ம ஒரு நேம் என்ன வைக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபைல் யூசிங் node.js .txt ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறோம். இது செகண்ட் இது என்ன சொல்லுங்க பாப்போம். டெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நம்ம என்ன கொடுக்குறோம்னா அந்த ஃபைல் நேம் கொடுக்குறோம். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா அந்த ஃபைல் உள்ள கண்டென்ட். ஓகே, இன்னும் ஃபர்ஸ்ட் ஃபைல் யூசிங் node.js, இது வந்து அந்த ஃபைல்ல இருக்க போற ஒரு டெக்ஸ்ட், ஒரு கண்டென்ட் வச்சுக்கலாம். இது வந்து என்ன வேணா இருக்கலாம். இந்த ஃபைல் txt இருக்கிறது வந்து ஜேசனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு CSV ஃபைலா இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். அதில் உள்ள டெக்ஸ்ட் வந்து நம்ம அப்பன் பண்ண போறோம். இது வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வச்சு, கால்பேக் ஃபங்க்ஷன் மீன்ஸ் இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆயிடுச்சு, இது ரன் ஆகிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் நம்மலாம் பார்க்கணும்னா அது வந்து நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷோ பண்ணிக்கலாம். இஃப் எனி எரர் happened, வாட் இட் வில் டூ இஸ், நம்ம வந்து லாக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன எரர் நடக்குதுன்ட்டு. console.log எரர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இப்போ அந்த ஃபைல் கிரியேஷன்லையோ இல்லைன்னா அந்த ஃபைலோட சைஸ் ஏதாச்சும் இஷ்யூ இருந்ததுன்னா அந்த console.logல வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். யா, ஸோ ஆடிங் டு யர் பாயிண்ட் என்னன்னா, சரி இது ஏன் நம்ம இந்த எரர் நீங்கள் சொல்லுவீங்க, லைக் ஏன் அன்பு நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கோட் ரைட் பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறாதா, ஏன் எரர்லாம் நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா உங்கள் ஃபைல் சிஸ்டம் பை டிஃபால்ட் இட் ஹேஸ் சம் செக்யூரிட்டி மெஷர்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து உங்களால் வந்து அதுக்குள்ளே வி ஹேவ் ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே செக்யூரிட்டிக்குள்ளே வந்து யாரெல்லாம் வந்து அந்த ஃபோல்டர் வந்து அக்சஸ் பண்ணலாம், ஹூ ஹேஸ் தட் பர்மிஷன் சொல்லிட்டு இருக்கும். ஓகே, தட்ஸ் வாட் வி கால் டஸ் அத்தாரைசேஷன் சொல்லிட்டு. அது ஒரு பெரிய கான்செப்ட், அதை பற்றி நம்ம ஃபியூச்சர் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதனால அந்த கண்டிஷன்லனால நம்மளால் கிரியேட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் திஸ் கால் பேக் வில் ஃபயர். அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகே இந்த ஃபைல் கிரியேட் பண்ண முடியல, எதான் கிரியேட் பண்ண முடியல, ஸோ வி கேன் ஹேவ் தட் லாஜிக் ஹியர்.
ஓகே, ஸோ சிம்பிளாக யோசிங்களேன், லாஜிக்கலாக யோசிங்களேன். ஐ ஹேவ் அ சிம்பிள் செக்அப், லைக் ஒரு வாட்டியுமே ஒரு ஃபைல் வந்து நான் டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ யூ கேன் ரைட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்போஸ் டெலிட் பண்ண முடியலன்னா இட் ஷுட் மெயில் யூ. கரெக்டா? தட்ஸ் அ லாஜிக். ஸோ சப்போஸ் டெலிட் பண்ண முடியலன்னா திஸ் கால்பேக் வில் ஃபயர் ஸோ தட் யூ கேன் ரைட் யுவர் மெயிலிங் கோட் ஹியர். தட்ஸ் அ மெயின் ஐடியா. இப்போ வந்து நம்ம லாக் பண்றோம், லாக் பண்ணி இதை ரிட்டர்ன் பண்றோம். இதுக்கு அடுத்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சப்போஸ் இப்போ எதுவுமே எரர் இல்லைன்னா நம்ம என்ன லாக் பண்ண போறோம்னா console.log ஃபைல் ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஏதாச்சும் நம்ம வந்து லாக் பண்றோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் யூசிங் Node.jsன்னு நம்ம டெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாமா? இதில் வந்து நம்ம வந்து எஃப்எஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, ஏன்னா எஃப்எஸ் HTTP வந்து ப்ரீ டிஃபைன்டு மாடியூல்ஸ். ஸோ நம்ம வந்து இது வந்து இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ரைட். அண்ட் யோகேஷ், ஒரு வாட்டி டெர்மினல் பண்ணும்போது கிளியர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, ஏன்னா அது கிளம்ஸே கீழே காமிக்கிறதுனால. ஓகே கூல். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறதுக்கு எதுவும் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நோட் ஸ்பேஸ் index.js கொடுக்கும்போது எரர் த்ரோ ஆகுது. என்ன எரர்னா இங்கே பார்த்தீங்கன்னா we have a type error. fd argument must be of type number அப்படின்னு காமிக்குது. fd argument must be type number. ஓகே, எஸ், அந்த ஃபங்க்ஷன் வந்து ரைட் கிடையாது. ரைட்ன்றது வந்து கிரியேட் பண்ணி பண்ணுறது கிடையாது. நம்ம ரைட் ஃபைல் கொடுக்கணும். நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபைல் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து ரைட் ஃபைல் கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதை அதனால தான் இது இந்த மாதிரி இஷ்யூ த்ரோ பண்ணுது. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் டிப்பிக்கலி நம்ம இது ஒரு ஐடியா நான் திருப்பி சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும். ஸோ வி ஆர் காலிங் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் வி ஆர் காலிங் தட் மெத்தட் இன்சைட் தட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அந்த ஃபைல் சிஸ்டமோட பார்த்தீங்களா, ஃபைல் சிஸ்டம் வந்து மாடியூல்குள்ளே வந்து ஒரு ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த ஒர்க் பேர் தான் இட்ஸ் கால் ரைட் ஃபைல். ஸோ அதுக்குள்ளே வந்து வி ஆர் கிவிங் ஃபைல் தி ஃபைல் நேம் அஃப்கோர்ஸ், அண்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு டேட்டா தரீங்க. ஓகே, ஸோ யா, இப்போது ஐ வுட் லைக் டு ஆஸ்க் ஃபியூ திங்ஸ் லைக் வாட் இஸ் என்னென்ன ஃபார்மேட்லாம் உங்களுக்கு தெரியும்? ஃபார்மேட்ன்றதோட தேர் சம்திங் கால் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு. எவ்ரி ஃபைல் ஹேஸ் அன் எக்ஸ்டென்ஷன் பிகாஸ் வி ஹாவ் டிப்பிக்கல் மோர் டேட்டா. ஃபோட்டோ இருக்குது, இமேஜ் இருக்குது, டேட்டாஸ் இருக்குது, SVG இருக்குது, அண்ட் எக்ஸல் ஃபைல் இருக்குது, எவ்வளோ ஃபைல் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வி ஹேவ் சம்திங் கால் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் திஸ் எக்ஸ்டென்ஷன் கால் .txtன்னு சொல்லுவோம். ஓகே, இது மாதிரி ஒரு 3 ஃபார்மேட் சொல்லுங்கள் பார்ப்போம், நான் சொன்னது இல்லாமல். JS, CSS, HTML. சூப்பருங்க, ரொம்ப டெக்னிக்கலாக நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. இந்த சைபர் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் இன்டர்ன்ஸ் நிரூபிச்சிட்டீங்க. போங்க. MP3, MP4. ஓகே, any other people? JPEG, அதான் இதை நான் சொல்லிட்டேனே, JPEG ஆல்ரெடி சொல்லிட்டேனே. ஜிபேவா? நீங்கள் ஜிபே சொல்கிறீங்க, யார் ஜிபே சொல்லுது? தெரியாம சொல்லு. ஓகே ஓகே, மேபி வாய்ஸ் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. யா, பட் என்னன்னா இது நீ தெரிஞ்ச விஷயம். .txt இது என்னன்னு தெரியாமல் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் அ கோட், இட்ஸ் அ ஃபார்மேட். ஈவன் இஃப் யூ வாண்ட் லைக் இது வந்து ஒரு JSON ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா யூ கேன் ஹேவ் இட் லைக் திஸ் .json. ஓகே, தட்ஸ் அ மெயின் ஐடியா. யா, சூப்பர் யோகேஷ், நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே ஓகே, இப்போ வந்து என்ன இஷ்யூனா நம்ம வந்து ரைட்ன்றது வந்து அது டிஃப்ரெண்ட் மெத்தட். அது வந்து இன்டீஜர் இன்வால்வ் பண்ணி அது வந்து டிஃப்ரெண்டான மெத்தட். நம்ம வந்து ஃபைலை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து ரைட் ஃபைல் நம்ம வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது ரன் பண்ணி பார்க்கலாமா? சி, ஃபைல் ரிட்டன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே இது வந்து நம்ம ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டர். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் யூசிங் Node.js ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. அதில் வந்து நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்து அப்பண்ட் ஆயிருக்கு. ஓகே, கூல். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்சோ லாக் யுவர் டைம் இஃப் பாசிபிள். லைக் இந்த ஃபைல் வந்து இந்த ஃபைலோட டைம் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் உள்ளே இருக்கும். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு ரைட் சம் டைனமிக் இன்ஃபர்மேஷன், ஓகே, அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த நம்ம ஃபைல் சிஸ்டம்ல வந்து சஜஷன்ஸ் காமிக்காதா லைக் ஸோ ரைட் ஃபைல் ரைட் நம்ம டைப் பண்ணணும் ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓகே ஸோ இந்த ஸோ மெத்தட்ஸ் காமிக்கணும். ஓகே ஸோ ஏன் ஆக்சுவலி காமிக்கலன்னா பை டிஃபால்ட்டாக விஎஸ் கோட் couldn't understand that it's a node.js file. Even JS file தானே போட்டிருக்கோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிக்கல. ஸோ ஃபார் தட் வி ஹேவ் சம் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே நான் வந்து அதை பற்றி நான் பார்க்கல, பட் ஸ்டில் இதெல்லாம் சால்வ் பண்ணதுக்காக தான் வி ஹேவ் சம்திங் கால் TypeScript. TypeScriptல நீங்கள் டெஃபைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைட் ஃபைல் இப்போ நான் பண்ண மாற்றி மிஸ்டேக்கு ரைட் சொல் ரைட் பண்ணுவீங்களா, அதெல்லாம் நம்ம அப்போ பண்ண மாட்டோம். பிகாஸ் வி வில் ஹேவ் தி மெத்தட் டெஃபினேஷன்ஸ் ரைட்லி. பிளைண்டாக நம்ம ரைட் பண்ணாமல் இருப்போம். ஓகே ஸோ ஃபார் திஸ் திங் யா ஆக்சுவலி யோகேஷ் நீங்கள் இதுக்கு வந்து கோட் கம்ப்ளீஷன் காமிக்காதா? எதுனா இப்போ fs டாட் ரைட் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க, காட்டும் கோட் கம்ப்ளீஷன் காட்டும். பட் ஆனால் இது வந்து அந்த ஆர்குமெண்ட்லாம் செக் பண்ணுறது கிடையாது. ஓகே ஓகே பட் ஸ்டில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்குது, இந்த மெத்தடில் காமிக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் இட்ஸ் ஹேவிங் அ ரைட் ஃபைல், அதுக்குள்ளே வந்து இட்ஸ் ஆஸ்கிங் என்ன ஃபைல் அண்ட் இதெல்லாம் காமிக்குது பாருங்கள். இட்ஸ் ஆஸ்கிங் இட்ஸ் ஒர்க்கிங் ஆக்சுவலி. பட் இங்கே வந்து இட் இஸ் கிவிங் இட்ஸ் சம் இன்சைட் ஃபைல் இஸ் அ காமன் ஜேஎஸ் மாடியூல், இட் மே பி கன்வெர்ட் டு an ES மாடியூல் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ES மாடியூல் என்னது? ECMAScript மாடியூல். ஸோ ஓகே அண்ட் யா பட் ஃபார் நவ் லெட்ஸ் கீப் இட் ஆஸ் இட் இஸ். நம்ம ஃபியூச்சரில் போகும்போது நம்ம வந்து மற்ற விஷயம் கற்றுக்கலாம். தட்ஸ் அ மெயின் ஐடியா. ஓகே நம்ம நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ஃபைல் அந்த மெத்தட் கம்ப்ளீஷன் அதெல்லாம் காட்டும். பட் நமக்கு என்ன லேக் ஆகும்னா, இப்போ வந்து டைப்ஸ்கிரிப்ட்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, இந்த பொசிஷனில் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் தான் வரணும், இந்த பொசிஷனில் வந்து நமக்கு வந்து இன்டிஜர் தான் வரணும், அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க டைப்ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும். நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அது கிடையாது. அதனால வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குது. இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் டைப்ஸ்கிரிப்டோட அட்வான்டேஜ் ஓவர் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து நமக்கு நடக்கும், ஆனால் வந்து டைப்ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ அன்பான சொன்ன மாதிரி நம்ம வந்து டேட்டோட டைனமிக்கான இன்ஃபர்மேஷன் லைக் டேட்டோட நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ரன் பண்ணியாச்சு. அகைன் ஒவ்வொரு டைமும் இந்த ஃபைல் ரீப்ளேஸ் தான் ஆகும். நம்ம அதுக்கு ரீப்ளேஸ் ஆகக்கூடாதுன்னா ஒவ்வொரு டைமும் இந்த ஃபைலோட நேம் வந்து நம்ம டைனமிக் ஆக்கணும். ஓகே திஸ் நேம். ஓகே யா கூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நவ் வி ஹேவ் த ஸ்டார்ட் இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் ஸ்டார்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் நம்மளோட டேட் நம்ம அங்கே போட்டுக்கோம், நம்ம கோடில் என்ன போட்டுக்கோமோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே ஸோ யூ கேன் ஹாவ் திஸ் ஆஸ் அ டாஸ்க் கைஸ். நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் கெட் பேஸ்ட் ஆன் யூ புட் யுவர் நேம் வேரியபிள்மா போட்டுக்கோங்க, 2-3 வேரியபிள் லைக் உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டுக்கோங்க. அந்த ரெண்டும் கேண்டிடேட் பண்ணி யூ ஷுட் கிரியேட் எ ஃபைல், கிரீட்டிங் மாதிரி ஃபைல் மாதிரி வச்சுக்கணும். ஆர் ஆல்சோ வாட் யூ கேன் டூ திஸ், லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு செட் ஆஃப் க்ரீட்டிங் வச்சுக்கோங்க, செட் ஆஃப் க்ரீட்டிங்ஸ் லைக் ஹலோ, ஹாய், வாட்ஸ்அப், அது மாதிரி க்ரீட்டிங் மெசேஜஸ் ப்ரிஃபிக்ஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேஸ்ட் ஆன் உங்கள் நேம் தரீங்க இல்லையா, உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், பேஸ்ட் ஆன் தட் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணணும், உங்களுக்கு க்ரீட் பண்ணணும். சம்டைம்ஸ் ரன் பண்ணும்போது இட் ஷுட் ஹாஸ்க் லைக் ஹே அன்பு அப்படின்னு காமிக்கணும், ஒரு சமயத்தில் வாட்ஸ்அப் அன்புன்னு காமிக்கணும், ஹவுடி அன்புன்னு காமிக்கணும். லைக் ஸோ ட்ரை டு கிரியேட் திஸ் கைண்ட் ஆஃப் லாஜிக் யூசிங் திஸ் கான்செப்ட். ஓகே இட் ஷுட் ரிட்டன். ஸோ இது வந்து கரெக்டாக அந்த நேம் இந்த ஃபைல் ஃபஸ்ட் ஃபைல் யூசிங் Node.js அதெல்லாம் வேண்டாம். மேக் மீனிங்ஃபுல் வாட் யூர் ட்ரைங் டு அச்சீவ், அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இப்போ நான் இவர் சொன்ன மாதிரி நீங்கள் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த கான்செப்ட் மட்டும் தான் புரியும். பட் வென் யூ ட்ரைங் ஆன் யூர் ஓன் யூ வில் லேர்ன் அ லாட். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே ஏதாவது சேட் பண்ணணுமா யோகேஷ் நான் சொன்ன டாஸ்கில்? நான் வந்து என்ன ஆட் பண்ணலான்னு இருக்கேன்னா, ஆட் பண்ணலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஃபைலில் நம்ம எல்லாத்தையும் அப்டேட் பண்ணாமல் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள மல்டிபிள் ஃபைல்ஸ் ஒரு நம்ம டேட்டை வச்சு, இப்போ இன்னைக்கு நம்ம டைனமிக்காக ஒவ்வொரு டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஃபைலாக நம்ம கிரியேட் பண்ணி அதில் வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி. யா தட்ஸ் ஆல்சோ குட் ஐடியா. லைக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி இன் பிட்வீன் த டேட்ஸ் நம்ம ஏதாச்சும் லாக் வந்ததுன்னா அது வந்து 1 by 1 அப்பெண்ட் பண்ணுற மாதிரி, ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்பெண்ட் பண்ணணும். அது யா ஸோ சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா யாராச்சும்? கொஞ்சம் பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்கிற பாயிண்ட்ஸ் அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்துக்கலாம் அப்படிலாம் வேண்டாம். நீங்கள் இப்போயே பார்த்து டவுட் இருந்தால் நான் இப்போயே கிளாரிஃபை நான் பண்ணிக்கலாம். ஒன் டைம் அந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு செஷன் முடியும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். யா ஓகே ஃபைன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரைட் சூப்பர். இப்போ வந்து நம்ம ஒரு இது லைன் ஒரு விஷயம் யோகேஷ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில், அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே ஸோ மேத் இஸ் நாட் இன்பில்ட் மாடியூல். எஸ் ஜஸ்ட் குட். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நாட் தான் நீங்கள் நினைக்கிறேன். டெக்னிக்கலாக ரொம்ப டெக்னிக்கலாக போயிட்டீங்க நீங்கள். பட் யா தட்ஸ் அ திங். ஓகே ப்ரோ உங்கள் சேனலில் எதில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்? பிரபுவா? ஓகே பிரபு ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் அப்சல்யூட் பிகினர் அண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ வித் HTML, CSS,
சிஎஸ்எஸ்ல ஃப்ளெக்ஸ்பாக்ஸ், பூட்ஸ்ட்ராப், டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ், அப்புறமா ஜாவாஸ்கிரிப்ட் DOM அண்ட் Node.js, Node.js அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் முக்கியமானது வந்து பேசிக்காக அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஜர்னியை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இஃப் யூ உங்களுக்கு ப்ரோக்ராம் பற்றி எதுவுமே தெரியாது பட் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் வந்து ரைட் ஆன் பார்ட். நீங்கள் அதெல்லாம் கற்றுக்காமல் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது வேணாம் சொல்லி நீங்கள் போயிடுவீங்க. ஓகே, ஸோ அதனால் ஸ்டோவ் அண்ட் ஸ்டடியாக பண்ணுங்கள். டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ அ லாட், ஐ கெஸ். ஓகே, ஸோ ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் YT ஓட்டு போட்டாங்களோ. ஓகே, லைவ் ப்ரோக்ராம் வீடியோ வில் இட் பி கண்டினியூ வாட் ப்ரோ? எஸ் ரைட். ஆக்சுவலி இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் டேட்டில் பார்க்கலாம். இட்ஸ் லைக் 101 டுடே செக்ஷன். ஓகே, ஸோ இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் February 29 வரைக்கும் வில் பி ஹேவிங் தட் லைவ் செக்ஷன்ஸ் வேர் வில் பி டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் லைவ் ஸ்ட்ரீம்ஸ். திஸ் திங் நான் Node.js டெய்லி லைவ் போடுவீங்களா? ஆக்சுவலி டிபெண்ட்ஸுங்க. யோகேஷ் வந்து ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவர் வருவார். பட் sadly he also has some work to do. அண்ட் நான் எப்பப்பெல்லாம் லைவ் வரணும் நானும் வந்து Node.js வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஐ வுட் லைக் டு ஹேவ் அ பாயிண்ட் கிளாரிட்டி ஆன் திஸ். என்னென்னா, இந்த இன்டர்ன்ஷிப்பில் நம்ம கற்றுக்கிற கான்செப்ட் எல்லாமே வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் இட்ஸ் லைக் கிராஷ் கோர்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணல. ஃபார் தட் இன்ஃபர்மேஷன், ஃபார் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வில் பி ஹேவ் யுவர் டெடிகேட்டட் கோர்ஸ் which we will be publishing for free of course in a future maybe. ஓகே, Node.js முடிச்ச உடனே நம்ம Node.js தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது கற்றுக்கிட்டு நம்ம வந்து நீங்கள் வாட் நீங்கள் கற்றுக்கலாம். இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து Node.js என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த செக்ஷன் மெயினான திங். ஓகே, குல், சூப்பர். யா, CLI SDK எக்ஸ்பிளைன். ஓகே, எக்ஸாக்ட்லி CLI SDK என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, கூகுள் பண்ணி பார்க்குறேன். CDK ரிகார்டிங் AWS SDK வந்து ஒரு காமனான சப்ஜெக்ட்டுங்க. நீங்கள் யூ ஹேவ் டு பி ஸ்பெசிஃபிக். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. CLI கமலா இன்டர்ஃபேஸ், SDKனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். ஓகே, ஸோ இது வந்து நிறைய இடத்துல மாறி. இப்போ நான் கூகுள் சர்ச் பண்ணும்போதே கூகுளோட டாக்குமெண்டேஷன் காமிச்சது, AWS டாக்குமெண்டேஷன் காமிச்சது. ஸோ நீங்கள் வந்து எது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ பை நவ் என்ன சொல்லியிருக்காங்க, நவ் யூ டீச்சிங் ஃப்ரண்ட் end வந்து நாங்கள் முடிச்சாச்சு. நவ் வி ஆர் இன் backend ரைட் நவ். ஓகே, ஸோ பேக்கெண்ட் கற்றுக்கிட்டு பேக்கெண்டை வந்து ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபியூச்சரில் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஃபைன், சூப்பர். யா, கண்டினியூ பண்ணலாம் யோகேஷ். ஓகே, இப்போ வந்து ஒரு டவுட் இருக்கும். நம்ம வெப் டெவலப்மெண்ட் தான் பண்ண போகிறோம், நம்ம ஏன் இந்த ஃபைல் சிஸ்டம்லாம் நம்ம படிக்கணும், அது ஏன் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்களோ இல்லை லைவ் பார்க்குறவங்களுக்கோ ஒரு டவுட் இருக்கும். நம்ம இதுக்கு இந்த ஃபைல் சிஸ்டம் எடுக்கிறோன்னா சின்ன சின்ன அப்ளிகேஷன்லாம் விட்டுருங்க, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன். இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஆன்கோயிங் இஷ்யூ போயிட்டு இருக்கு. லைக் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு எரராக பாப் ஆகுது. ஓகே, அந்த எரர் வந்து க்ளவுடில் வந்து லாக் ஆகும். இன்கேஸ் நம்ம க்ளவுட் எதுவுமே இது பண்ணாமல் நம்ம வெறும் ஆன்பிரிமிஸ் அதுமாரி வெறும் சர்வர் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா இப்போ எனி எரர் ஹேப்பன் லைக் இது வந்து நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து சம் எரர் த்ரோயிங்னா அந்த எரரை வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அப்பன் பண்ணி வச்சுக்கும். நம்ம ஃபேஸ்புக்கோட சர்வர் போய் பார்த்தோம்னா அந்த ஃபோல்டரில் வந்து இந்த டேல வந்து இந்த எரர்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி லாக்ஸ்லாம் வந்திருக்கு. அது வந்து நமக்கு வந்து யூசர் ரீடபிளாக நமக்கு வந்து இருக்கும். இதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் வந்து நோட்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸாம்பிள் இஸ் லைக் another example is like suppose வந்து ஒரு API பாத் வச்சுருக்கீங்க, அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பாத், ஒன்லி தி அத்தன்டிகேஷன் யூசர்ஸ் ஷுட் அசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இருக்கிற URL வந்து நீங்கள் ஏதோ டீபைங் பர்பஸ்க்காக ஓப்பனாக வச்சுருக்கீங்க, யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறாங்க, சம் கொஞ்சம் உஷாரான பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த URL ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அது மூலியமாக டேட்டாஸ்லாம் கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரைட் திஸ் கைண்ட் ஆஃப் லாஜிக் வேர் லைக் திஸ் visitor is content லாக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, for the information, so typically whatever data you would like to write it in a file, you will be using this FS module, file system module. That's the main idea. Yeah, Yogesh, continue பண்ணலாம். Like a DB Anbu, no, not like a DB. DB வந்து it will have a more structured approach. But இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டேட்டா ரைட் பண்ணுறதுக்காக தானே, ஃபார் ஸ்டோரிங் பர்பஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம நினச்சிருப்போம் இல்லைங்களா, இன் React.js will be storing this information persistent in our local storage, கரெக்டாக? In Node.js we can do it in like this, because Node.js வந்து we don't have anything called local storage. ப்ரௌசரில் ரன் ஆகாது. ப்ரௌசரில் வந்து இப்போ நம்ம பார்க்க எல்லாமே டெர்மினல் ரன் ஆகும். இது நீங்கள் அவுட்புட் வந்து வி கான் ஏபிள் டு சீ இட் இன் வாட் வி கால்
ப்ரௌசரில் உங்களால் பார்க்க முடியாது. புரிஞ்சுதா நான் சொன்னது? காயத்ரி, டு ஹேவ் எனி டவுட்? ஏன் இப்போ ஃபார்ம் டேட்டாவில் வாங்குறத இதை மட்டும் ஃபைல் சிஸ்டத்தில் ஜேசன் ஃபைலில் ஸ்டோர் பண்ணலாங்கிறீங்க? யா, டிப்பிக்கல். பட் இந்த ஃபைல் நீங்கள் ஃபார்ம் டேட்டா வாங்கி நீங்கள் சேவ் பண்ணுறதுனா வச்சுக்கலாம் உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. பட் டிப்பிக்கலி நான் சொன்ன எக்ஸாம்பிள் இதுதான். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம லாகிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஏதாச்சும் ஏதாச்சும் டேட்டா ஆட் பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷனை போடும்போது பண்ணுறோன்னா அந்த சமயத்தில் வில் பி யூசிங் தோஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, தட்ஸ் த மெயின் திங். ஐ திங்க் ஹி இஸ் ஹேசிங் சம் நெட் இஷ்யூஸ், ஐ கெஸ். வந்துட்டேன் நான். அது பவர் கட் இப்போ மொபைல் டேட்டில் ஃபர்ஸ்ட் சூப்பர். எனி லேக் இருக்கா நெட்வொர்க்கில்? இல்லை, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. நீங்கள் திரும்ப கனெக்ட் பண்ண நினைக்கிறேன். ஓகே, இப்போ லிங்க் அனுப்புறீங்களா? ஓகே. Okay. Yeah, Gayatri, you can ask your doubt. You are on mute. You are still on mute. And in the write file, fs.write file, Hmm. so we have only given what kind of file we are writing there. This After thing. you- This yeah. thing. You can give numbers or anything else. Anything else. You can give any data. We are also having some dynamic data, as you can see. Using temple literal, we are creating a new date, which will give us a date, as you can see. Okay. So இங்கே வந்து you can give any data which you like. It should be text இருக்கலாம் and number இருக்கலாம். நீங்கள் நம்பரே போட்டால் கூட you can remove this, and even if you put like 44, it will only have it like, it will only treat it like a string, because it's a after all ஒரு ஃபைலுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா everything is string, right? Every data type is string. So அதனால அது அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். You can write anything else. புரிஞ்சுதா? வந்து இது ரைட் பண்ணும்போது ஃபைல் வந்து லைன் பை லைன் போகுமா, இல்லாட்டி நமக்கு தேவையான மாதிரி செகண்ட் லைனில் போட்டுக்கலாம்? சாரி, எனக்கு உங்களோட வாய்ஸ் ரொம்ப டவுனாக இருக்குது, எனக்கு கேட்கல. அண்ட் இப்போ நம்ம வந்து ரைட் ஃபைல் கொடுக்குறோம்ல, ஸோ இந்த ரைட் ஃபைலில் அதெல்லாம் சிங்கிள் லைன்லேயே மட்டுமா வரும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் டு another லைன், யூ கேன் யூஸ் சம் லைன் செப்பரேட்டர்ஸ் லைக் பேக்வர்ட் ஸ்லாஷ் n. பேக்வேர்டாக ஃபார்வர்டுன்னு தெரியல, ஐ திங்க் பேக்வேர்ட் நினைக்கிறேன். பேக்வர்ட் ஸ்லாஷ் n அது போட்டிங்கன்னா நியூ லைனில் வந்து உங்களுக்கு அப் அண்ட் ஆகும். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. வெயிட் பண்ணுங்க. லெட்ஸ் அகைன் வெயிட் ஃபார் இஸ் கனெக்டிவிட்டி. யோகேஷ் இருக்கீங்களா? இருக்கேண்ணா. கரண்ட் வந்துச்சா? இல்லை, மொபைல் நெட்வொர்க்கில் தான் இருக்கேன். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. லெட் மீ செக் திஸ் லிங்க். Save. Let me join it again. And now I have an issue. Let me join it again. ஸோ யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஓகே, டோன்ட் ஃபீல் எனி திங் ஷை. ஓகே, யூ கேன் ஆஸ்க் எனி திங் எல்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்னா. ஏன்னா இது ஒரு பேஸ். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் யூடியூப் லைவ் பார்க்கலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் லாஸ்ட். அதனால் வாட் எவர் டவுட் யூ ஹேவ் யூ கேன் ஆஸ்க் ரைட் நவ். ஓகே, யா. ஸோ ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு யோகேஷ்? உங்களுக்கு ஓகேண்ணா. ஓகே, இது வந்து ரைட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இதுவே நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து ரீட் கூட பண்ண முடியும். எனக்கு ஒரு டவுட். எஸ். இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒன் லைன்ல கொடுத்துட்டோம். இதே இது ஒரு பெரிய கண்டென்ட் கொடுக்கணும்னா வேற ஃபைல்ல எழுதிட்டு அதை இதுல லிங்க் பண்ண முடியுமா? எப்படி கேட்குறீங்க? கொஞ்சம் ப்ராட் பண்ணி நம்ம லைக் ரியாக்ட்ல வந்துட்டு வேற காம்போனன்ட்டை வந்து இன்னொரு இதுல கால் பண்ணிக்கிறோம் இல்லையா, இம்போர்ட் பண்ணி. யா, அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு லைன்ல ஃபர்ஸ்ட் ஃபைல் யூசிங் Node.js ஒரு லைன்ல கொடுத்தனால நம்ம ஈஸியா ஓபன், இதுல ஒரு லைன்ல கோட் ரைட் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம ஒரு ஃபைல்ல வந்து நிறைய கண்டென்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 1 minute யோகேஷ், லெட் மீ ஹேவ். நான் எடிட் பண்ணுறேன் கோடை மட்டும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we are using template literal. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா you have 2 options here. நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ ஒன்று என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே நீங்கள் அது கால் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். பட் அது யூஸ் இல்லை, பிகாஸ் we already writing a file. ஆல்ரெடி நம்ம ஃபைல் வச்சுருக்கோம், நம்ம திருப்பி அந்த ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். அது யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அந்த கண்டிஷனில். பட் ஸ்டில் இங்கே நீங்கள் வந்து நிறைய ஃபைல் ரைட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாட் யூ கேன் டூ இஸ் யூசிங் template literal you can remove everything and enter press பண்ணிக்கோங்க. You can write anything here. Hello Roshni, this is we are learning
we are learning Node.js அப்படின்னு போகிற வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்சோ சம் பர்சன் சஜிட்டு தான் நினைக்கிறேன் நியூ லைன் வந்து சரி லெட் சேவ் இட். ஓகே, நான் எதுவுமே பண்ணாமல் சேவ் பண்ணுறேன். அண்ட் லெட் மீ ரன் திஸ் அகெயின் டெர்மினலில் வந்து அண்ட் லெட் மீ ரன் திஸ் யூஸிங் நோட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா we have to make sure that we are in the current path. இப்போ வந்து we are only in Node.js. இங்கே பார்த்து தெரியும் we have to go into the 02, ரைட்டா? So let me go using cd 02 tab and it will automatically type it for us and enter. இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த 02க்குள்ளே இருக்கும், கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can use this node just.js. நல்லா பாருங்கள். And also what I will do is I will also remove this file. If you are so confused நான் delete பண்ணுறேன். delete. இப்போ என்ன பண்ணுறேன், let me click enter. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா it will create a file called first file. and இங்கே பார்த்தீங்கன்னா we have that space. நம்ம இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம என்ன தந்தோமோ ஸ்பேஸ் நெக்ஸ்ட் லைன் தந்திருக்கோமா, நெக்ஸ்ட் லைன் வருது பாருங்கள். அண்ட் we have இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஸ் எல்லாமே இங்கே வருது பாருங்கள். ஓகே, ஸோ ஈவன் நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸ் வேணாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் யூ கேன் இக்னோர் திஸ். ஸோ இங்கே போயிட்டு இல்லை நீங்கள் என்டிபி போட்டுக்கலாம் நீங்கள் லைக் ஸோ சேவ் பண்ணி பாருங்களேன் அண்ட் ரன் இட் அகெயின். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நவ் யூ வில் ஹாவ் யுவர் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது நீங்கள் அப்படியே பார்க்கலாம். யூ டோன்ட் நீட் டு ஹாவ் லைக் இங்கே வந்து இந்த /n அதெல்லாம் போன அவசியம் கிடையாது. இப்போ சேவ் பண்ணிவிட்டு டைப் பண்ணி பாருங்கள் அண்ட் யூ ஹேவ் தி சேம் அவுட்புட். ஓகே, பட் டெம்ப்ளேட்ஸை வந்து இட் வில் ப்ரிசர்வ் how you type அது ப்ரிசர்வ் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு திஸ் இஸ் ஆன் லோவர் லைன் வைக்கிற வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து திரும்ப ரன் பண்ணுறேன் Node.js அண்ட் if you go there இங்கே பார்த்தீங்களா கீழே வந்திருக்கு. ஸோ இட் வில் நீங்கள் எந்த பிளேஸ் டைப் பண்ணுறீங்களோ அது அந்த பிளேஸே வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். தட்ஸ் ஐடியா. ஓகே, அண்ட் யோகராஜ் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? எஸ் அன்பு புரியுது. சூர்யா புரியுது அன்பு. ஸ்வீதி Yeah. அகலியா உங்களுக்கு புரியுது. முஷ்கிர் are you there? யார்? புரியுதா, விளங்குதா? விளங்குது. ஓகே, கிஷோர் புரியுது அன்பு. okay yeah, so Gayatri you can ask your doubt. You have yeah, doubt, yeah. So when we create folder அது வந்து we have to do it in the terminal not terminal. You can also do it in Node.js actually. Yogesh, if possible can you create a folder? ஓகேண்ணா. ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து நீங்க இந்த ஃபைல் கிரியேட் பண்ண மாதிரி பண்ணுங்க. ஓகே, நான் சொன்னது புரிஞ்சுதா காயத்ரி உங்களுக்கு? நான் யோகேஷ் சொன்னது புரிஞ்சுதா? we'll be creating a folder. Inside that folder we'll be writing this file. நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம் இப்படி பண்ணா வருதான்ட்டு. இது வந்து என்ன பண்ணணும்னா நியூ ஃபோல்டர்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள நமக்கு வந்து இந்த ஃபைல் கிரியேட் பண்ணும். இது வந்து கிரியேட் பண்ணதா இல்லை நமக்கு எரர் த்ரோ பண்ணதான் பார்க்கலாம். எரர் த்ரோ பண்ணுது. ஸோ வந்து நம்ம நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் இதுக்கு. because it is looking for a new folder சொல்லிட்டு இது செக் பண்ணுது. அந்த ஃபைல் பார்த்துருந்தா தான் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஃபார் தட் we have to create it manually. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா fs.mkd ஃபோல்டர் நேம் என்ன கொடுக்க போறோம்னா நியூ ஃபோல்டர். கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த MK கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக் டைரக்டரி. ஸோ ஃபைல் சிஸ்டமில் நீங்கள் காமனாக நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த சேஞ்ச் டைரக்டரி அண்ட் மேக் டைரக்டரி அதெல்லாம் வந்து யூ கேன் யூஸ் இட் லைக் தி சேம் கைண்ட் ஆஃப் மெத்தட் நேம். ஈஸியாக வச்சுருக்காங்க அவங்க. யா, ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா இது? அகைன் த்ரோயிங். ஓகே, கால் பேக் கொடுக்கல நம்ம இதுக்கு. சேம் கைண்ட் ஆஃப் கால் பேக். ஓகே, சப்போஸ் ஏதாச்சும் கிரியேட் பண்ண முடியலன்னா இதுக்கு எப்படி நமக்கு வந்து எரர் கொஞ்சம் ப்ரீஃபாக காட்டும் ஏதாச்சும் இருந்ததுன்னா.
see இப்போ Now நியூ file is ஃபோல்டரும் written கிரியேட் ஆயிடுச்சு. successfully. What you can do, you can also log it. Like in case நீங்கள் வந்து இது கீழே வந்து லாக் பண்ணிக்கலாம். Okay, new file created. அதுக்கப்புறமா கூட இது ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா we have created a new folder here and அதுக்குள்ளே வந்து we have something called first file using nodejs சொல்லிட்டு இருக்கு. Okay, so that file create பண்ணோம்னா அதுக்கான கோட் இதுதான். So make directory and folder name. Yeah, okay, cool. ஓகே இப்போ வந்து நம்ம டைரக்டரி எப்படி கிரியேட் பண்ணணும், ஃபைல் எப்படி அப்பெண்ட் பண்ணணும் அது பார்த்தாச்சு. இப்போ வந்து இருக்கிற ப்ரீவியஸ் ஃபைல் வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் ஃபைல் ஆர் இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே கிரியேட் பண்ண ஃபைலை நம்ம ரீட் பண்ணலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் இந்த கோடில் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணணும். fs டாட் ரீட் ஃபைலில் போயிட்டு நம்ம என்ன ஃபோல்டர் நம்ம ரீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம நியூ ஃபோல்டர் இருக்க ஃபைலை ரீட் பண்ணிக்கலாம். Okay, so I will remove this thing. இந்த நியூ ஃபோல்டருக்கு வெளில ஒரு ஃபைல் இருக்குல்ல, ரிமூவ் பண்ணிக்கிறேன். கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுது. Okay. I will remove this file. Okay, I have created. அண்ட் ஒன் திங் ரோஷினி கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கிற ஃபைலை வச்சு நம்ம அந்த ஃபைல் உள்ள டெஸ்ட் வந்து இன்னொரு ஃபைலில் போடலான்ட்டு. அந்த கேஸ் வந்து இருக்கிற ஃபைல் அப்படியே போட்டோம்னா நமக்கு அந்த கேஸ் வந்து யூஸ் ஆகாது. பட் ஆனால் இப்போ ஜேசன் ஃபைல் இருந்துட்டு இப்போ ஜேசன் ஃபைலில் இருக்க ஸ்பெசிஃபிக் கீயை மட்டும் நம்ம எடுத்து இன்னொரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணோம்னா அதை நம்ம பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் ஜஸ்ட் ஒரு ஓவர் சொல்லிக்கிறேன் கான்ஸ்ட் சம் ஜேசன் ஈக்குவல் டு require. நம்ம இங்கே வந்து ஒரு ஜேசன் ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். இங்கே வந்து சம் ஜேசன் ஒரு ஜேசன் ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து நம்ம ரூட்ல கிரியேட் பண்ற ஒரு ஃபைலோட நேம். அதை நம்ம பண்ணிட்டு இந்த சம் ஜேசன் இருக்குல்ல, அது வந்து நமக்கு வந்து ஒரு ஜேசன் ஃபைலா ஜேசன் எக்ஸாக்ட். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணலாம், நான் பண்ணுற பாருங்க. இதை வந்து லெட் ஹேவ் லைக் இன்டர்ன்ஸ் வைக்கிறேன். ஐ வில் புட் இட் இன் டேட்டா ஃபோல்டர் இன்டர்ன்ஸ். ஓகே, ஸோ பண்ணும்போது நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இன்டர்ன்ஸ். அண்ட் இது வந்து இன்டர்ன்ஸ் ஜேசனுக்கு வச்சுக்கிறேன். இந்த சம்னு வந்து வேணாம், இப்போதைக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்டர்ன் ஜேசன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, நைஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கிரியேட் திஸ் ஃபைல். ஓகே, அண்ட் பண்ணுங்க யோகேஷ். ரிக்வயர்ட் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இன்டர்ன் ஜேசன் டேட்டா ஸ்லாஷ் இன்டர்ன் ஜேசன் ஒரு ஜேசன் நம்ம இருக்கிறத அசம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நவ் வி ஹேவ் அ டேட்டா ஃபோல்டர். நல்லா பாருங்க, திஸ் டேட்டா ஷுட் பி கரெக்ட். நிறைய பேர் நம்மளோட பிளான் சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணுவீங்க, அதை எங்கேயாச்சும் இங்கே கிரியேட் பண்ணுவீங்க. இது பண்ணக்கூடாது. இது எங்கே இருக்கும் இந்த ஃபைல் வந்து இங்கே இருக்குது கரெக்டாக. இங்கே தான் வந்து யூ ஹேவ் டு கிரியேட் அ டேட்டா. அதுக்குள்ளே தான் யூ ஹேவ் டு கிரியேட் தி index.json. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து ஒரு குயிக்கான செக்ஷன் ரைட் பண்ணிடுறேன் யோகேஷ் ஆக்சுவலி. ஓகே, சிம்பிள் லைக் ஐடி 1 ஹேவ் நேம். ஓகே, அதே மாதிரி ஐ வில் ஹாவ் மெனி திங்ஸ். 3 நேம் வைக்கிறேன். ஓகே, ஸோ 3 வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா இந்த ஃபைல்ஸை எப்படி ரீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு யோகேஷ் காமிப்பார். இங்கே வந்து நம்ம கொடுத்துருப்போம் அந்த ஃபைல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்ல, இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் லாக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ இந்த மாதிரி இருக்குன்ட்டு. மற்ற கோடெலாம் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டா நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டா ஒரு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் இந்த ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், நியூ ஃபோல்டருக்கு பதிலாக. அண்ட் ஒரு நிமிஷம் யோகேஷ், நான் ஐ லைக் டு கன்வே லைக் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து கன்சோல் லாக் வந்து ப்ரௌசரில் பார்க்கும்போது வி ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் நான் ப்ரௌசரில் பார்ப்போம் இல்லையா, கன்சோல் டெவ் டூல்ஸில் போயிட்டு பார்ப்போம். அது வந்து ஃப்ரண்ட் எண்ட். பட் இன் பேக் எண்ட் வி கேன் ஒன்லி கன்சோல் லாக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நம்மளோட டெர்மினல் தான் நம்மளோட அவுட்புட் வரும். ஓகே, அண்ட் கன்ஃபியூஸ் நான் ஆஸ் எ பிகினியர் இருக்கும்போது நான் கன்ஃபியூஸ் ஆனேன், ஏன் நம்ம ப்ரௌசரில் பார்க்க முடியாதா அப்படின்னு நான் கன்ஃபியூஸ் ஆனேன். பிகாஸ் பார்க்க முடியாது, ஏன்னா இட்ஸ் ரன்னிங் ஆன் பேக் எண்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து நம்ம ஜாப்ஸ் ரன் பண்ணல.
நம்ம அவுட் சைட் ஆஃப் ப்ரௌசர் தான் நம்ம வந்து ரன்னிங் திஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அங்கே நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் பைத்தான் எவ்வளோ பேர் ரன் பண்ணியிருக்கீங்க தெரியல. ஸோ பைத்தான் மாதிரி தான் when you are writing, when you are executing scripts, it will if it has any logs, it will display it after that, like so. Okay yeah. இப்போ வந்து நம்ம இந்த இன்டென்ஸ்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்றோம். வேர் டேட்டா ஈக்குவல் டு அந்த இன்டென்ட் ஜேசன் இருக்குல்ல, இதை ஃபில்டர் பண்றோம். என்னன்னு ஃபில்டர் பண்றோம்னா ரிட்டர்ன் ஐடி ஈக்குவல் டு நம்ம ஐடி தானே கொடுத்துருக்கோம், டேட்டா டாட் ஐடி ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு தெரியும் இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து எக்ஸிட் பண்ணாதீங்க, எவலுவேட் பண்ணி அவங்க சொல்லட்டும் ஆக்சுவலி என்ன ரிசல்ட் வர போகுதுன்னு சொல்லிட்டு. என்ன வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும் எக்ஸாக்ட்லி? ஃபர்ஸ்ட்னு சொல்றீங்க, பட் என்ன வரும்? அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா வரும். That's very important. It will give us the entire object which matches this criteria. Yeah. Okay, out பாருங்க யோகேஷ். Now we have the make error காமிக்குது. We can comment this. already have this. Yeah. And இங்க பாத்தீங்கன்னா we are having this ஓவராலா வந்தது. இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ண வேல்யூ. ஓகே, நமக்கு அந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ again இது வந்து நான் ஒரு நிமிஷம் யோகேஷ். ஆக்சுவலி நான் தப்பா சொல்லிட்டேன். என்னன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தரும் சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலி ஆப்ஜெக்ட் தவிர இது மேட்ச் பண்ற எல்லா ரெக்கார்ட்ஸுமே தரும். அதனால தான் வந்து இட்ஸ் லைக் ஒரு அரேக்குள்ள வருது பாத்தீங்களா. ஸோ இதே ஐடி வந்து இப்போ வாட் சப்போஸ் இந்த இன்டர்ன் ஸ்கூலில் வந்து இஃப் யூ ஹேவ் அனதர் பர்சன் வித் த சேம் ஐடினா அப்போ 2 டேட்டா வரும் உங்களுக்கு. இட் இஸ் லைக் ஃபில்டர். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராப்பராக நீங்கள் இதில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் ஃபைண்ட். ஸோ ஃபைண்ட் தான் ப்ராப்பரான மெத்தட் இந்த எக்ஸாம்பிளில். ரைட், பட் எல்லாமே புரிஞ்சது, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சது எல்லாருக்கும்? ஓகே, இப்போ இந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணதை வந்து நம்ம இந்த நியூ ஃபோல்டர் வந்து ப்ரீவியஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ரைட் ஃபைலில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் யூடியூப்ல யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த லோ குவாலிட்டி சொல்கிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் உங்களோட குவாலிட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வி ஆர் ஸ்ட்ரீமிங் அட் 1080p நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தா அதே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஐ கெஸ். அந்த ஸ்டாட்டிக் வேல்யூக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ கொடுக்குறோம். அண்ட் இதோட இது கூட நம்ம மாற்றிக்கலாம், எக்ஸ்டென்ஷன் கூட. அண்ட் ஃபைல் நேம் கூட மாற்றிக்கலாம். இன்ஃபேக்ட் யூ கேன் ஆல்சோ கெட் தட் ஃபர்ஸ்ட் ஐட்டேஷனோட நேம் வச்சு நேம் கூட வாங்கிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம ஸ்டாட்டிக்காக போகிறோம் இல்லைங்களா, பட் ட்ரை டு மேக் இட் லைக் டைனமிக் ஆஸ் பாசிபிள் பிகாஸ் வி ஆர் யூசிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் நம்ம லெட் மீ டேக் திஸ் ஸ்மால் திங் யோகேஷ். ஓகே, ஸோ என்னென்னா இப்போது இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஜஸ்ட் ஃபில்டரிங் இட், ரைட்? ஸோ லெட்ஸ் அகேன் ட்ரை. என்னென்னா நான் அதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட் மீ க்ளோஸ் திஸ் டெர்மினல் அண்ட் லெட் மீ கமெண்ட் திஸ். அண்ட் இதை நான் வந்து லாக் பண்ணுறேன் அகேன். ஐ வாண்ட் டு சி console.log and I want to see the data it holds. And இது வந்து நான் ஃபில்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். I'm going to use find here. Okay, so சேவ் பண்ணுறேன். let me run this again. so டெர்மினலில் வந்து node and maybe hang ஆகுது ஏன் தெரியலையே. உங்களை என்கிட்ட கொடுங்க யோகேஷ் கமெண்டில். ஓகே, பட் ஸ்டில் என்னால் என்டர் பண்ண முடியல கமெண்ட்டில். பட் ஓகே, என்டர் பண்ணுங்கள். நோட் index.js கொடுங்க. என்டர். ஸோ நவ் வி ஹாவ் தி ஆப்ஜெக்ட், எக்ஸாக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்பரான ஃபார்மேட். நம்ம சினேரியோ இல்லை. இஃப் யூ வாண்ட் டு ஃபில்டர் அவுட் அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னா நம்ம வந்து இதுதான் ப்ராப்பரான ஃபார்மேட், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மூவ் திஸ். ஐ திங்க் என்னோட டெர்மினல் திருப்பியும் கோலார் கொஞ்சம் நினைக்கிறேன், வேலை செய்ய மாட்டேங்குது. let me close this and let me open this again. Super. Let me open the live share of this person.
enter. Okay, now ஓகே ஏன் இஷ்யூனா வச்சுக்கோங்களேன், இந்த இஷ்யூ தான் இது. நான் சொன்ன ஒரு பக்குன்னு சொல்லிட்டு அது இன்னும் கூட இருக்குது. டைப் பண்ண முடியுதா? பரவாயில்ல. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் தி ஆப்ஜெக்ட் ஹியர். அண்ட் இப்போ என்ன பண்ணலான்னா அந்த ஆப்ஜெக்டில் வந்து லெட் மீ see it again. ஸோ நோட் index.js. இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் இசக்கி, ரைட்? எனக்கு என்னன்னா என் லாஜிக் யோசிங்களேன். ஐ வாண்ட் திஸ் நேம், இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி ஐ வாண்ட் a ஃபைல் கிரியேட்டட். ஓகே, லைக் இசக்கி டாட் என்ன கமெண்ட் நான் டைப் பண்ணுறேன், ஸ்டோரி ஃபார்மில் டைப் பண்ணுங்கள். ஓகே, so create a file called person.txt which should hold the following information அப்படின்னு போகிறேன். ஓகே, ஸோ இது என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து ஒரு வாட்டியுமே அந்த ஸ்டெப் வந்து I have to create this file. For example இசக்கின்னு வச்சுக்கோங்களேன். it should be, இப்போ நான் வந்து இசக்கின்னு வச்சுருக்கேன். it should be converted into lower case. எப்படி இருக்கணும்? isaki.txt இருக்கணும். ஓகே, அண்ட் அதுக்குள்ள என்ன இருக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் திஸ் இன்ஃபர்மேஷன். என்னென்னா ஒரு டைனமிக் நம்ம தர லாங்குவேஜ் தான். ஹலோ, மை நேம் இஸ் இசக்கி. இங்கே வந்து என்ன ஃபுல் நேம் வேணும் உனக்கு. ஓகே, இசக்கி, ஐ எம் லேர்னிங் Node.js in CyberDude channel அப்படின்னு நான் போடுறேன். ஓகே, திஸ் இஸ் மை மெசேஜ். என்னோட கோல் என்னென்னா பேஸ்ட் ஆன் நான் எந்த இன்டென்ஸ் நான் ஃபைண்ட் பண்ணுறனோ, ஓகே, அந்த இன்டென்ஸை பேஸ் பண்ணி ஷுட் கிரியேட் அ நியூ ஃபைல். அண்ட் இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னா யூ ஷுட் பி கிரியேட்டிங் யூஸிங் another folder called create a folder called interns. ஓகே, இன்டர்ன்ஸ் ஃபோல்டர் வச்சுட்டு அதுக்குள்ளே தான் யூ ஷுட் ஹேவ் ஆல் தி ஃபைல்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ எனக்கு அட்லீஸ்ட் நான் என்ன பண்ண போகிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுதா? டு காட் தி டாஸ்க்? கிஷோர், வீடியோ ஆன் பண்ணுங்க பார்ப்போம். நான் சொன்ன டாஸ்க் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, புரிஞ்சுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கைட் பண்ண போகிறீங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. கைட் பண்ணுங்க பார்ப்போம். Let me have this code here. Everyone take this opportunity to code with me. Okay, so எப்படி நீங்கள் அந்த திங்க் பண்ணலாம் சொல்லி நம்ம யோசிக்கலாம். யோகேஷ், ஜஸ்ட் ஒரு 5 minutes முடிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே, என்ன பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு? See, this is my problem, this is my statement, this is a task which I need to solve. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா என்னோட ஸ்டேஜ் ஃபஸ்ட் create a folder called interns. ஸோ ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது? யூஸிங் fs dot and we don't have any compilation here but still let me trigger it. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா we have many things here. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா I'm going to work on mkdir, right? ஸோ mkdir we also have mkdir sync. அப்போ நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம யோகேஷ் சொல்லி தந்தது வரைக்கும் பார்க்கலாம். mkdir and full name வந்து it's going to be interns, right? interns and callback function of course. ஸோ இங்கே இந்த callback function வந்து எரர் சொல்லிட்டு சிம்பிளாக வந்து வாங்கிக்கிறேன். and I don't want to handle any errors for now, right now. okay, but best practices வந்து எப்போ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கணும். நான் இப்போதைக்கு இன்னும் பெருசாக நான் கண்டுக்கல. okay, so try to have this thing. கமெண்ட்டில் வந்து creating a folder called interns. நான் ஏன் இந்த கமெண்ட் நான் போடுறேன்னா see everyone lacks on the logical part including myself. ஓகே, ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஒரு ஸ்டோரி ஃபார்மில் ரைட் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன் we can able to solve the problem so quickly. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட் கம்ப்ளீட் தி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸோ இது ஏதாச்சும் ஒரு நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட் தி ஃபஸ்ட் ஸ்டெப். கூல். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். எனக்கு வந்து ஐ ஹாவ் டு கோ இன் டு தட் ஃபோல்டர். ஓகே, ஸோ அதை எப்படி போய்க்கலாம்? ஐ கேன் யூஸ் fs.read and it's taking a bit because இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவரோட யோகேஷோட கம்ப்யூட்டர் தான் வந்து எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் it could take some time. So இதில் we have something called read. oh right, it's called write file I guess. write file
and you have to give the file name. So in the file, so இது வந்து it should be interns குள்ள I want this file name. So for example, it's going to be isaki, right? isaki.txt வைக்கிறேன். And we need to have the data, what type of data it needs to hold. So என்ன பண்றேன்னா, I'm going to put this data like in the format. என்ன data? இதனோட text string, correct? I'm going to copy this, I'm going to put it like this. Okay, and next thing, comma போட்டிங்கன்னா we have to have the callback. Okay, so I'm going to have யோகேஷ் சொன்ன மாதிரியே நான் எக்ஸாக்டாக அந்த கால்பேக் என்ன பண்ண தெரியாது, பட் ஸ்டில் ஐம் கோயிங் டு கோ வித் தி யோகேஷ் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இங்கே வந்து ஒரு எரர் மாதிரி வச்சுக்கிறேன். லெட்ஸ் சேவ் இட் அண்ட் எரர் கான். அண்ட் நம்ம இங்கே லாக் பண்ணிக்கலாம், திருப்பியும் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டிங் தி ஃபைல் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we have done the part. Okay, and let me run this. So என்ன பண்ணுறேன், let me open the terminal, let me open this thing also. And இதில் பார்த்தீங்கன்னா this is a folder structure, right? We have only index.js and data குள்ளே இருக்குது. டேட்டா நம்ம டச் பண்ண போது கிடையாது. Okay, so here what we are going to do is we are going to run node index.js. Okay, listen, பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் எந்த ஒரு மெசேஜ் வருது, பிகாஸ் நம்ம எந்த ஒரு கன்சிடராக நம்ம பண்ணலை, கரெக்டாக? பட் இஃப் யூ ரிஃப்ரெஷ் மீன்ஸ் we have something called interns folder, and inside the intern folder we have isaki, and inside isaki we have that data string. Okay, so now everything is hard coded na enemy dynamic ah varala. Inga pathina you can see we are just hard coding this value, right? But this data should be dynamic based on this kind of fine data. You should have this file, correct? Adhu nama enna pannalam, what we can do, we can simply whenever we have some dynamic part in our text, what we can do is we can remove this and we can convert it as a template literal. Okay, and here எதெல்லாம் டைனமிக்காக வருதோ அதை கட் பண்ணிவிட்டு we can put it like this, கரெக்டாக? இங்கே என்ன இருக்க போகுது, ஸோ திஸ் டேட்டா will be stored in this data, ரைட்டா? ஸோ data dot and first name நேமா, very name, so name, that's all. Okay, and here goes, and இதில் வந்து you have to convert it into a lower case. இப்போ நீங்கள் பார்க்கும்போது let me save this, and இதுவும் டைனமிக்காக இருக்க போகுது இல்லை. I'm going to again remove this and I'm going to replace this with the data dot name. And even யாரோ சொன்னாங்க, யார் சொன்னது, ஐ திங்க் ஜஸ்ட் குரூட். ஓகே, பேர் மாத்திரம் போல இருக்குது. ஸோ இவர் சொன்ன மாதிரி we can also destructure it. ஓகே, லைக் திஸ். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் அப்புறம் ஷோ பண்ணுறேன். ஓகே, பட் ஸ்டில் நம்ம சேவ் பண்ணிவிட்டு லெட் ரன் இட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லெட் மீ ரிமூவ் திஸ் intern folder. ஆக்சுவலி இது வந்து ஓவர் ரைட் பண்ணிடுறோம், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷோ இட் ஃப்ரம் ஃப்ரெஷ், அதனால் டெலிட் பண்ணுறேன். delete. Okay, maybe I will delete in this code. So interns. Okay, let me remove this through code. Click பண்ணியாச்சு. இப்போ refresh பண்ணிங்கன்னா this fold should not exist, right? Cool. இப்போ நான் வந்து I'm going to run this node index.js. now refresh பண்ணி பாருங்களேன். now we have the interns folder, and அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா we have isaki.txt. it's coming from dynamic. Okay, so இது click பண்ணிங்கன்னா we have this information perfectly drafted. super cool. but இங்கே ஒரு drawback இருக்குது. என்னென்னா, என்னோட கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா see always the problem statement. here we have something called it should be smaller case, right? file name should be smaller case. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், what you can do, you can just convert this name to lowercase dot to lowercase. Okay, so இது என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே you can able to run this. so let me save this. இது ஒர்க் ஆகாம தெரியல, let give it a try. நான் ட்ரை பண்ண கிடையாது, let me give it a try. so let me remove the interns again. terminal போயிட்டு let me remove the rm hyphen. இப்போ interns folder remove பண்ணுறேன். and இப்போ என்ன பண்ணுறேன், let me run the node.js again. let me refresh this too. போயிடுச்சா? இப்போ ரன் பண்ணுறேன். and இப்போ refresh பண்ணேன்னா I have interns file, and இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா I don't have any file. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஃபைல் வரலைன்னா that's the main thing. இப்போது நீங்கள் வந்து டூ லோவர் கேஸ் போட்டிருக்கீங்களா, திஸ் இங்கே நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது பாருங்களேன் டாட், அண்ட் வி ஹேவ் சம்திங் கால்ட் ஸ்டார் மாதிரி இருக்குது. ஸோ ஐ கெஸ் லைக் இந்த ஸ்டார்லாம் வந்து இட் வில் ஒன்லி ஒர்க் ஆன் ப்ரௌசர்ஸ், இட் ஒன்ட் ஒர்க் ஆன் node.js ஐ கெஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ட்ரை டு ஹேவ் டூ லோக்கல் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, ட்ரை பண்ணி பார்க்குறேன். டு ஐ வில் ட்ரை திஸ் அண்ட் செக். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்சோ லாக் பண்ணிக்கலாம். அந்த எரர் வந்து நம்ம இப்போ தெரியுதா எதுக்கு இந்த லாக் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு.
இங்கே ரன் பண்ணும்போது இங்கே எந்த எரரும் ஷோ பண்ணல, பட் ஸ்டில் நம்ம அவுட்புட் வந்து டிசைடாக ஒர்க் ஆகல. கரெக்டாக? தட்ஸ் வை வி ஷுட் ஏபிள் டு லாக் இட் பர்ஃபெக்ட்லி. ஸோ லாக் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு கன்சோல் லாக் இட் எரர் அப்படின்னு போகிறேன். இல்லை எரருக்கும் தேவையில்லை, டேட்டா நம்ம எரர் வந்து இங்கே வச்சுக்கலாம். லெட்ஸ் சேவ் இட், லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட் அகெயின், என்டர், அண்ட் we are receiving a null. ஓகே, ஸோ ஆக்சுவலி இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா கூட now we have the perfect format. ஏன் நல் வருதுன்னா, இப்போ வந்து இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே நல் வருது, மேபி இங்கே நல் வருதா, அந்த எரர் கன்சோல் பண்ணுற இடத்துல ஒரு லோக்கல் லோவர் கேஸ் போட்டோன்னா வருதா? டூ லோக்கல் லோவர் கேஸ் வரும், பிகாஸ் இது வந்து இன்பில்ட்டாக ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குது. பட் டூ லோவர் கேஸ் போதிட்டா உங்களுக்கு வராது. உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோங்களா. let me remove this டாட் 2. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ஸ்டார் வந்து ஐ திங்க் இட் இண்டிகேட்ஸ் இட் வில் ஒன்லி ஒர்க் ஆன் ப்ரௌசர்ஸ். ஓகே, ஸோ React.js தான் அதெல்லாம் ஒர்க் ஆகும், பட் இங்கே வந்து Node.js வந்து இது ஒர்க் ஆகாது. ஐ வில் டூ அ ப்ராப்பர் ரிசர்ச் ஆன் தட் டாபிக். ஓகே, அதை யோசிச்சு நான் வந்து Node.js அதை கவர் பண்ணுறேன். மேபி நெக்ஸ்ட் செஷன் கூட அவங்க கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற ரிமைனிங் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், அங்கே வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, யா, தட்ஸ் த திங். இப்போ என்னன்னா, ஏன் எரர் வந்து நல் வருது தான் எனக்கு தெரியல, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி எரர் ஐ கெஸ். அந்த கால் பேக் வந்து எரர் இருந்தால் மட்டும் ஃபயர் ஆகாது, எவ்ரி டைம் ஃபயர் ஆகும். ஸோ நம்ம வந்து கண்டிஷன் ஆட் பண்ணோம், இஃப் எரர் இட் வில் கன்சோல் எரர். ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ இது வந்து கால் பேக் மாதிரி. லைக் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ யூ கேன் ரைட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்ஸ் இந்த டேட்டா ரைட் பண்ணிட்டோம்னா ஐ நீட் டு ஃபைல் சம்திங், ரைட்? ஸோ ஃபைல் ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, லைக்ஸோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணுறேன். லெட் மீ ரிமூவ் தி இன்டென்ஸ் ஃபோல்டர் அகெயின் த்ரூ தி சேம் கமாண்ட். இன்டென்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டேன், ரிஃப்ரெஷ் போயிடுச்சு. அண்ட் லெட் மீ ரன் தி Node.js அகெயின் அண்ட் ரிஃப்ரெஷ். நவ் ஐ ஹாவ் அ ப்ராப்பர் இன்டர்ன்ஸ். அதுக்குள்ளே வந்து செகண்ட் கரெக்டாக இருக்குது, அண்ட் இதுக்குள்ளே போனீங்கன்னா கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்குது எவ்ரி திங். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ வி ஆர் செகண்ட் ட்ரை பண்ணியாச்சுல, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ வித் 2 மேபி. ஓகே, சேவ் ஒர்க் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லெட் மீ ஓப்பன் தி டெர்மினல், லெட் மீ ரீட் இட் அகெயின். அண்ட் இப்போ வந்து ஒரு ஹெட்டேக் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு வாட்டியும் கோட் டைப் பண்ணுமா, நான் ரன் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டாக? ஸோ பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் அதை பண்ணுங்கள். பட் வென் வி ஆர் எவால்விங் வி கேன் ஹாவ் சம்திங் கால் நோட் மாட் ஒன்று இருக்குது. ஓகே, நோட் மாட்னு சொல்லி ஒன்று இருக்குது. இட்ஸ் கால் நோட் மானிட்டரிங் மாதிரி. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைல் சேஞ்சஸ் நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் பண்ணிக்கும் இந்த ஃபைலை. ஓகே, ஸோ இந்த நோடை வந்து நான் திருப்பி ரன் பண்ணுறேன். node.js அண்ட் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி வந்திருக்கு, விச் இஸ் அ குட் சைன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணும்போது வி ஹேவ் இன்டர்ன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சூர்யா, பிகாஸ் டைனமிக்காக செகண்ட் இண்டெக்ஸ் வந்து வி ஹேவ் சூர்யா, ரைட்? ஸோ டைனமிக்காக வருது. ஸோ ட்ரை டு கிரியேட் சச் கைண்ட் ஆஃப் டைனமிக் அப்ளிகேஷன்ஸ். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து சம்திங் நம்ம கற்றுக்குறோம் அதுவும் உங்களுக்கு ஒரு நாலேஜாக இருக்கும். ஓகே, டோன்ட் கோ வித் சிம்பிள் போரிங் ஒர்க் ஃப்ளோஸ். தட்ஸ் மை சஜஷன். ஓவர் ரைட் ஆகாம அத ஓல்ட் டேட்டாவும் சேர்த்து இது வச்சுக்குமா இல்ல எப்படி? இப்போ நான் எக்ஸிக்யூட் ஓவர். ஓகே, ஆஸ்க் அகைன். நான் அந்த பழைய டெக்ஸ்ட் வந்துட்டு ரீரைட் ஆகும் அப்படின்னு நினைச்சது, ஆட்டோமேட்டிக்கா அப்பண்ட் ஆயிக்குமா? அந்த புதுசா ஒரு ஃபைல் அப்பண்ட் பண்ணாது, இது வந்து ஓவர்ரைட் பண்ணிக்கும். சோ அப்ப பழைய ஃபைல் அப்பண்ட் பண்றதுக்கு அப்பண்ட் ஃபைல்னு ஒரு இது இருக்கு, ஒரு மெத்தட், ரைட் ஃபைல் மாதிரி அப்பண்ட் ஃபைல். யா, இஃப் பாசிபிள் நீங்க இதெல்லாம் ரைட் பண்ணுங்க யோகேஷ். இந்த மெசேஜ் இருக்கட்டும், இந்த மெசேஜ் கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூ ஜஸ்ட் அப்பெண்ட் இட் அகெயின். அதுக்கு வந்து ஜஸ்ட் நான் இந்த இது கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அகைன் டைரக்ட் கிரியேட் பண்ணால் எரர் காட்டும். ஃபைல் சிஸ்டம் டாட் அண்ட் இது சொன்னா இல்லைங்களா, திரும்ப டைரக்ட் கிரியேட் பண்ணால் எரர் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து திரும்ப கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. ஸோ வாட் யூ ஷுட் டூ டு மேக் இட் டைனமிக், யூ ஷுட் செக். ஸோ மேக் டைரக்டரி வந்து இந்த டைரக்டரி இருக்கா இல்லையா நீ செக் பண்ணணும். இந்த இல்லைனா மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து கேரி பண்ணிக்க தேவையில்லை. Now we are just appending this file. So இந்த ஃபைல் சிஸ்டமில் வந்து அகைன் அந்த ஃபைல் கால் பண்ணிவிட்டு you are going to append certain things. Okay. ப்ரீவியஸ் இது வேணா இல்லைனா கண்டென்ட்ஸ் இது வேணா இல்லை எதுங்க? இந்த லைன்ஸ் இருக்கட்டும். அதை ரைட் பண்ணணும், அதுக்கப்புறமா அப்பெண்ட் பண்ணணும். அந்த ரைட் பண்ண ஃபைல் அப்பெண்ட் பண்ணணும். இதே செகண்ட் லைன்ல கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஹலோ மை நேம் இஸ்
ஸோ அண்ட் ஸோ கீழே வந்து ஐ எம் லேர்னிங் Node.js இன் CyberDude சேனல்ஸ் வரணும். இது அகைன் இட்ஸ் அ கால் பேக் ஐ கெஸ். ஓகே. ஸோ நம்ம இன்டர்ன் கிரியேட் பண்ணியே பண்ணலாம் ஃபஸ்ட்டு இருந்து. இன்டர்ன்ஸ் ஓகே, நீங்கள் கமெண்ட் போடும்போது நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் போட்டிங்களா? போட்டேண்ணா. ஓகே, லெட் மீ கிளியர் திஸ் அண்ட் லெட் மீ செக் இட் அகைன். இன்டர்ன்ஸ் இதுக்குள்ளே வந்து இது அப்பன் ஆயிருக்கா? ஆக்சுவலி அப்பன் தானே, அப்பன் ஆகலை, ஜஸ்ட் ஏதோ. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், லெட் மீ ரிமூவ் திஸ் இன்டர்ன். ஓகே, நான் செக் பண்ணி பார்க்குறேங்க. லெட் மீ ரிமூவ் திஸ் இன்டர்ன் வித் தி சேம் கமாண்ட். ரிமூவ் ஆர்எஃப் இன்டர்ன்ஸ் and remove ஆயிடுச்சா? remove ஆயிடுச்சு. let me check this again. node index.js file written successfully, refresh it, interns Surya, and yes ஆயிருக்கு யோகேஷ். உங்க ஸ்கிரீன் பார்க்குறேன், எனக்கு வேற மாதிரி காமிச்சது. நான் ஜஸ்ட் ஓகே ஆக்சுவலி ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம கமா போட்டு நம்ம அதுக்குள்ள அப்ளை பண்றோம் இல்லைங்களா, அது அப்படி காமிக்குது. இஃப் யூ வாண்ட் நியூ டு லைன்ல என்ன பார்க்கல. பண்ணிக்கலாம், யா நியூ நேம் என்ன, யூ கேன் ஜஸ்ட் கோ டு யுவர் கோட். இங்க வந்து நியூ லைன் வச்சுக்கலாம், லைக் ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஓகே okay, let's save it and let me run it again. File done successfully. Okay. Now we have the profit format. புரியுதா? இப்போ அட்லீஸ்ட் வந்து ஓகே உண்மையை சொல்லுங்க, Node.js என்னவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா அவருமே பாவம், அவர் வீக்கெண்ட் தூக்கத்தெலாம் விட்டுட்டு நம்மளுக்காக இருக்காது. ஸோ லெட்ஸ் ஃபேஸ் தி ரியாலிட்டி. நீங்கள் என்ன விஷயம் ஃபேஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள். we are here to help you guys, that's all. புரிஞ்சுதா? இப்போ டாஸ்க்னா 5 நிமிஷத்தில் பண்ணிருவீங்க எல்லாரும். அன்பு, ஆக்சுவலி நம்ம வந்து ஃபைல் கிரியேட் பண்றோம்ல, டெக்ஸ்ட் இதெல்லாமே. ஸோ இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்கு யூஸ் ஆகும்னா, நிறையா இப்போது ஒரு லெட்ஸ் சேக், இப்போ எனக்கு வந்து ஒரு ஐ ஹாவ் செட் ஆஃப் டேட்டாஸ். ஓகே, ஐ ஹாவ் செட் ஆஃப் டேட்டாஸ் லைக் இன்டர்ன்ஸ் நீங்களே இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஐ ஹாவ் 16 people ஆஃப் இன்டர்ன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஸ்க்கும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். வாட் ஐ வில் டிபிக்லி டூ, I have to do it manually, right? So rightly பண்ணிட்டு நியூ ஃபைல் நேம் வந்து கரெக்டாக வந்து உங்கள் நேம் தரணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் தரணும், டைப் பண்ணணும். அந்த ஒர்க்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமிங் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ யூசிங் தி டைனமிக் அப்ரோச் வாட் வி ஆர் டூயிங் ரைட் நவ் இஸ் டேட்டாவை நம்ம வந்து லூப் பண்ணிவிட்டு வி ஆர் கிரியேட்டிங் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் அ ப்ரோக்ராமட்டிக்கல் வே. இது எங்கெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சர்வர் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது சர்வர் ஏதாவது ஃபைல் நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா அந்த சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, வென் யூ ஆர் அப்லோடிங் அ ஃபைல் இமேஜ், நீ என்ன பண்ணுவீங்க, இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க கரெக்டாக. பிஹைண்ட் சீன்ஸ் என்ன பண்ணணும்னா, இட் வில் பி ரைட்டிங் தட் இன்டு அ ஃபைல் சிஸ்டம், ரைட்? ஸோ பிஹைண்ட் சீன்ஸ் இதுதான் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பெரிய இம்பாக்டாக தெரியாது, பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி வெரி நாலேஜபிள் இன்ஃபோ விச் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ரைட் நவ். அதுக்கப்புறமா வந்து உங்களோட கம்பெனிஸில் இதை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட இட்ஸ் நாலேஜ் ஃபார் யூ, யூ கேன் கெட் இட் ஃப்ரம் இட் ஹியர். தட்ஸ் தி திங். ஓகே, ஸோ அதை தாண்டி நம்ம வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். வி ஹேவ் செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸ் கிரியேட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் பண்ணலாம். நிறையா என்னோட ரெபாசிட்டரியில் போனீங்க வச்சுக்கோங்களேன், ஐ ஹேவ் மெனி ரெபாசிட்டரிஸ் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ரெபாசிட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கீவேர்டு போட்டிங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அல்ட்ரா குவாலிட்டி இமேஜெல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ரைட் பண்ணியிருப்போம்னா சேம் லாஜிக் தான். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஸோ ஐ ஹேவ் அ பஞ்ச் ஆஃப் யூ ஆல் லவ் சாங்ஸ், ரைட்? ஸோ சாங்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்க, நீ என்ன பண்ணுவீங்க? டிப்பிக்கலி வில் கோ அண்ட் யாரும் பேர் டெவலப் பண்ண போது கிடையாது, பட் ஸ்டில் இந்த இதில் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபைலாம் போய் டவுன்லோட் கிளிக் பண்ணணும் கரெக்டாக. வித் திஸ் வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் மேக் இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம டைனமிக் ஆக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக போய்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபைலை சேவ் பண்ணுற மாதிரி, உங்கள் ஃபைலை நீங்கள் ஏதாச்சும் இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணனாவே யூ கேன் யூஸ் திஸ் ஃபைல் சிஸ்டம் மாடியூல். அந்த கண்டிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வெப் டெவலப்மெண்ட் தான் பண்ண போகிறேன்னா அப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாடியூல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகாது. தட்ஸ் த திங். ஓகே, வெள்ளங்கச்சா எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, ஐ திங்க் எல்லாருமே ஒரு செக்ஷன் எடுக்க சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப டல்லாக, அது என்ன சொல்கிறது, இந்த வீக்கெண்டில் வந்து எல்லாம் இருப்பாங்களே,
ஆக்சுவலி நான் எனக்கு இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு. நான் அதை விட்டுட்டு அவங்களுக்காக வந்திருக்கேன். நீங்களாம் யூ ஆர் ஹேவிங் அ போரிங் ஃபேஸ். எனர்ஜெட்டிக்காகவே இல்லை. ஒரு புதுசாக நம்ம ஒரு நியூவான விஷயம் கற்றுக்க போகிறோம், அந்த ஆர்வமே உங்கள் ஃபேஸில் எனக்கு தெரியல. வீக்கெண்டை நம்மளை விட மாட்டானே அந்த மேட்டால தான் தெரியுது. அது வரை வெளில வாங்க. ஓகே, பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் மச் டைம். இப்போது இன்னும் 10 நாள் தான் இருக்குது ஆக்சுவலி. ரஃப்லி 29க்கு மேலே நான் கண்டிப்பாக செக்ஷன் எடுக்க மாட்டேன். ஐ எம் பிரிட்டி ஷுர். ஓகே, அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கணும், யூஸ் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆர் திங். ஓகே யோகேஷ், நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? யோகேஷ் முடிஞ்சா அது கிட்டு பண்ணிடுங்களேன். யூ புஷ் இட் எவ்ரிதிங். இப்போயே பண்ணிட்டுமா எல்லாமே அப்படியே பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் எல்லா ஃபைலுமே அவங்க ட்ராக் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம்ல டேட்டா. யா, ஸோ இதை நம்ம டிரெக்டாக ஃபோரிஷ் மூலமாக போட்டு ஈக்கிற டேட்டாஸ் அந்த ஜேசோன்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னாலும் அப்படி பண்ணிக்கலாம். யா பண்ணலாம், அஃப்கோர்ஸ் பண்ணலாம். பிகாஸ் தட்ஸ் அ லாஜிக், ரைட்? யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃபில்டர் ஆர் ஈவன் நீங்கள் இது எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் இக்னோர் இட். அண்ட் நீங்கள் யூ கிரியேட் யுவர் ஃபோல்டர் ஃபர்ஸ்ட். லேட்டர் ஆன் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஹேவ் அ ஃபார் லூப் ஹியர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிள் லாஜிக் ரைட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ என் லாஜிக் என்னன்னா, என்னோட டேட்டா தானே டேட்டா டாட் ஃபார் ஈச். ஓகே, ஃபார் ஈச் இங்கே ஒர்க் ஆகாமல் தெரியல, பட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. For each இல்லை you can also use a for loop here. So for let I equal to 0 and இதெல்லாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நான் வந்திருப்பீங்க. டேட்டா I should be greater than, should be less than or equal to data dot length I plus plus இன்க்ரிமெண்ட் ஆகணும். இதுக்குள்ளே எல்லா லூப்புக்குமே ஐ வாண்ட் திஸ் லாஜிக்னா நான் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஐ கேன் ஹேவ் லைக் திஸ். ஸோ சேவ் பண்ணிப்போம். லெட்ஸ் ரிமூவ் திஸ். ஸோ இதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு லெட் மீ புட் இட் லைக் திஸ். ஓகே, லெட் கிவ் ட்ரை. சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இன்டெக்ஸ் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. லெட் மீ ரிமூவ் திஸ் இன்டெக்ஸ் ஃபோல்டர் ஹியர். ரிமூவ் ஆயிடுச்சா? ரிஃப்ரெஷ். ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பார்க்கலாமா? ஹோப்ஃபுல்லி. Let's give it a node Internship.js and we have error. Data is not defined வருது. ஓகே, பிகாஸ் நம்ம மேலே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இட்ஸ் கால் interns.json. கரெக்டா? ஸோ இட்ஸ் கால் interns.json and let's save it and let's refresh. Let's clear the screen again. Let's run it again and we have something called data is not defined வருது still. ஏன்னா இது கீழே டேட்டா டிஃபரெண்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் மாற்றணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு டெம்பரரியாக வாட் ஐ வில் டூ இஸ் இது மேலே போயிட்டு ஐ வில் கிரியேட் அ கான்ஸ் கால் டேட்டா. இதுக்குள்ளே சும்மா நான் இன்டர்ஜெக்ஷன் அசைன் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே மாற்றணும்ல, அதனால நான் எல்லாத்தையும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வச்சுட்டு இந்த டேட்டா இப்போ கால் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லி யூ லிசன் வாட் எவர் ஐம் ட்ரைங் டு டூ. ஓகே, லெட்ஸ் சேவ் இட். Let's clear the terminal again and let me run this node index.js and we have another error. So cannot read properties of undefined to local அப்படினு வருது. So because இங்கே பார்த்தா இது undefined வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா let's give it a try. லைக் நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம் டேட்டா வாங்க முடியுதான்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே லாக் பண்ணுறேன். ஐ வில் லாக் அன்பு லென்த் ஒரு நம்பர் எச்சா கிடைக்கிறதுனால கடைசி அன்டிஃபைன் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை டேட்டா செக் பண்ணி பாருங்க. அப்போ இங்கே லாக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. console.log and let me have my data here. Let's save it. Okay, yeah, let me save it here. Yeah, correct. Because இப்போ ஒரு ஐட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஓகே லாஜிக்கலி ஐ எம் ராங். என்னென்னா இப்போ டேட்டா ஐ ஹவ் டு ஹேவ் இட் லைக் டேட்டா அண்ட் இதுக்குள்ளே ஐ ஹவ் டு கோ டு தட் ஐட்ரேஷன்ஸ், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணணும், டேட்டாக்குள்ளே ஐ ஹவ் டு கோ இன் டு திஸ் இன்டெக்ஸ்ட். இட் இஸ் அ கட் ஃபார்மேட். கரெக்டா? ஸோ லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இங்கே எரை போயிடுச்சு. அதே மாதிரி ஐ ஹவ் டு சேஞ்ச் இட் எவ்ரிவேர். இங்கே லெட்ஸ் சேவ் இட். லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு கூட லெஸ்ஸர் தான் நினைக்கிறேன். வேர் ஈக்குவல் டு வராதுன்னு லூப்ல. யா, ஓகே, லெட் மீ டு ஜஸ்ட் சேவ் அண்ட் லெட் மீ ஜஸ்ட் அகைன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு டெர்மினல். லெட் மீ க்ளோஸ் திஸ் அகைன். லெட் மீ ஓப்பன் இட் அகைன். உங்களுக்கு யாருக்கா நிறைய வந்திருக்கா இந்த பிடிஒய் ஹாஸ்ட்னு வந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு மட்டும் வருது, ஏன்னு தெரியல. Okay, so let me refresh it again. And எதுவுமே இல்லையா? இன்டர்ஸ் இருக்கா? Okay, let me remove this file.
So again I will remove this index folder remove பண்ணிடுறேன். remove ஆயிடுச்சா? இப்போ ட்ரை பண்ணலாம். node index.js and இங்கே பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி ஃபைல் ரிட்டன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்திருக்கு. ஸோ இட்ஸ் a good sign. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா? refresh and interns and now we have the 3 files. இமேஜின் பண்ணுங்களேன், when we have கரெக்டான ஃபீல்ட்ஸ் இருக்குது and when we have so much files. ஓகே, ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த ப்ராசஸில் யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட். தட்ஸ் தி கோர் ஐடியா. புரிஞ்சதா இந்த மாடியூல்? Yeah. So it's just method using for download. Not download, any kind of file manipulations யூஸ் பண்ணிக்கலாம். Okay. Why don't you remove the comparison operator and loop it? எது சொல்கிறீங்கன்னு தெரியல. But still you can do it in multiple ways. You can do it in multiple ways. Map function யூஸ் பண்ணலாம். Yeah. Okay. Next நம்ம என்ன பார்க்கலாம்? File system HTTP. Okay, நீங்கள் இதை கமெண்ட் பண்ணிடுறீங்களா? ஓகே. git கம்மி பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் நீட் இன்டென்ஸ் ஃபோல்டர். ஸோ இன்னொன்று ஒரு குயிக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஓகே நீங்களே பண்ணுங்கள் யோகேஷ், நான் சொல்கிறேன். ஓகே, என்ன பண்ணணும்னா இன்டென்ஸ் நீங்கள் வந்து ஓகே சரிங்க, நான் பண்ணவா? ஓகே. ஏன்னா ஐ ஹேவ் டு சம்திங் டு எக்ஸ்பிளைன். அது உங்கள் மிஷினில் காமிக்க முடியுமா தெரியல, அதனால தான். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் git initiate everything. ஓகே, பட் இதெல்லாம் அவரோட மிஷினில் தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் அவரோட மிஷினில் பார்க்குறேன். git init பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ now we have a new folder here initialized and இது வந்து மாஸ்டர்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மாஸ்டர்னு சொல்லிட்டு வச்சுருக்க நேம். ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா I have to add everything. ஸோ git add everything எல்லாம் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே 0 1 இருக்கு இல்லையா, அது மட்டும் ஆட் ஆகல. எனிதிங் ஏன் இது ஆட் ஆகல? inside the folder. ஓ கூல், நைஸ், சூப்பர், நைஸ், குட். லெட் மீ கோ அவுட் சைட். குட் ஃபைண்ட் அவுட்டுங்க, சூப்பர். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஒரு டீபக்கிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, லெட் மீ git initialize everything. ஓகே, இட் பாசிபிள் வாட் ஐ வில் டூ இஸ், நான் வந்து அதே 2 டைரக்டரிக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே வந்து இப்போ .gitனு ஃபைல் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோல்டரில் பார்க்கும்போது வில் ஹேவ் சம்திங் கால் .git. ஐ வில் ரிமூவ் தஸ் ஃபைல். ஏன்னா git இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஃபைல் கிரியேட் பண்ண உங்களுக்கு. ஸோ லெட் மீ ரிமூவ் திஸ் ஃபைல் கால் git. என்டர். நவ் வி ஷுட் கோ எவ்ரிதிங். ரெஃப்ரெஷ் பண்ணனா போச்சா? யா, போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் மீ கோ அவுட் சைட் ஆஃப் தட் ஃபோல்டர். 0 2 தாண்டி ஐ ஹேவ் டு கோ டு தி node.js ஃபோல்டர். ஓகே, ஸோ போயாச்சு. இப்போ வந்து லெட் மீ கிவ் இட் லைக் git init. கூல். git add everything. அண்ட் இதில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் திஸ் இன்டர்ன்ஸ். கரெக்டாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் இன்டர்ன்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டு அவாய்ட் எனி ஃபைல் இன் git, வாட் யூ கேன் டூ, git ignore. ஓகே, ஸோ அக்கல்யா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன பண்ணுவீங்க டிப்பிக்கலி, வாட் யூ வில் டூ? git ignoreல போய் அந்த ஃபைல் நேம் பாத் போடலாம். அதோட நேம் யா, கரெக்ட். ஸோ ஒரு நியூ ஃபைல் வந்து எங்கே git இன்டிலைஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ வில் கிரியேட் அ .git ignore. அண்ட் எனக்கு வந்து இக்னோர் பண்ணணும். என்ன இக்னோர் பண்ணணும்? எனக்கு வந்து 0 2ல் இன்டர்ன்ஸ் ஃபோல்டர் எனக்கு ஃபுல்லாக தேவையில்லை. ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா, ஸோ git ignore வந்து யூ கேன் ரைட் லைக் ஸோ. ஸோ 0 2ல் சிம்பிள் இல்லை என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஆல்சோ புட் லைக் இதுக்குள்ளே நீங்கள் git ignore போட்டுக்கலாம். ஸோ இந்த git ignore என்ன பண்ணுறேன்னா 2க்குள்ளே போடுறேன். 2க்குள்ளே நான் போடுறேன் மூவ் ஆயிடுச்சா? இப்போ நீ என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து எனக்கு இன்டென்ஸ் மட்டும் வேணாம் இல்லையா, இன்டென்ஸ் மட்டும் வேணாம். இப்போ சேவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் ஷுட் ஃபேட் அவுட். அண்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், மேபி பிகாஸ் ஆஃப் அன்பு அது ஏற்கனவே ஆட் ஆயிடுச்சுல அன்பு. ஓகே, லெட் மீ க்ளோஸ் திஸ். ரைட் பண்ணுங்க. லெட் மீ ரிமூவ் திஸ். ரிஃப்ரெஷ். ஓகே, இதுக்குள்ளே வந்து லெட் மீ டைப் இன்டென்ஸ். Okay, so let me add it again. So git add everything again, space
டாட் என்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏன் டைம் எடுக்குதுன்னா கொஞ்சம் அவங்க மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதான் டைம் எடுக்குது. இட்ஸ் ரிஃப்ரெஷ் இட் அகைன். ஸ்டேட்டஸ் பாருங்க கிட் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ கிட் ஸ்டேட்டஸ். Now everything இதெல்லாம் நியூவான ஃபைல் பார்த்து we should also remove the node modules, right? So everything. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஓகே, இங்கே பேனலுக்கு நான் ஒன்று போடுறேன். git dot git ignore and I want to ignore every node modules file. So இது எப்படி பண்ணுறது ஆக்சுவலி? let me go it for you. Ignore all and node modules type star name போடலாம்ல, we can use star. ஸோ இங்கே வந்து ரூட்டில் வந்து // node modules. Will it work? Let's save it. Single star multiple star. Okay, I think multiple star தான் வரும்னு நினைக்கிறேன், but let's give it try. But node modules இங்கே காமிக்கலைங்க, உங்களுக்கு காமிக்குதா? செகண்ட் நம்ம ஃபைல் சிஸ்டம் இன்பில்ட் மாடியூல் தானே இன்ஸ்டால் பண்ணது. ஓகே, செகண்ட்ல செகண்ட் இன்பில்ட் தானா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காமிக்கலையே, node modules காமிக்கலையே. மேத் இன்ஸ்டால் பண்ணோம், பட் அதில் காமிக்கலையே எனக்கு. உங்கள் இதில் காமிக்குதா? இதில் காட்டுது. ஓகே, பட் இதில் காமிக்கல, அதான் நான் கேட்குறேன் என்னோட இதில். ஓகே, உங்களை எப்படி காமிக்குது? உங்களுக்கு இதுவாக காமிக்குதா எப்படி? இல்லை, இக்னோர் ஆகலையா? ஓகே, அப்போ இருங்க. ignore all new modules inside folder ன்னு போடலாம். Let's search. Add node modules maybe. Okay, maybe node modules. Okay, let me save on this. இப்போ பாருங்க யோகேஷ், இன்னும் இருக்க பாருங்க. இன்னும் காட்டுது, green தான். Okay, maybe I will again give a git add கொடுத்து இதுங்க ஆப்ஷன் நானே தரேன். git add everything. இப்போ பாருங்க காட்டுதுண்ணா, சேஞ்சஸ் இல்லை, அப்படியே தான் இருக்கு. So I think we have to be specific. ஆனால் அதுக்கு ஒரு வைல்ட் கார்டு இருக்குது, பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு கூகுள் இட் ஐ கெஸ். இல்லை நீங்கள் ஒன்று பண்ணலாங்க, மேலே என்ன பண்ணலான்னா, இஃப் யூ ஆர் ஸோ லேசி டு சர்ச் அப்படி இருக்கக்கூடாது, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் சிம்பிள் நோட் ஆப். அந்த ஃபோன் நம்பர் இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கோ அண்ட் காப்பி திஸ் ஃபைல் அண்ட் இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இஸ் த ஃபைல் நேம், ரைட்? இப்போ செக் பண்ணி பாருங்கள் யோகேஷ். ஸ்டில் காட்டுது, க்ரீனாக தான் காட்டுது. இன்னும் காமிக்குதா? ஓகே, இப்போ நான் திரும்ப கிட் ஆட் பண்ணி பார்க்குறேன். கிட் ஆட் நார்மலாகவே அப்படிதான் காட்டுது. கிட் ஆட் தராமலே வந்து யூ ஷுட் ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட். தட்ஸ் தி திங். இருங்க, லெட் மீ செக் தி ஃபைல் நேம். காப்பி அண்ட் இஸ் இட் a file name? Yeah. எனக்கு லாஸ்ட் டைம் இப்படி தான் ஆச்சு, என்னோட சிஸ்டம் ஏதாவது இஷ்யூன்னு தெரியல. லாஸ்ட் டைம் கிட்ல புஷ் பண்ணும்போதும் ஓகே, கிட் இக்னோர் ஒர்க் ஆகல. எனக்கு கிட்ல ஒரு கம்ப்யூட்டர் கரெக்டாக நல்லா இருக்கும், பட் எனக்கு காமிக்க மாட்டேங்குது. தட்ஸ் தி திங். ஐ கான்ட் ஏபிள் டீபக் இட். ஓகே, லெட்ஸ் சேவ் இட். இப்போ ஷோயிங் நோ, ஸ்டில் ஷோயிங்கா? ரிஃப்ரெஷ் இட், ரிஃப்ரெஷ். ஐ திங்க் மேபி ஏன்னா புஷ் பண்ண டைம் எடுக்கும். இப்போ 0.1 தானே உங்களுக்கு எல்லா நோட் மாடியூல்ஸ் இல்லை, 0.2 நோட் மாடியூல்ஸ் இருக்கா? 0.1 தான் இருக்கு. ஓகே, உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவா இஃப் பாசிபிள், நான் சக்குன்னு பார்க்குறேன். ஓகே,
ஸ்க்ரீன் ஷேர் பண்ணா சொல்லுங்கள். கரண்ட் வந்துச்சா உங்களுக்கு அங்கே? வந்துருச்சுண்ணா. Okay, super. So let me share the screen with you guys. Okay, sadly I can't able to share because other people are live. Okay, screen share பண்ணுங்க யோகேஷ். போங்க, இது டெர்மினல் போங்க, பேஸ் கோட் போங்க. ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க பார்ப்போம். ஜூம் இன். ஓகே, கோ டு node.js லெஃப்ட்டில் இருக்குல்ல, அது 01 கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே, டூ ஒன் திங், லைக் அந்த நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் இன்னும் ஜூம் பண்ணுங்கள் உங்கள் ஸ்க்ரீனை. ஓகே ரைட். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஆஸ் அ டெம்பிள் ஹேக்கர் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட 01 வந்து லெட் மீ ஹேவ் அ நியூ ஃபைல் கால் அகெயின் git ignore. ஓகே, இதுக்குள்ளே வந்து ஐ வில் ஹாவ் யூ disconnected from the section. ஓகே, disconnected போல இருக்குது. திருப்பியும் தலைமுறை ரிக்வஸ்ட்டு. ஓகே, நான் disconnected சொல்லி வருது. விஎஸ் கோட்லையா? யா, க்ளோஸ் பண்ணி திருப்பியும் நியூவாக கிரியேட் பண்ணிருக்கேன். ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே, ஒரு நிமிஷம். Let me copy that link. Let me have it here. ஓகே, பட் ஜின்க்ளூட் அவருக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாரு. பட் அதான் செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை எவ்ரிதிங். ஓகே, லெட் மீ கிளிக் ஆன் என்டர். ரிக்வஸ்ட் தரேன், நான் அப்ரூவ் பண்ணுறேங்க யோகேஷ். ஓகே, டன். இப்போது லெட் மீ ஹேட் அட் கிட்டிங் அ ஃபைல். நீங்கள் யோகேஷ், நீங்கள் ஓப்பன் எடிட்ஸ் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்களா. இட்ஸ் ஸோ கன்ஃபியூசிங். என்ன ஓப்பன் எடிட்ஸ் மேலே இருக்குது பாருங்கள், அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. யா, ஓகே ரைட். I'll do one thing again. இதில் வந்து node modules save. ஓகே, இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் உங்கள் ப்ரௌசரில், உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். யா, திஸ் திங், யா கரெக்ட். ஒன்றாவலையா? ஆக்கலே. ஓகே, லெட் மீ டைப் திஸ் கமெண்ட். நிமிஷம். git add everything. ஓகே, திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஒரு வாட்டி. அவ்வளோ இல்லை? அவ்வளோ. ஓகே ஓகே, let me do this. அண்ட் ஜஸ்ட் வந்து ரூட்லேயே போட சொல்கிறாரு. ரூட்டில் நம்ம போட்டிருக்கோம் நோட் மாடியூல் சொல்லிட்டு. node modules. Okay, let me type git add again. மேபி உங்களோட கான்ஃபிகரேஷன் ஏதாவது சேட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் ரைட் கிளிக் பண்ணால் வேணா அன்ஸ்டேஜ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வேணா டெலிட் பண்ணிட்டுமா? நோ, டெலிட் பண்ணால் இதாகும். ஓகே, டூ ஒன் திங். நீங்கள் வந்து இதை புஷ் பண்ணிடுங்க, நான் அப்புறமா புல் பண்ணிவிட்டு என்ன இஷ்யூ நான் பார்க்குறேன். ஓகே ஓகே, ஒன்று பண்ணுங்கள், லாஸ்ட் வழியாக பண்ணுங்கள். இது திருப்பி ஒன்று கிட் ஃபோல்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணலாமா? இதுக்கு நான் திருப்பி ரைட் பண்ணுறேன். நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். let me remove this file. rf and it's has to be .git. enter. let's refresh. எல்லாம் போயிடுச்சான் பார்க்கலாம். and it's taking some time for me. அதனால் கொஞ்சம் டைட் பண்ணலாம். உங்களுக்கு கிளியர் ஆச்சா? அட்லீஸ்ட்டு எனக்கு ஆகலண்ணா.
உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் ஏதாச்சுன்னு பாருங்கள். பிகாஸ் இங்கே எனக்கு கிட் ஸ்டேட் அப்படியே தான் இருக்குது. கண்ட்ரோல் ஐ கொடுங்க, கண்ட்ரோல் ஹெச் ஃபோல்ஸ் காமிக்கிட்டு. அது பாட்டுக்கிட்ட இங்கே இல்லையே, பட் இங்கே வேஸ் கோட் காமிக்குதே ஸ்டில். இது பக்கா இல்லை என்னன்னு தெரியலையே. பட் டாட் கிட்ட ஃபைல் இல்லை தான் நாங்கள் இல்லை இங்கே இல்லை, டாட் ஃபைல் இல்லை, ஷூன்ய ஃபைல்ஸ் தான் இல்லை ஆக்சுவலி. சரி, லெட் மீ ரீஇன்டர்ஸ் இட் அகேன். கெட் init. ஓகே, அண்ட் யூசிங் மாஸ்டர் as a நேம் போட்டிருக்கீங்க. ஓகே, so let me rename this like git branch நான் rename பண்ணுறேன். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த branch வந்து இட்ஸ் இன் மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்குது. ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு rename it like a main which we follow right now. ஸோ மெயின் மாதிரி பண்ணியாச்சு. அண்ட் clear this. அண்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஹியர். இப்போ உங்களுக்கு பாருங்கள், நோட் மாடியூல்ஸ் காமிக்குது இல்லை உங்களுக்கு? மெயினில் இருக்குது, மெயின் பிரான்ச்சில் இருக்குது. ஓகே, நோட் மாடியூல்ஸ் வந்து 0 ஓகே, கிட் இருக்குது, நோட் மாடியூல்ஸ் காட்டுது. ஓகே, க்ரீனில் தான் இருக்குது காமிக்குது. ஓகே, லெட் மீ கூகுள் இட் குவிக்லி. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா? ஆமாம், நான் 2 days பேக் ஓகே, நான் ட்ரை பண்ண சொல்யூஷன் கிடைக்கல. ரீயூன் பண்ணுங்க VS கோட் திருப்பியும். அண்ட் மெயின் டைரக்டரியில git ignore node modules ன்னு ஒண்ணுமே இல்லையா? சோ அந்த எக்ஸாக்ட் வாய்ஸ் கேட்கல சஜித். அண்ட் டைரக்டர் நம்ம அந்த ஸ்பெசிபிக் பாத்ல நம்ம git ignore யூஸ் பண்ணி node modules யூஸ் பண்ண முடியும். அது நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்ல லாஸ்ட் டைம் கூட, அது ஒர்க் ஆகல. அது கூட லெட்ஸ் ட்ரை இட் அகைன். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இப்போ பாருங்க, இப்போ ஒர்க் ஆகுதுண்ணா. இப்போ ஒர்க் ஆகுது. நம்ம லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலையோ. ஓகே, ஃபைன். அட்லீஸ்ட் ஃபார் நவ் லெட்ஸ் கீப் இட் ஆஸ் இட் இஸ். பட் ஸ்டில் தேர் ஆர் அதர் வேஸ். ஓகே, நீங்கள் வந்து ஆஸ்ட்ரிபியூட்ஸ் கூட நீங்கள் போடலாம். பட் நம்ம அதை பற்றி நம்ம ஃபியூச்சர் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம லெட்ஸ் கோ வித் தட். இன்டென்ட் ஃபோல்டர்ஸ். இது வந்து சிம்பிள் நோட் ஆப்பா, இதுதான் பேர் பார்த்துக்கோங்க. திஸ் நேம் சேம் நேம். நீங்கள் பார்த்தீங்களா, ஆக்சுவலி we got 2 people are working on the same code. இப்போ அவர் டைப் பண்ணுறேன், நானும் டைப் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இட்ஸ் அ கூல் திங். அதனால் நைஸ். ஸோ இன்டர்ன்ஸ் கூல். இப்போது இன்டர்ன்ஸும் போயிடுச்சா, ஹைலைட் ஆயிடுச்சா? பட் இங்கே எனக்கு காமிக்கல. ஓகே, மேபி விஎஸ் கோடு தான் இப்படி தான் ஒர்க் ஆகும் போல் லைவ் ஷேரில். ஃபைன். ஸோ லெட் மீ have this. So what I will do is init add everything, and next thing நீங்க டைப் பண்ணுங்க யோகேஷ். you know how to do that right? நீங்க பண்ணுங்க. git add கொடுத்தீங்களா? message. okay, if possible I will also create as a new repository. okay repository. okay, நான் கிரியேட் பண்ணிடுறேன். அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட டெவலப்மென்ட் ரெpository அகைன். VS Code. VS Code. Node.js intro அப்படி போடுறேன். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணவா யோகேஷ்? ஓகே, ஜிமெயில் அனுப்புறேன்ல உங்களுக்கு. ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருப்பீங்க, அதனால் லெட் மீ சென்ட் இன் கூகுள் மீட் த ரிமோட் URL. ஓகே, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்கள் கொலாபரேட்டர் அந்த ரெபாசிட்டரி ஓபன் பண்ணிட்டேன். நான் உங்கள் கொலாபரேட்டர் ஆட் பண்ணிடுறேன் உங்களை. ஸோ யூ கேன் டைரக்ட்லி புஷ் இட் டு திஸ் ரெபாசிட்டரி. அண்ட் டீம் ப்ளீஸ் ட்ரை டு யூஸ் லைக் நீங்கள் வந்து கொலாபரேட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பாருங்கள். ஓகே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோகேஷ் நிறைய யோகேஷ் இருக்காங்களே, உங்கள் பேர் எக்ஸாக்ட் என்னது யோகேஷ்? யூசர் நேம் யோகேஷ் 7401. யோகேஷ் ஆனா? யோகேஷ் 7401. 7401. ஓகே, கூல். கொலாபரேட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ டேரக்ட் நீங்கள் புஷ் பண்ணலாம். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு புஷ் பண்ணலாம். நீங்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க உங்கள் மெயிலில் போயிட்டு. ஓகே, கமிட் மெசேஜ் என்னது? என்னதான் கொடுங்க, which you feel comfortable கொடுங்க.
செக்ஷன் 1 கொடுங்க உங்கள் இஷ்டம். அண்ட் ஓகே, உங்களோட செக்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு நான் உங்கள் ஸ்க்ரீன் காமிப்பேன். யூஆர்எல் அமிச்சிட்டிங்களா திருப்பியும்? அகைன் அனுப்பியிருக்கேன். ஓகே, லெட் மீ ஜாயின் இட் அகைன். யா யோகேஷ், யூ ஆர் ஆன் ஸ்க்ரீன். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இஃப் இட் இஸ் சென்சிட்டிவ் யூ கேன் க்ளோஸ் இட். ஓகே, நான் உங்களுக்கு விஎஸ் கோடில் வந்து இது தந்திருக்கேன், ரிக்வஸ்ட் தந்திருக்கேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ரிக்வஸ்ட். யா ஓகே. ஸோ இதுதான் ரெபாசிட்ரி ஃபார் அதர் யூடியூபர்ஸ். நீங்கள் பார்க்குறவங்க வந்து இதுதான் ரெபாசிட்ரி. ஓகே, இங்கே தான் எல்லாம் கூட இருக்க போகுது. நீங்கள் பார்த்து அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க. புஷ் பண்ணிட்டா சொல்லுங்கள் யோகேஷ். ஸோ கிட் ஆட் ரிமோட் பண்ணியாச்சு அண்ட் கிட் புஷ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மெயின். யா நவ் யா பர்ஃபெக்ட். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணனா we can able to see this content here. We can check it like here. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பர்சன் பண்ணியிருக்காங்க அவங்க காமிக்குது, கமெண்ட்ஸ் காமிக்குது, என்ன ஃபைல் சொல்லிட்டு. யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ் திங். கூல், நைஸ், சூப்பர். ஓகே யோகேஷ், ஆல் ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்கலாம்? வி ஸ்டில் ஹேவ் 2 o'clock ஆகுது. ஆர் யூ இன்னும் டாபிக் பார்க்கலாமா இல்லை என்ன பண்ணலாம்? யூ ஹேவ் டு டிசைட். இருக்கீங்களா? ஓகே, ஐ வாஸ் ஆன் மியூட். பார்க்கலாம். நானா பார்க்கலாமா? வேற மட்டும் பார்க்கலாம். HTTP ஓகே, பார்க்கலாம், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ், HTTP வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மாடியூல். ஓகே, இது சஃபா பார்த்து வந்து எதுக்காக அது ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க இல்லையா? இப்போ இனிமேட்டு தான் வந்து தி ரியல் கேம் பிகின்ஸ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஹேவ் சம் காஃபி, வாட்டர் அண்ட் ஸோ ஸோ இல்லை நம்ம கண்டிப்பாக பண்ணலாங்க. ஒரு சிம்பிள் கோட் மாதிரி காமிச்சிடுறேன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 03 சிம்பிள் நோட் ஆப். இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாத்துக்குமே அந்த பேரை தரலாம் நினைக்கிறேன். அது ரொம்ப ஈஸியாகவும் புரியும். HTTPன்னு தந்துக்கலாம் நினைக்கிறேன். 03 ஐஃபன் HTTP வேணா நம்ம சஃபிக்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே சிம்பிள் தான் இருக்குது நம்ம பண்ணுறது. சார் நம்ம மிஷன் பண்ண அவசியம் இல்லை. தட்ஸ் திங். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபைல் நேம் கிரியேட் பண்ணிட்டு இப்போ ரீநேம் பண்ணும்போது அகைன் வி ஹேவ் டு ரீநேம் பண்ணும்போது திருப்பி நம்ம வந்து அந்த கிட் ஹிஸ்டரி வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணுறோம். ஓகே, அது என்ன மாதிரி இருக்கும்னா நமக்கு கிட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தோம்னா நமக்கு தெரியும் என்ன மாதிரி காட்டுதுன்னா, நம்ம ப்ரீவியஸாக இருக்கிறது வந்து டெலீட் பண்ணிட்டு புதுசாக கிரியேட் பண்ணுற மாதிரி காட்டுது. கிட் வந்து அப்படி தான் எடுத்துக்கும். நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற ஃபோல்டர் டெலீட் பண்ணிட்டு உள்ள புதுசாக ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு புதுசாக ஃபைல் ஆட் பண்ணுற மாதிரி தான் எடுத்துக்கும். அது யூன்றது நியூ ஃபைல், டின்றது டெலிட்டட் ஃபைல். கரெக்ட். அதனால் முடிஞ்சிருக்கும் உங்களோட கிட் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது வந்து சேஞ்ச் பண்ணாத மாதிரி வச்சுக்கோங்க. அது முடிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங் டெவலப் பண்ணும் போதே யூ கேன் ஹேவ் தட் ஆல் இன் யுவர் மைண்ட். அதுக்கு ஏதாவது நீ நேமிங் கன்வென்ஷன் வச்சுக்கலாம். அப்புறம் மாற்றிக்கலாம்னு நினைக்கும் போது இட் வில் ஹேவ், ஏன்னா கிட்டில் வந்து என்ன இருக்க போது, என்னென்ன ஃபைல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வி கேன் see that tracking history, ரைட்? பட் நீங்கள் இது மாதிரி பண்ணும் போது இட் வில் கொலாப்ஸ் எவ்ரி திங். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் யோசிச்சு நீங்கள் வந்து பண்ணால் பெட்டராக இருக்கும். தட்ஸ் மை சஜஷன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து நம்ம நோட் மாடியூல்ஸ்ல வந்து அங்க கிட் இக்னோர் வந்து அப்ளைன்ட் இருந்த ஃபைல் நேமோட இருந்துச்சு. இப்போ அது வந்து இஷ்யூ ஆகாதா? ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணணும். அது கிட் இக்னோர்லயும் சேஞ்ச் பண்ணணும்ல நம்ம மேனுவல். யா கரெக்ட். குட். ஒன் செகண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுது.
என்ன சொல்லுன்னு தெரியல, எது ஆஃபீஷியல் ஃபால்ட்டுன்னு தெரியல. பட் ஸ்டில் நவ் இட்ஸ் ஒர்க்கிங் ஐ கெஸ். நீங்கள் இதுக்கும் அந்த இன்டர்ன்ஸும் நீங்கள் ஹைட் பண்ணிடுங்க. ஓகே. ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா ஆக்சுவலி டபுள் ஆஸ்டிக் எப்படின்னா இட்ஸ் அ வைல்ட் கார்டு. இது இந்த சைல்டுக்குள்ளே எந்த மேட்ச் ஆனாலும் சரி, இந்த ஃபோல்டர் மேட்ச் ஆச்சுன்னா இட் ஒன்ட் கன்சிடர். தட்ஸ் அ மெயின் ஐடியா. ஓகே கூல். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்லாஷ் போடலாம், டபுள் இந்த ஆஸ்டிக் ஸ்லாஷ் போட்டு இது போடலையோ, மிஸ் மிஸ் பண்ணிட்டோம். பண்ணிட்டோமா? ஆமா. ஓகே, சில்லி மிஸ்டேக். ரைட். ஓகே. ஸோ நீங்கள் யோகராஜ், நீங்கள் வந்து யோகராஜ் தான் இல்லை சாரி உங்கள் பேர் வந்து யோகேஸ்வரன் ரைட்? எல்லாம் இதில் ஸ்டார்ட் ஆகுதா? ஐ கன்ஃபியூஸ்ட். ஓகே, நீங்கள் க்ளியர் பண்ணிக்கோங்க டெர்மினலில். அகைன் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த இந்த மிஸ்டேக் வச்சு நான் ஒன்று சொல்ல பார்க்குறேன். நம்ம வந்து ஸ்க்ராட்சில் வந்து பண்ணுறதுனால தான் நானும் சரி அன்பனாவும் சரி ஆல்ரெடி நிறையா ரெப்போசிட் பண்ணியிருந்தாலும் நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த மிஸ்டேக் ஃபேஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வைட்டோ இல்லை கிரியேட் ரியாக்ட் அப்போ அந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணுவோம். அது பண்ணும்போது நமக்கு வந்து கிட்டிங் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த நோட் மாடியூலாம் நம்ம அதை பற்றி நம்ம கேர் பண்ண தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம ஒரு நோட் ஃபைல் வந்து நோட் ப்ராஜெக்ட் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ பெட்டர் நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பிகினராக நம்ம இருக்கும்போது ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணால் நமக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஃபியூச்சரில். யா, பட் ஸ்டில் யூ கைஸ் நீட் டு லேர்ன். லைக் இப்போ நீங்கள் இப்போ நம்ம கற்றுக்கணும் பார்த்தீங்களா, இட்ஸ் அ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். நீங்கள் டேட்டா ஃப்ரேம்வொர்க் கற்றுக்காமல் ஃப்ரேம்வொர்க் போனீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இனிஷியல் பீரியட் நாங்கள் பண்ணிப்போம். பட் ஆனால் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நாங்கள் அடாப்ட் ஆனதுனால இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் வருது. ஓகே. ஸோ அகெயின் யோகேஸ்வரன் உங்களோட இது ஆயிடுச்சு நினைக்கிறேன். அப்போ நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் உங்கள் சைடில். ஓகே, 1 செகண்ட் நான் நெட்வொர்க் மட்டும் மாற்றிட்டேன். மாற்றிருக்கேன். ஸோ டீம் என்னெல்லாம் டைட் ஆகிட்டிங்களா? ஓகே, எப்போ யூ காய்ஸ் நீட் ரெஸ்ட்னு சொல்லுங்கள். லெட்ஸ் டேக் 10 minutes பிரேக். ஓகே, ஏன்னா இதுக்கு மேலே யோகேஷை பிடிக்க முடியாது. தட்ஸ் த மெயின் திங். அதனால் இஃப் யூ காய்ஸ் நீட் அ ரெஸ்ட் மேபி at 12:30 we can have a short break. ஒரு 5 minutes கழிச்சு நம்ம திருப்பியும் 5 minutes தான், ரொம்பலாம் கிடையாது. டக்குன்னு முடிச்சோன்னா நம்ம ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் மற்ற செஷன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஐ வில் புட் அது வரைக்கும் நான் வந்து ஏதாச்சும் பண்ணோம்ல, ஐ வில் மேக் அ ஸ்மால் போல் when you have 12:40. ஸோ யூடியூப் நான் போல் போட்டிருக்கேன். அண்ட் யாராச்சும் நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்கன்னா அது இந்த போல் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பேஸ்ட் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். போட்டோம் 12:40 போட்டிங்க ஒரு போல். அந்தளவுக்கு எல்லாமே டயர்ட் ஆகிட்டிங்க போல் இருக்குது. கேன் சி ஃப்ரம் யூர் ஃபேஸஸ். எனக்கும் டவுட், எனக்கும் நானுமே டயர்ட் ஆகிட்டேன் ஆக்சுவலி. ஓகே, லிங்க் அனுப்பிச்சிருக்கீங்க. யா, பார்க்கலாம். ஓகே குட். ஸோ ஷால் வி ஹேவ் லைக் ஒரு 1 PM மேலே வச்சுக்கலாம். பிகாஸ் 1 PM மற்ற ஒர்க் ஒன்று இருக்கான், அதனால் நம்ம அது பண்ணிடலாம். ஓகே, 1 o'clock we will have a short break. Not break, we can wind up the entire section அதுக்குள்ளே. ஓகே, நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு இருங்க, இட்ஸ் ஸ்டில் லோடிங் இன் மை எண்ட். ஓகே 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 ஓகே, லெட் மீ ரிக்வெஸ்ட் தி access again. யா ஓகே, யா ஓகே, கண்டிப்பாக பண்ணலாம் யோகேஷ். யா ஓகே, npm minute. Okay, http server fine description server using nodejs entry point will be there. This command now we have a package.json inside this file. Okay, yeah, okay. உள்ள வந்து index.js entry file நம்ம ஓபன் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து நம்ம HTTP மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். equal to require HTTP. நம்ம இந்த HTTP மாடியூல் வந்து நம்ம எங்கேயுமே இன்ஸ்டால் பண்ணல. ஏன் சொல்லுங்க? பிகாஸ் இட் ஹேஸ் அ இன்பில்ட் மாடியூல். Node.js குள்ளே இன்பில்ட்டாக அந்த HTTP மாடியூல் இருக்குது. தட்ஸ் த திங். இப்போ HTTP டாட் கிரியேட் சர்வர் மெத்தட் வந்து நமக்கு வந்து ஒரு பேக்கெண்ட் சர்வர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஆல் வாட்சிங், யோகேஷ்க்கு வந்து அந்த ஆட்டோ சஜஷன்ஸ் காமிக்கும். நமக்கு அது காமிக்காது பிகாஸ் we are just a viewer. நம்ம வாட்ச் பண்ணிருக்கோம் ஸ்க்ரீனை கரெக்டாக. when we are coding we can able to see that methods. the suggestions காமிக்கும்ல, அந்த suggestions அப்போ காமிக்கும் உங்களுக்கு. ரைட். ஓகே, கிரியேட் சர்வர் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து கால்பேக் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஃபங்க்ஷன் ரிக்வெஸ்ட். இப்போ நம்ம வந்து ஒரு பேக் எண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஏபிஐ கூட ஒர்க் பண்ண போறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்போம். அந்த ரிக்வெஸ்ட்க்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் வந்து பேக் எண்ட் சர்வர் வந்து நமக்கு கொடுக்கும். அந்த ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் தான் இது. ரிக்வஸ்ட்னா நம்ம தர விஷயங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறோம். லைக் எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கால்ட் ரிக்வஸ்ட். ரெஸ்பான்ஸ்னா அது நமக்கு தர விஷயங்கள். இப்போ நான் வந்து ரிக்வஸ்ட் அவங்க கேட்குறேன்னா நீங்கள் எனக்கு தரீங்களா இன்ஃபர்மேஷன், அதான் இட்ஸ் கால் ரெஸ்பான்ஸ். ஒரு டிப்பிக்கலான ஒர்க் ஃப்ளோவில் இப்படி தான் நடக்கும் சர்வர் பொறுத்த வரைக்கும். தட்ஸ் வை we can have this kind of name, request and response. ஓகே, யூ கேன் நீங்கள் வேறு நேம் கூட வச்சுக்கலாம், பட் திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஃபார்மேட் டு ஃபாலோ ஆஸ் அ பிகினரா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு எம்டியாக வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கால் பேக்கை. ஸோ இப்போ வந்து எது லிசன் ஒரு இது இருக்குது. இது என்ன பண்ணணும்னா எந்த போர்ட்டில் லிசன் பண்ணுறதுன்னு டிக்ளேர் பண்ணுறது. நம்ம வந்து 3000 பை த வே அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, போர்ட்னா இன் இன்டர்நெட் we have many kind of இப்போ ஒரு வீடியோ வச்சுக்கோங்களேன், ஒரு பேலஸ்ன்னு வச்சுக்கோங்க. பேலஸை பார்த்தீங்கன்னா we will have many doors, right? ஃப்ரண்ட் டோர், பேக் டோர், சைட் டோர், நிறைய டோர் இருக்கும், ஹிடன் டோர்லாம் இருக்கும் கரெக்டாக. லைக் ஸோ இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் we can access using this port. ஒரு நம்பர் மாதிரி வச்சுருப்பாங்க, 4 digit நம்பர். அந்த 4 digit நம்பரில் வந்து நம்ம வந்து we can able to request information, do some kind of stuff அந்த வே மூலியமா. இட்ஸ் லைக் அ சீக்ரெட் கோட் மாதிரி. ஓகே, யா. ஓகே, இப்போ வந்து இந்த இது வந்து போர்ட் 3000 வந்து டிசைன் பண்ணோம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸ்டார்ட். சாரி, நோட் கிளியர் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கோங்க. நோட் index.js கொடுக்கும்போது நமக்கு எந்த மெசேஜும் இல்லை, ஏன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல கால் பேக்கில். நம்ம கால் பேக்கில் இஃப் எனி மெசேஜ் கொடுத்தோன்னா, இஃப் த சர்வீஸ் ரன்னிங் கொடுத்தோன்னா அந்த மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் காட்டும். ஆக்சுவலி என்னென்னா நம்ம வந்து ரொம்ப சிம்பிளராக நான் என்ன பண்ணியிருக்கோன்னா, we are just requiring a module called HTTP and அதை நம்ம வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, சேவ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா அந்த மெத்தடை கால் பண்ணிட்டு, ஐ மீன் அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே we have a method. ஓகே, ஸோ இது நம்ம கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து we are going to pass simple method. Okay, it's called a callback function, right? It's a callback function. Okay, இதுக்குள்ளே வந்து நம்ம லிசன் பண்ணுறோம் 3000 போர்ட்டில். ஓகே, நான் இது ரன் பண்ணதுக்கான கமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். நோடு அந்த ஃபைல் நேம், என்ன ஃபைல் நேம் அந்த ஃபைல் நேம் தந்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் 3000 ஷோ பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஷேர் த ஸ்க்ரீன் இல்லையா? நீங்கள் வந்து இந்த லைவ் ஷேர் இருக்குல்ல, பண்ணிட்டீங்களா? சூப்பர், பண்ணிட்டேன். நைஸ். ஸோ திஸ் இஸ் அ ஸ்க்ரீன் ஆக்சுவலி. லெட் இட் லோட். எதுவும் இருக்காது, நம்ம செஷன் அது லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதை என் பண்ணலை, அது லோடிங்லே தான் இருக்கும். இப்போ விஎஸ் கோட் வந்துருக்கோம்னா நம்ம வந்து உள்ளே கொடுக்கலாம். என்ன கொடுப்போம்னா நம்ம ஷோ பண்ணுற ரன்னிங் ஷோ பண்ணுறதுக்காக கன்சோல்ட்டாக கொடுக்கலாம். சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் 3000. இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட், இந்த கால் பேக் முடிஞ்சிருச்சு, ரெஸ்பான்ஸ் எண்ட் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ நான் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணுறாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா we have request. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எதுவுமே அவுட்புட்டும் வரல, பட் we can able to see it has closed. இது மாதிரி லோட் ஆகிருந்துச்சு, இப்போ லோட் ஆகல, இப்போ டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பிகாஸ் we have successfully ended it using rest another response. ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட் பண்ணியாச்சு, அதனால் வந்து இந்த இது முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் ரைட் பண்ணணும்னா
நம்ம ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ரெஸ்பான்ஸ் டாட் லைக் ஹலோ இன்டர்ன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்க. ரைட். ஹலோ இன்டர்ன்ஸ். ஓகே யா. மறுபடியும் ஸோ வி ஹேவ் டு ஓப்பன் இன் டெர்மினல். பட் எனக்கு இன்னும் ஹேங் ஆகிட்டே இருக்கு. வியூ டெர்மினல். என்ன பண்ண போயிட்டு இருக்கு யோகேஷ் அங்கே? ரோட்ல ஏதோ போகணும். ரோட்லையா? ஓகே. ஆமாம். டெர்மினல் ஓப்பன் ஆகல. மேபி ஹேங் ஆயிடுச்சா என்ன தெரியலையே. உங்களுக்கு ஓப்பன் ஆகுது டெர்மினல்? ஓப்பன் ஆகுதுண்ணா. சரி ரன் பண்ணுங்க அகைன். ரிஃப்ரெஷ் இட். அண்ட் யா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து npm சாரி நோட் index.js தந்திருப்பார் திருப்பியும். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்ல போகும்போது now we have something called some message. This is what we call as backend. ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா you will be designing some UIs இல்லையா? ஒரு நிமிஷம் மீட் பண்ணுங்களா யோகேஷ்? ஓகே சார். இப்போ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா you guys will be writing the HTML CSS part, right? ஸோ பேக் எண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வில் பி கிவிங் சம் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு தான் we can write like that. இப்போ நீங்கள் வந்து you can run two applications parallelly. First thing is the front end application. Let's consider React வந்து வேறு போர்ட் ரன் பண்ணுவீங்க. லைக் சே நீங்கள் வந்து 5170 வச்சுக்கோங்களேன். லெட் கன்சிடர் லைக் localhost 5170. இது வந்து React இது வந்து இந்த போர்ட்டில் வந்து React application ரன் ஆகும். அண்ட் இந்த போர்ட்டில் 3000 போர்ட்டில் வந்து உங்கள் பேக்கெண்ட் ரன் ஆகும். ஓகே ஸோ தட் திஸ் டூ ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக்கெண்ட் கேன் கோஆர்டினேட் தட் இன்ஃபர்மேஷன். அது ரெண்டும் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ டிப்பிக்கலாக இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் எனி இன்ஃபர்மேஷன் லைக் திஸ் அண்ட் இதுக்கான ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் அந்த ரெஸ்பான்ஸை ரைட் பண்ணுறேன் ஹலோ இன்டர்ன் சொல்லிட்டு. யூ கேன் ரைட் எனி திங் ஹியர். ஓகே ஸோ இது எப்படி உட்காந்து திருப்பி ஒரு வாட்டி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ we are requiring a HTTP module, inbuilt module, and we are creating a server. Okay, so server nave it will do some kind of work, that's all. Okay, and it has a method callback function, and இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா we have this request, and இது நான் வந்து நான் பண்ணிக்கலாம். You can also have it like this, request and it's called response. Okay, so for clarity, so நான் பண்ணுறேன் I will have it like ரெண்டு ரெஸ்பான்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ ரிக்வஸ்ட்னா நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம அந்த சர்வருக்கு ஏதாச்சும் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது தட்ஸ் கால் ரிக்வஸ்ட். ரெஸ்பான்ஸ்னா தட் சர்வர் இஸ் கிவிங் அஸ் எ ரெஸ்பான்ஸ், இட்ஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே அண்ட் சர்வர் கிரியேட் பண்ணோன்னா ஐ நீட் திஸ் கன்சோல் லாக் டு பி ரன் இன் மை டெர்மினல். ஓகே பட் டெர்மினலுக்கு இப்போ இது காமிக்கல. பட் தட்ஸ் த திங். லெட் மீ ஓப்பன் திஸ் டெர்மினல் அகைன். யா இங்கே இப்போ காமிக்குது. தேர்ஸ் அ பக், another bug, VS Code. யா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have running this on இப்படி காமிக்குது இல்லை, பிகாஸ் ஒரு வாட்டியுமே இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே நவ் கீழே வந்து நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் எல்லாம் முடிஞ்சோன்னா we are just closing this response. ஓகே ஸோ வாட் சப்போஸ் ஒரு இது சொல்கிறேன், ஐ வாண்ட் டு ரன் திஸ் இன் 444 வேணும்னு வச்சுக்கோங்களேன், 999 வச்சுக்கோங்களேன், 999 என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? I want my backend to be run on 999. போர்ட் லிசன் பண்ணணும் 999. யா ஸோ உங்களோட போர்ட் லிசன் பண்ணுறீங்க இல்லையா, இங்கே வந்து யூ கேன் சேஞ்ச் தட் போர்ட் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேன்சி நம்பர் வந்து வச்சுருப்பீங்க 4545 வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக 4545 என்டர் பண்ணும்போது தட் சர்வர் ஷுட் நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும், அகெயின் யூ ஹேவ் டு ரன் திஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு nodejs சொல்லி ரன் பண்ணணும் அகெயின். ஓகே நவ் யூ ஆர் ரன்னிங் திஸ் அண்ட் let's wait. Okay and revision பார்க்கலாம். மேபி இஸ் ஸ்டில் ரன்னிங்கான்னு சொல்லிட்டு, பிகாஸ் இப்போ வந்து யோகேஷோட மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகிட்டுன்னு பார்க்கலாம். ஓகே போர்ட் ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓ யா கரெக்ட். இந்த போர்ட் நம்ம ஷேர் பண்ணுவீங்களா? அது ஷேர் பண்ணல. அந்த போர்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்களா யோகேஷ் ஒரு வாட்டி? ஓகே 4545. Now you can able to see your backend here. Okay, so this is how like separate பண்ணோம்னா அதுக்கான பேசிக்கான எக்ஸாம்பிள் இதுதான். ரைட் ஓகே இப்போ என்ன பண்ணுங்கண்ணா யோகேஷ், ஒரு JSON ரெஸ்பான்ஸ் கொடுங்க. 2-3 செக்லிஸ்ட் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம், உங்களுக்கு டைம் இல்லை.
என்னன்னா JSON ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் இன்புட் ரிக்வஸ்ட் பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை வந்து கெட் பண்ணி நீங்கள் டிஸ்பிளே பண்ண வைங்க. ஓகே. ரெக்வெஸ்ட் மீன்ஸ் பேராமீட்டர் கொடுக்கணும், அது நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்துக்கலாம். அது சரி, ஓகே ஃபைன். ஓகே, அது வந்து எக்ஸ்பிரஸ்க்குள்ளே போகும்போது ரெக்வெஸ்ட்லாம். ஓகே. ஆனால் இப்போ வந்து அந்த கொஞ்சம் உங்கள் ப்ரௌசரில் போய் இந்த நெட்வொர்க் டேக் கொஞ்சம் காட்டணும், உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஷியோர். இதில் வந்து லெட் மீ கோ டு தி இன்ஸ்பெக்ட். இதை வந்து ஐ வில் ஹேவ் இட் லைக் இன் பிலோ நெட்வொர்க். போயாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ். ஓகே, இப்போ வந்து அந்த லோக்கல் ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பே பண்ணீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க ஹெட்டர் என்ன ரெக்வஸ்ட்டாக போகுது, ரெஸ்பான்ஸ் ஹெட்டர் வந்து நத்திங், இதெல்லாம் உங்களுக்கு இன்புட்டாக போகுது, ரெக்வஸ்ட் யூஆர்எல் மெத்தட் எல்லாம் போகுது. இந்த ப்ரிவியூவில் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்பான்ஸாக வெளில வருது. ப்ரிவியூ ரெஸ்பான்ஸ் இது வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் வந்து இதில் ஷோ ஆகுது, வந்து டிஸ்பிளே ஆகுது. இதே நம்ம எக்ஸ்பிரஸ்னா நம்ம என்ன ஜேசன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அது எல்லாமே இதில் காட்டும். ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தா நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக புரியும் அது. ஓகே. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க விஷயம் என்னன்னா சர்வரில் வந்து வில் பி கிவிங் ஆஸ் அ ரிக்வஸ்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலாஸ்ட் 4545 நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ரிக்வஸ்ட் பண்ணும்போது அந்த ரிக்வஸ்ட் கூட சேர்ந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே போகும். ஓகே, ஸோ இதெல்லாம் போயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு தான் பேஸ்ட் ஆன் தட் இட் வில் கிவ் அஸ் அ ரெஸ்பான்ஸ். தட் ரெஸ்பான்ஸ் இஸ் கால் ஹலோ இன்டர்ன்ஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் தட் இப்போ வந்து ஒரு சர்வர் மாதிரி இப்போ நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நெட்டில் எங்கே இருந்தாலுமே you can get this information, you can display in your UI and do whatever stuff which you like to do. Right. So next என்ன பண்ணலாம் யோகேஷ்? நெக்ஸ்ட் ஜேசன் அதை ஷோ பண்ணணும். நம்ம இதையே எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஈவன் we can do like நம்ம ஆல்ரெடி நம்ம JSON ஃபைல் ரைட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த JSON ஃபைலை கெட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு API மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் ஷோ பண்ணுற மாதிரி. நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்க சொல்லுங்கள் எக்ஸாக்ட்லி, பிகாஸ் ஐ ஹேவ் டு see that too. HTTP சர்வர் தான் அந்த இன்டர்ன்ஸ் ஜேசனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் புட் இட் இன் டேட்டா ஃபைல். ஓகே, ஆர்கனைஸ் வச்சுக்கலாம். பண்ணவா? டேட்டா ஃபைலுக்குள்ள நான் போடுறேன். அதை நான் பண்ணுறேன். நான் அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஓகே, நான் டேட்டாக்குள்ளே போட்டுட்டேன். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போது அது வந்து இம்போர்ட் பண்ணேன். ஸோ என்னோட கோல் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு லூப் தி என்டையர் ஃபைல், ஐ வாண்ட் டு கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐ வாண்ட் டு டிஸ்பிளே இட் ஹியர். அதான் என்னோட சிம்பிள் கோல். ஓகே, ஏன்னா நம்ம ஏபிஐஸில் அப்படி தானே பார்த்துருக்கோம். இஃப் யூ கோ டு எனி ஏபிஐஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் கால்ட் ஃப்ரீயா லெட்ஸ் கோ டு எனி ஏபிஐ இன் பாயிண்ட் ஆப் ஐடியாஸ் ஏபிஐ அண்ட் இந்த ஆப்புமே பார்த்தா யோகேஷ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஓகே, he is a main person who has contributed to this open source. Okay, let's click on another link. How about this API? Let's open this API and inga pathina it is giving us a simple JSON. Correct? Idha simple JSON. Okay, இதே மாதிரி தான் நம்ம வந்து பில்ட் பண்ண போறோம். Okay, I want to create this same kind of API. இப்போ இந்த URL போயிட்டீங்க அப்படின்னா you should give us a JSON. அந்த JSON எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட React.jsல வந்து you can able to display it. That's the actual working. So இதுக்கு தான் நம்ம யோகேஷ் பண்ண போறாரு. You can do it, யோகேஷ். ஓகே, இதில் வந்து நம்ம இந்த ஜேசன் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். கான்ஸ்ட் இன்டென்ஸ் போட்டு ரிக்வைஸ் இது நம்ம ப்ரீவியஸாக பண்ணது தான், அந்த HTTP சர்வரில் பண்ணது. ஓகே, சாரி ஃபைல் சிஸ்டமில் பண்ணது. இதை நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கிறோம். இன்டென்ஸ் ஓகே, நேம் கூட இன்டர்ன்ஸ் டேட்டான்னு போட்டுக்கலாம். லெட்ஸ் பி ஸ்பெசிஃபிக். டேட்டா ஸ்டாட்டிக் இந்த இன்ஃபர்மேஷன் பதிலாக இன்டென்ஸ் டாட் டேட்டான்னு போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் லெட்ஸ் அகெயின் ரிஃப்ரெஷ் இட். 3000 இட்ஸ் ரன்னிங் ஆன் 3000. ஆமாம். Then I have to rename this to 3000. Okay, I think இருங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 4545 தான் ரன் பண்ணிருக்கோம். ஓகே 4145. 4545. இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் பி கிரியேட்டிங் அ வேரியபிள் கால் கான்ஸ் போர்ட். இங்கே வந்து வில் பி ஹேவிங் தட் வேல்யூ. என்ன வேல்யூ? ஸோ இந்த வேல்யூ இங்கே போகிறோம், வேல்யூ போட்டு வச்சுக்கோங்களேன். யூ கேன் ஹேவ் இட் லைக் இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைக் ஸோ, and you can also have it like so.
ஓகே. ஸோ இப்போ ஒரு இடத்துல மாடிஃபை பண்ணால் 2 இடத்துல மாடிஃபை ஆயிரும். தட்ஸ் தி மெயின் ஓகே. ஐடியா. லெட்ஸ் சேவ் இட் அண்ட் ரன் பண்ணுங்க திருப்பியும் அகைன். We have an error here. Chunk data must be a type string. Okay. எல்லாத்தையும் undo. 1 second. And yeah, doubt கேட்டாங்க. Let me open the YouTube too. Is this kind of Express Anbu? Yes, actually, Express வந்து it's a more matured kind of framework. Whereas இது வந்து inbuilt certain சின்ன ஒரு server create பண்ணனும்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Okay. In our future versions we'll be using Express of course. நம்ம வந்து நோட் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா ஜேசன் ஃபைல வந்து சென்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா json.stringify அந்த டேட்டா உள்ள போட்டோம்னா அது வந்து ஜேசன் ஸ்ட்ரிங்கா மாத்தி கொடுக்கும் நமக்கு. Yeah. So நான் சொல்லியிருந்தேன் json stringify எதுக்கு யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு to convert into a text kind format we'll be using json.stringify. Okay. Now let's run this. Okay, let's check the output. Yeah, now you can see we have successfully created an API point. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம JSON ஃபைல் என்ன ஃபைல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டேக் திஸ் as an opportunity. You guys need to loop all the anything like let's say இதே மாதிரி கிரியேட் பண்ணுங்களேன், நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் வந்து நம்ம இன்டர்ன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓவரால் இன்டர்ன்ஸை நீங்கள் வந்து JSON ஃபைல் ஆல்ரெடி ஹேவ் தி டேட்டா ரைட், அந்த டேட்டாவை கெட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கிரியேட் சச் APIs. இந்த APIஸ்லேருந்து கெட் பண்ணி நீங்கள் ரியாக்டில் வந்து ஷோ பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். தட்ஸ் a different task. நான் சொன்ன டாஸ்க் புரிஞ்சதா எல்லாருக்கும்? You have to create this backend with this information and இந்த information நீங்க கெட் பண்ணிட்டு உங்க front endல நீங்க அதை காமிக்கணும். That's the main task. Yeah, Yogesh. So anything else? Yeah, it's a அந்த மேல URL எடுப்போம்ல அது எப்படி இருந்து? Yeah, that we can do it in next section I guess. Yogesh has some work to do around 1 o'clock. ஓகே, அதனால இப்போதைக்கு அதை கவர் பண்ண வேண்டாம். ஆனா இப்போதைக்கு நீங்க உங்களுக்கு இப்ப பண்ணனும்னா ஜஸ்ட் நீங்க http localhost port 4545 இத நீங்க API யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இதுவா கிடைக்கும் என்ன கொடுக்குறோமோ. ஓகே, எண்ட் பாயிண்ட் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் அந்த சாரி ஐ couldn't get it. திருப்பி சொல்லுங்க, இது நீங்க எங்க தரணும்? இது வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுத்தோம்னா so it should be like this right? இப்படி தான் இருக்கணும். ஓகே, கரெக்ட். பட் அதோட மோஸ்டான வே வந்து you can also replace this local host with the IP address of your machine. ஓகே, அதுவும் ஒரு கரெக்டான ஃபார்மேட் தான். நார்மலா இது வந்து 120. ஓகே, இது வந்து உங்க லோக்கல் IP பட் ஸ்டில் உங்க IP எப்படி பார்க்கலாம்னா you have to open your terminal here and you have to type ipconfig if you are on Windows. Okay, and இதில் வந்து you have to type ipconfig which will expose your IP address. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த IP address வந்து இதுதான் IP address. ஓகேவா, IPv4னு இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் வந்து லினக்ஸில் இருக்கீங்கன்னா இட்ஸ் கால் ifconfig நினைக்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் கேர் அபவுட் மேக் பற்றி ஐடியா இல்லை. இதுதான் இது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் டிபிக்கல் அட்ரஸ். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களே. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட நீங்கள் கேளுங்க. நம்ம வந்து வென் யூ ஆர் டெவலப்பிங் நான் சொன்ன டாஸ்க்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் திஸ் டாஸ்க் டு பி கம்ப்ளீட்டட் as soon as possible. Most probably by tonight. Evening 4 o'clock we have a section, right? I hope like everyone is ready for the section. அதை முடிஞ்ச உடனே நீங்கள் திரும்ப ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் பண்ண பாருங்கள். பிகாஸ் we are in the end of the schedule. கொஞ்சம் நீங்கள் அதை முடிச்சா தான் நம்ம அத்தனை நாளைக்கு வந்து இந்த டவுட்ஸ் வந்து யூ ஷுட் நாட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் செக்ஷன் யூ ஷுட் நாட் ஹாவ் தி சேம் டவுட்ஸ். அது நெக்ஸ்ட் செக்ஷனில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, தட்ஸ் த மெயின் ஐடியா. யா, ஓகே யோகேஷ், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? or else shall we wind it up? இவ்வளவுதான் பண்ணான்னு இருந்தது, ப்ரிப்பேர் பண்ணது. ஓகே, ஃபைன். இதுக்கு மேல போனா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம இன்னைக்கே இந்த டெர்மினல் கோடு ப்ளஸ் இந்த ஃபைல் சிஸ்டம் சர்வர் மூணுமே பார்த்துட்டோம். கரெக்ட். ஸோ நம்ம வந்து 2.5 hours கிட்ட பார்த்துருவோம். ஆக்சுவலி டிப்பிக்கலி 3 hours கிட்ட பார்க்க போகிறோம் நம்ம. we are on the stage. ஸோ அதனால் let's wind up this section and இதை நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க யோகேஷ் meanwhile. ஓகே, யா, அண்ட் கொஞ்சம் மீட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டீம் வாட் யூ கேன் டூ இஸ் யூ நீட் டு ஒர்க் ஆன் தி என்டையர் கான்செப்ட். சி இட்ஸ் a very very important concept. ஓகே, Node.jsல வந்து
யா pretty much நானுமே Node.js வந்து அந்த பேச நான் பார்த்தது கிடையாது. ஓகே, நான் ஒர்க் பண்ண கிடையாது இன்ஃபேக்ட். ஸோ அதனால் இப்போ பார்க்கும்போது எவ்ரிதிங் சீம்ஸ் சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் அது மட்டும் வந்து நீங்கள் வந்து போக போக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் அ மெயின் திங் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது பேசிக், இதை நீங்கள் கற்றுக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மெனி பீப்புள் ஆர் மேக் திஸ் மிஸ்டேக். லைக் தே ஆர் நாட் கோயிங் அண்ட் செக்கிங் தி பேசிக் திங்ஸ், தே ஆர் டைரக்ட்லி ஜம்பிங் இன் டு அட்வான்ஸ் கான்செப்ட் அண்ட் தே ஃபீல் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். டிஃபிகல்ட் இல்லாமல் எப்படி இருக்கும்? பிகினிங்கில் போனால் தான் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகாது. ஓகே, டேரெக்டாக வந்து கஷ்டமானது பார்த்தா எல்லாமே கஷ்டமாக தான் நம்மளுக்கு தோணும். கஷ்டமாக இல்லை, அது வந்து இட் ஹேஸ் அ மோர் காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, தட்ஸ் அ திங். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அண்ட் டாஸ்க்கு வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம், யாராச்சும் எங்கே நோட் பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம். இன்டர்ன்ஸ் டேட்டா வச்சு நம்ம ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் ஷோ. திஸ் ஆப் 2 நான் ஐ மீன் டாஸ்க் 2 நான் டாஸ்க் 1 சொல்லியிருந்தேன் Node.jsல. இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு இது பண்ணணும். எப்படின்னா ஒரு இன்டர்ன்ஸோட இதெல்லாம் நேம்ஸ் எல்லாமே வச்சு அவங்க ஃபோல்டர் அண்ட் அவங்க அந்த கிரீட்டிங் மாதிரி ஒன்று கொடுக்க சொன்னீங்க. டிஃப்ரெண்ட் அது வந்து அது அது நம்மளே பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஐ வில் திங்க். ஓகே, ஐ வில் திங்க் அண்ட் மேக் ஆஸ் அ டாஸ்க். இருங்க, நான் திங்க் பண்ண வேலைக்கு நான் இப்போயே சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ வாண்ட் டு கவர் எவ்ரி திங். நீங்கள் இப்போ பண்ணது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி டு இம்ப்ரூவ் லாஜிக்கல் திங்கிங் ஐ வில் கிவ் யூ சம் டாஸ்க். ஓகே, அண்ட் யோகேஷ் நீங்கள் அதை கமிட் புஷ் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே. Anyone have an idea? இப்படி பண்ணலாம், இந்த சேம் மெக்கானிசம் வச்சு பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? எனி ஐடியா? எல்லாம் பார்க்குற பார்த்தா அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. இது என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமான்னு கேட்குறேன். ஸோ டூ ஒன் திங், மேபி வாட் யூ கேன் டூ இஸ் I'll give you as a task. என்ன டாஸ்க்னா, should, in fact I will have access a new file so that ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். இட்ஸ் கால் tasks.md. ஓகே, for markdown file. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் and you should be having this thing, step 1, and create a folder name with the favorites, or with the places you like. Enter, get a file with the following places. The spot you would like to go with that places. Make data dynamic. Okay,
ஸோ புரிஞ்சதா நான் கொஸ்டின் என் ப்ராப்ளம் எல்லாம் புரிஞ்சுதா? You should create a JSON file which should have your favorite files and லாஜிக் சொல்கிறேன். I don't care about how you write, but still இந்த டாஸ்க் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பார்க்கலாம். பிகாஸ் நான் சேம் டாஸ்க்கை நீங்கள் பண்ணுங்க சொன்னும் போது யூ will only learn that டாபிக். நீங்கள் புதுசாக கற்றுக்க மாட்டீங்க. அதனால தான் ஐம் கிவிங் அ பிரெயின் ஸ்டாமிங் கைண்ட் ஆஃப் டாஸ்க். அதனால் JSON file create பண்ணிக்கோங்க. அதில் வந்து யூ கேன் ஹாவ் யுவர் பிளேசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி ஒன் லைக்ஸ் if you want to go like ஊட்டி, மதுரை ஆர் கன்னியாகுமரி அது மாதிரி பிளேசஸ் போகிறீங்கன்னா அந்த பிளேஸ்க்குள்ளே யூ வில் ஹேவ் மெனி ஸ்பாட்ஸ், ரைட்? யுவர் ஃபேவரட் ஸ்பாட்ஸ் லைக் பீச் ஆர் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அண்ட் so அந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூ ஷுட் ஹேவ் இட் இன் திஸ் JSON file. ட்ரை டு பி கிரியேட்டிவ். ஓகே, டோன்ட் ஹேவ் சம் போரிங் டேட்டாஸ். அதை பார்த்தோன்னா ஒரு ஃபன்னாக இருக்கணும் உங்கள் அப்ளிகேஷன் பார்க்குற மாதிரி. ஸோ யூஸ் தோஸ் கிரியேட்டிவிட்டி ஹியர். அண்ட் என் லாஜிக் என்னென்னா, when you are running this command like npm node index.js run பண்ணும்போது I want to create a folder, okay, with that name. இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். இல்லை ஒன்று பண்ணுங்கள், you can loop everything and based on எவ்வளோ ஃபோல்டர் இருக்கோ அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி it should be like that. இப்போ ஊட்டிக்குள்ளே we have 2 places வச்சுக்கோங்களேன். you have 2 datasன்னா பைக்கரா falls.txt ஒரு ஃபைல் இருக்கணும். and another thing is let's say silver falls.txt file இருக்கணும். It should organize like that. If it is a different place, it should be like that. Like for example, we have Karnataka வச்சுக்கோங்க. So we have Chikmagaluru.txt and we have Mysore.txt, like so. It should be smaller case. This part should be smaller case. Okay, so இது ஆர்கனைஸ் ஆகிருக்கணும்னு சொல்ல வரேன். For every loop it has to be organized. இப்போ ஊட்டிக்குள்ளே வந்து யூ ஷுட் ஒன்லி ஹாவ் ஊட்டிக்குள்ளே இருக்கிற அந்த பிளேசஸ் மாதிரி தான் காமிக்கணும். லைக் ஸோ கர்நாடகாக்குள்ளே ஷோ ஒன்லி தோஸ் ஸ்பாட்ஸ் இன்சைட் கர்நாடகா. எனக்கு அது மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வேணும். அட் லாஸ்ட் எண்டில் எனக்கு என்ன வேணும்னா, ஐம் அ பர்சன் கர்நாடகாக்குள்ளே போனால் ஐ கேன் ஏபிள் டு see that file. அது கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே கன்ஃபர்மேஷன் ஐ மீன் Chikmagaluru.txt வந்து அதை பற்றி ஒரு பேசிக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சிச்சா? This is a task 1. Okay, and task 2 வந்து create a API endpoint using what? HTTP module in Node.js. Okay, so create a file with the interns data. Display all the data in the endpoint. The Node.js app. Use that data in your React.js app. Display it. Okay, இது புரிஞ்சதா? So you should create an API endpoint using HTTP module in Node.js application, of course. And அதுக்குள்ளே வந்து you have to create a JSON file. அதுக்குள்ளே இன்டென்ஸ் டேட்டா இருக்கணும். லைக் சிம்பிள் ஐடி, நேம் அண்ட் முடிஞ்சா அது ஹாபிஸோ இல்லை ஏதாச்சும் விஷயங்கள் வைங்க. have 3 fields. ஓகே, அதுக்குள்ளே வந்து you should create a API endpoint like this. பண்ணிட்டோன்னா you should use that data in your React.js application. அந்த API டேட்டாவை வாங்கிட்டு React.jsல வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணணும் செப்பரேட் React.js அப்ளிகேஷனில். என்ன விஜய் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இப்போ டேட்டா இன்டென்ஸ் டேட்டா தான் இருக்கணுமா இல்லை எந்த டேட்டானாலும் நாங்கள் கொடுத்துருவோம்? எனக்கு இன்டென்ஸ் டேட்டா வைங்க. ஓகே, வேறு டேட்டா வந்து கொஞ்சம் ஏன்னா மற்றவங்களாம் சேம் ப்ராப்ளமாக எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான். பட் ட்ரை டு பி கிரியேட்டிவ். அதில் ஏதாச்சும் வேல்யூஸாக வச்சு கிரியேட்டிவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ யூ கேன் ஆல் டூ இட் இன் அண்டர் 5 or 6 hours மேக்ஸிமம் ரெண்டுமே. ஓகே, ஸோ அதான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாருங்கள். If you guys need any other doubts, you can ask in the group and on Discord also. அது கொஞ்சம் Discord அவைலபிளாக இருப்பேன் இன்றைக்கி நான். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டவுட்டாக நீங்கள் என்கிட்ட கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க on Discord. ஓகே, சூப்பர். ஸோ யோகேஷ் இருக்கீங்களா? இருக்கேண்ணா. இதுவும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து we are on the end section. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் இப்போ.
லைக் இந்த டாஸ்க்லையுமே கூட டோன்ட் ஸ்டார்ட் இட் பிளைண்ட், ஹாவ் அ கிளாரிஃபிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். அன்பு என்னன்னா இப்போ நம்ம கிரியேட் ஏபிஐ என்கொயின் பண்ணுறோம்ல, ஸோ நோட்.js நம்ம ரைட் பண்ணி இருக்கலாம். பட் நம்ம எப்படி அந்த ரெஸ்பான்ஸை வந்து ரியாக்டுக்கு எடுத்து வரணும்? ஓகே, குட் கொஸ்டின். ஸோ யா, ஸோ அது நம்ம சும்மா ஒரு நான் யோசித்தேன் இந்த டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ யோகேஷ் நீங்கள் அதை புஷ் பண்ணிட்டீங்களா? புஷ் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ யா யோகேஷ், நீங்கள் வந்து ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் லீவ் பண்ணலாம் அந்த செக்ஷனை. வெரி தேங்க்யூ. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்ம எப்போ வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் டீம் கிட்ட. ஓகேண்ணா. ஓகே சூப்பர் யோகேஷ். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாளைக்கு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஓகே தேங்க்யூ யோகேஷ். தேங்க்யூ. பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி நம்ம வந்து இந்த டாஸ்கில் வந்து ஃபஸ்ட் டாஸ்க் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சது இல்லையா? டாஸ்க் 1 டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் இதை பார்த்தே பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். டாஸ்க் 2ல் கண்டிப்பாக எனக்கு டவுட் இருக்கும். ஸோ அது நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் மேக் அ சிம்பிள் ரெபாசிட்டரி. குயிக்காக முடிச்சிடுறேன். ஓகே, ஐம் நாட் கோயிங் டு கன்சியூம் ஸோ மச் டைம். ஒரு டக்குன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம பண்ணிடலாம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஓப்பன் தி டெர்மினல் ரைட் அவே and let me go to my repository called git project. இதுதான் எல்லாமே வச்சுருக்கேன். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் தெரியுதுக்காக உங்களுக்கு. ரைட், cool. இப்போ நான் வந்து I'm going to make a new repository, make a new directory actually, new directory mkdir, and it's called, I'm going to use maybe react node அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, react node அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வேணாம், கோட் வைக்கிறேன். கோட் ஐம் கோயிங் டு கிரியேட் அ கோட் ஆப். சிம்பிளான எக்ஸாம்பிள் தாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, ஸோ கோட் ஆப் என்டர். ஸோ லெட் மீ ஓப்பன் தட் இன் ரியாக்ட் கோட் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எல்லாம் வீடியோக்குள் வாங்க பார்ப்போம். ஐ ஃபீல் ஸோ டயர்ட் ஆக்சுவலி. சும்மா வந்து பார்த்துட்டு எனக்கு லெசன் எடுக்க முடியல. அதான் கொஞ்சம் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் வாங்க பார்ப்போம், வீடியோக்குள் வாங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து ஐம் கோயிங் டு ஸ்ட்ரக்சர் மை கண்டென்ட் லைக் தட். லைக் எப்படின்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அ கிளைண்ட் ஆனது ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, ஐம் கோயிங் டு ஹேவ் a நியூ ஃபோல்டர் கால் backend. ஸோ கிளைண்ட் ஒன்று இருக்கட்டும் அண்ட் பேக்கெண்ட் ஒன்று வச்சுக்க போகிறேன். ஓகே, ஸோ கிளைண்ட்டில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் a React.js application here. ஓகே, அண்ட் பேக்கெண்டில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் தி Node.js code here. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இங்கே. ஸோ இட்ஸ் மை டெர்மினல் அண்ட் ஹேங் ஆகுதா? வெயிட் பண்ணுங்கள். Because of the bug. Let me open this again. Okay, from this. So இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இட்ஸ் அ வேல்யூபிள் செக்ஷன் நம்ம வச்சுக்கலாம். என்னென்னா ஹவு டு கிரியேட் Next.js, நாட் Next.js, React.js. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வில் பி யூஸிங் create vite, right? ஸோ npm create vite at latest வச்சுக்கலாம், இல்லை டேட்டா வீட்டுக்கு வச்சுக்கலாம். enter and it will ask us the name. கரெக்டாக நான் என்ன பண்ணேன்னா இப்போதைக்கு நான் கிளைண்ட்டை வந்து இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஐ வாண்ட் டு கிரியேட் இட் யூஸிங் வீட். ஸோ ஐ வில் ரிமூவ் திஸ் கிளைண்ட் ஹியர், delete, move to recycle bin, அண்ட் ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. ப்ராஜெக்ட் நேம் என்னது இப்போது? இட்ஸ் கால் கிளைண்ட். ஓகேவா? ஏன்னா இது வந்து என்ன React.js அப்ளிகேஷன் வந்து கிளைண்ட்டை தான் வைக்க போகிறேன். கரெக்டாக? ஸோ கிளைண்ட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு வி ஹேவ் மெனி ஃபார்மேட்ஸ் ஹியர். ஐம் கோயிங் டு லுக் ஃபார் React அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் TypeScript, ஐ வில் கோ வித் JavaScript. அண்ட் இதுதான் நம்மளோட கோட். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைண்ட்குள்ளே வந்து வி ஹேவ் என்டையர் கோட். ரைட்டா? சூப்பர். ஸோ அதே மாதிரி பேக் நம்ம கிரியேட் பண்ணோம்ல. ஸோ வாட் ஐ வில் டூ சிம்பிள் அதே மாதிரி லெட் மீ கோ டு தி பேக் எண்ட். ஸோ cd நாட் cd cd space back end. Okay, or server, you can also have it, call it as server. Okay, ஒன்று பண்ணுறேன், பேக் எண்ட் பதிலாக I will rename it as server. ஓகே, இட்ஸ் ஈஸியாக இருக்குல்ல, கிளைண்ட்டு சர்வர்னு புரியுதுல்ல. கிளைண்ட்னா ஃப்ரண்ட் எண்ட், சர்வர்னா பேக் எண்ட். கன்சிடர் தட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், I have to go to cd server and I'm going to utilize the same thing, npm init and enter. It will ask us few questions. ஸோ சர்வர் பேஜ் வந்து சர்வர்னு இருக்கட்டும், enter. வெர்ஷன் வந்து 1.0.0 இருக்கட்டும், enter. டிஸ்கிரிப்ஷன் வந்து simple http simple server for holding some data, enter. entry point வந்து default nodejs இருக்குது, enter click பண்ணிக்கலாம். டெஸ்ட் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ண போதில்லை, லெட்ஸ் இக்னோர் இட், enter. அண்ட் git repositoryனா இங்கே போட்டுக்கலாம். ஓகே, I will also ignore that too. Keywords வந்து I will have like node
React.js வைக்கிறேன். author என்ன பேர் போட்டுக்கிறேன். Okay, and license வந்து I'm going to have like MIT. Enter. Is it okay? Yes, of course. So create பண்ணிடுச்சு serverக்குள்ள. Okay, so இதில் வந்து I'm going to, first of all I'm going to create this server first. So இதுக்குள்ள I'm going to create a new file called index.js. Okay, so நீ TypeScript .tx சொல்லி டைப் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ இங்கே வந்து let's create the same workflow, like I'm going to const server. இப்போ வந்து I will have like இது என்ன வச்சுருந்ததுக்கு முன்னாடி it's called HTTP serverனு வச்சுக்கோங்க, and I'm going to require it. So require, and it's called HTTP, ரைட்டா. இப்போ வந்து HTTP server dot, now we have the all suggestions. இப்போ அவரோட மிஷின் பண்ணும்போது நம்மளுக்கு வரல, பட் இதில் நம்மளுக்கு காமிக்குது எல்லாமே. ஓகே, ஸோ we are going to look for create server, கரெக்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have the request listener. ஓகே, அண்ட் அதை நீங்கள் என்ன நீங்கள் போட்டுக்கலாம். I will have like a call to function here. So not call to function, இதான் வந்து என்ன request போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு we will be having two things, request, response, ரைட்டா. And next thing, third thing பார்த்தீங்கன்னா we have something called listener, of course. But நம்ம என்ன பண்ணலாம்னா I will ignore this, and there are two other ways. நீங்கள் டேட்டாக்கு லிசன் பண்ணிக்கலாம் கரெக்டாக. லிசன் எந்த போர்ட் லிசன் பண்ணணும். I want to listen to a port call maybe 8000 வச்சுக்கோங்களேன். So I will create a const port server port, because I am going to be specific. அந்த server port வைக்கிறேன், and this value is going to be like 444 அப்படி வைக்கிறேன். I will have that server port. And எப்பவுமே server create ஆயிடுச்சான்னு தெரியுதுக்காக what we should do, we should always have a log here. So log பண்ணிட்டு not this log, இப்படியும் பண்ணலாம் நீங்கள். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் we are requiring it, right? ஸோ இப்படியும் பண்ணலாம், இல்லை console log பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. I will do a console log properly. Server is running at, and இது என்னது, இது is running on server port, ரைட்டா. So let's save it, and let's have a proper spacing so that you can understand better. Right, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து I am going to write சிம்பிளான HTTP server வந்து not HTTP server. I'm going to stop the request, ரைட்டா. ஸோ rest dot end அப்படின்னு ஒன்று இருக்குது to run this server. ஸோ சேவ் பண்ணி பார்க்கலாமா. and I'm going to write something. ஸோ rest dot and write ஒன்று இருக்குது. ஸோ ரைட், யா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா hello world, we are learning node.js. ஓகே, சேவ், let's run this. ஸோ அதில் போயிட்டு node, and இது எங்கே இருக்குது, நம்ம we have to go into the server folder. So node is called index.js. Enter. Now it's running, and இங்கே பார்த்தீங்கன்னா வந்து when we go to that repository, okay, let's go and see here. இங்கே போயிட்டு it's called 4 இல்லையா. Enter. இங்கே பார்த்தீங்கன்னா hello world, we are learning node.js வருது. ஓகே, which is good, nice, super. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து let's go and check something else, guys. நான் என்ன பண்ணுறேன்னா let me go to internet, node.js http அப்படின்னு போடுறேன். let me open on this server 33 schools. ஓகே, அதில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் சேம் திங் நான் பண்ண அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஓகே, which is cool. Right, let's call here ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டு query string நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம், பட் ஸ்டில் நான் இப்போதைக்கு அதை வச்சுக்கல. லைக் ஓகே, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. நான் என்ன பண்ணுறேன்னா யோகராஜ் தான் கேட்டது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have something here, like let me go to the console log, and இங்கே வந்து we have something நம்ம request ரெஸ்பான்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, ரெஸ்பான்ஸ் ரைட் எண்ட் பற்றி பார்த்தோம் இல்லையா. லெட்ஸ் see about request. லாக் பண்ணி பார்க்கலாம் வாட் we are getting சொல்லிட்டு. let me log this ஸோ ரெஸ்பான்ஸ் ரிக்வஸ்ட் வந்து நான் லாக் பண்ணுறேன். சேவ், அண்ட் நம்ம கன்சோல் போய் பாருங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ரிஃப்ரெஷ், அண்ட் we have to run it again, right? let me close this. அண்ட் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமே நான் வந்து ரன் பண்ணோம் இல்லையா, இட்ஸ் அ ஹெட். ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம்னா we can use something called nodemon. நாளே சொன்னேன் nodemon சொல்லிட்டு. okay, it is a package which will monitor our node.js files. whenever we make a change, it will update it itself. okay, so let's install it quickly. என்ன பண்ணுறேன், இந்த சர்வர் டேரக்டரிக்குள்ளே I'm going to use npm. இல்லை let me just google it. பிளைண்டாக பண்ணக்கூடாது. நெட்டில் போயிட்டு nodemon js போடுவோம். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஐ எம் டூயிங் இட் இன்டென்ஷனலி.
கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பாருங்கள், பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி 3 இயர்ஸ், ஐ மீன் 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இட் பி குவிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேக்கேஜ் விச் ஹேஸ் மோர் தென் 4 crore ஐ கெஸ். ஸோ அவ்வளோ வருது. என்ன பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, npm i node mon. ஸோ கீழே போனீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டாக்குமெண்ட்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. ஓகே, திஸ் ஹவ் யூ வில் இன்ஸ்டால். யூ கேன் இன்ஸ்டால் ஆஸ் அ குளோபல் அக்கௌண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் டூ திஸ் ஆஸ் இட் இஸ். நான் பண்ணுறேன், இங்கே போயிட்டு npm install -g which means global. ஸோ இது குளோபல்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டை தாண்டி வெளியில் இருந்தால் கூட நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்கலாம் நோட் மாடியூல் மூலிமா. ஓகே, ஸோ நோட் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணுறேன். let me install this. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட் மான் -v போட்டிங்கன்னா வெர்ஷன் போட்டிங்கன்னா it should display the version. அப்படி இருந்தால் we have successfully installed node mon. if not நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து you have to check how to install properly ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சொன்ன புரிஞ்சதா? இப்போ வந்து I have to listen for this script, right? நான் மெயினாக வந்து Node.js நான் லிசன் பண்ண போகிறேன், கரெக்டாக? ஸோ I have to call the node mon and to check what are the options it accepts. நீங்கள் என்ன பண்ணலாம்னா you can use the help tag. எல்லா பேக்கேஜுமே there will be help tag, I guess. இதை என்டர் பண்ணும்போது it will give you the possible way of code. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் போட்டுக்கு பாருங்கள். ஓகே, இதான் அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நோட் மான் server.jsன்னு வச்சுக்கலாம். அண்ட் இட் மேக் சென்ஸ். இப்போ நான் Index.jsோட ஐ கேன் மேக் இட் லைக் server.js, கரெக்டாக? பிகாஸ் இட்ஸ் அ சர்வர். ஸோ ஐ வில் ரீநேம் திஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே போயிட்டு let me clear this terminal for you and let me use node mon now instead of node. And இப்போ நான் வந்து I'm going to use this server and let me press enter. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ரீஸ்டார்ட் எனி டைம் ப்ரெஸ் RS. இங்கே RS பண்ணும்போது ரீஸ்டார்ட் ஆகும் திருப்பியும். ஓகே, ஸோ தட்ஸ் அ திங். ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபைலை எது சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நாங்கள் போயிட்டு ஹலோ போடுறேன், சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் தான் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து டெர்மினல் எதுவும் பண்ணல. இஃப் ஐ கோ டு மை டெர்மினல் அண்ட் ரிஃப்ரெஷ், நவ் ஐ ஹேவ் திஸ் ஹலோ. அண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? நவ் ஐ வில் ரிமூவ் திஸ் வணக்கம் டா மாப்பிள்ள அப்படின்னு போடுறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் இட். நான் டெர்மினல் இப்போ எதுவும் மாடிஃபை பண்ணல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் கோடில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நவ் வி ஹாவ் இன்புட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து Node.js திருப்பி நோட் நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் அ லைஃப் சேவர் ஃபார் யூ, ரைட்? கூல். இப்போது நான் வந்து ஐ ஹேவ் சம் 2-3 கோட்ஸ் அனுப்பிச்சி விடுங்களேன். இஃப் பாசிபிள் ட்ரை டு ஹேவ் 3 கோட்ஸ். எனக்கு மெசேஜ் பண்ணுங்களேன். இப்போது 3 கோட்ஸ் மோட்டிவேஷனலாக, லவ்லாம் இருக்கக்கூடாது. மோட்டிவேஷனலாக ஏதாச்சும் 3 கோட்ஸ் போடுங்க வித் ஆத்தர் நேமோட. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்ட்ரக்சர் லெட்ஸ் சே we're not going to do more complex activities right now. ஒரு சிம்பிளான ஒரு JSON ஃபைலை வந்து சர்வரில் நம்ம சர்வ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்டில் நம்ம எப்படி பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ சர்வரில் I'm going to create a folder called data and I'm going to have my data here. So for now it's called codes.json, right? JSON. Okay, and don't forget you can also do some manipulation. நம்ம APIயில் நம்ம மற்ற ஏபிஐயில் கெட் பண்ணிவிட்டு நம்ம ஷோ பண்ணல ஏபிஐஸ்லாம், அது மாதிரி கூட நீங்கள் இதை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கால் எனி திங் லைக் ஈவன் இஃப் ஐ ஹாவ் அ பர்சனல் ஏபிஐஸ் லைக் GitHub ஏபிஐக்கு நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா டு செக் யூ கைஸ் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் டூ சம்திங். வேணாம், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதுக்கு வேண்டாம். நீங்கள் இந்த இது பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். கோர்ஸ் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள். பண்ணிட்டீங்களா? ஓகே, ஃபைன். Yeah. I will take 3 things. Okay, I will take Kala Sharif. அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் அதை எடுத்துக்கிறேன். அண்ட் ஓகே, I will make it as an array first of all. array and ஒரு ஆப்ஜெக்ட். அண்ட் ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி ப்ராப்பர்லி கோட்டட். ஓகே, இதுக்குள்ளே வந்து JSON பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் நெவர் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். we have to like double quotes. அண்ட் இதுவே கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் டைப் பண்ணும்போது சரியா வரல. என்டர் தட்டினா வந்துருச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நான் ஃபாலோ பண்ணிக்கணும். என் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் மை ஆத்தர் வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி வைக்க போகிறேன். இட்ஸ் கால் ஆத்தர் அண்ட் இது பேர் என்னது பில் கேட்ஸ். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் ஃபார்ம் டேல் சூப்பராக. ஓகே, யூ கேன் ஆல்சோ ஹேவ் அன் ஐடி. இட்ஸ் விச் இஸ் அ குட் ஃபார் ஐ மீன் ஃபார் அப்ரோச். ஓகே, அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஓகேங்க. இது மாதிரி இந்த ஃபார்மேட்டில் ஒரு 2 கொடுங்க. நான் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க பார்ப்போம். ஓகே,
Now இப்போ நம்ம அப்ரோச் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா going to get this information from this codes.json and we're going to create it as a API point. Okay, and we still have many things left, but still யோகேஷ் வந்து எடுத்தானா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அது பார்த்து வேணால் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். லைக் என்னென்னா when we see the output, okay, so when we see இப்போ நான் இந்த URL போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், let me refresh this, and இப்போ நீங்கள் டெர்மினல் போனீங்கன்னா we have a console login, right? இங்கே பார்த்தீங்கன்னா we have many things here. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா we have connections and கனெக்ஷன் ஹோஸ்ட் நேமு, அப்புறம் இதோட பிராண்டு நேமு, அக்செப்ட் நேமு அதெல்லாம் காமிக்குது. இதெல்லாம் வந்து ரிக்வஸ்ட். whenever you make a browser request, if you go and refresh and do a inspect element, go to your network, when you refresh it you will have a request, right? இதெல்லாம் நம்மளுக்கு தர ரிக்வஸ்ட். இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஹெட்டர்ஸ்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரிக்வஸ்ட். if you forward like slash நேம் அன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கலாம், அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் ஸ்டில் யூ கேன் டூ லாட் மோர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, தட்ஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு அட்ரஸ் ஹியர். ரைட், ஸோ யா, ஐ திங்க் ஐ வில் ஹாவ் திஸ். யாரும் பண்ணலையோ அதை இந்த ஃபார்மேட்டில் எனக்கு அனுப்ப சொல்லியிருந்தேனே, யாரும் அனுப்பலையோ? ஒரு 2 ரெக்கார்ட்மெண்ட் அனுப்புங்களேன் எனக்கு. இன்னும் ஒன்று அனுப்புங்க எனக்கு. இது ஐ வில் டேக் திஸ். ஓகே, we have this error because of the typo error. Okay, so I have to like this. இஷ்ட் டபுள் கோட்ஸ் போட்டிருக்கீங்களே. Okay, let's save this. Format is super. And last one thing, I will have this. Okay, super cool. So start before you are ready. Steven press fields. அது பேரா இல்லை வந்து வச்சு கடை பேரான்னு தெரியலையே. சரி, ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் இட்ஸ் தட் பர்சன் நேம். ஓகே, நவ் வி ஹேவ் திஸ் 3 கோட்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3 கோட்ஸுமே வி ஹேவ் டு bring it to this server. எப்படி பண்ணலாம்? we can import it, right? So just அதே மாதிரி I will have this port here. இங்கே வந்து I'm going to require it. and இது எங்கே இருக்கணும்? இது வந்து it should be in டேட்டாக்குள்ள /codes.json சொல்லி ஃபைல் இருக்கணும். ஓகே, ஐம் கோயிங் டு கான்ஸ்ட் வேரியபிளில் வந்து சேவ் பண்ணுறேன். இது பேர் என்னது? ஐ வில் ஹாவ் டு லைக் கோட்ஸ் டேட்டா அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ ஐ வில் ரிமூவ் திஸ் typo error. அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ வாண்ட் டு ரைட் திஸ் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஹலோ வேர்ல்ட். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹாவ் json.stringify to stringify it. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு பாஸ் தட் கோர்ஸ் டேட்டா. தட்ஸ் ஆல். ஸோ சேவ் பண்ணலாம். அண்ட் ரிக்வெஸ்ட் இப்போ தேவை ரூம் பண்ணிக்கிறேன். Okay, and let's save this and let's go and check our output. Refresh. Now we have our first API. Cool. So இது வந்து நான் VS Codeல வந்து Chromeல வந்து have this extension enable. Okay, so இதனால உங்களுக்கு அப்படி காமிக்குது. This extension is called, அது பேர் எனக்கு சரியா எக்ஸாக்ட் தெரியல, but I think it's called JSON formatter. Okay, so இப்போ நீங்கள் வந்து நார்மலாக பார்க்கும்போது நீங்கள் இப்படி பார்ப்பீங்க, ரைட்டா? ஸோ ஃபார்ம் பண்ணும்போது இப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம we have successfully created our endpoint. Now what we should do, we should able to get this information as an endpoint நம்ம create பண்ணி வச்சிருக்கோம். We have to get this information and we have to receive in our React.js application. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், I will have it as it is. Let me go to the VS Code. and இப்போ நான் வந்து என்னோட ஒர்க் முடிஞ்சது பேக்கெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ let me actually I will make a new terminal here. ப்ளஸ் ஏன்னா பேக்கெண்ட் எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ பேக்கெண்ட் ரன் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து என்னோட கிளைண்ட்குள்ளே போயிடுறேன். இப்போது CD client, ஏன்னா அதுதான் React.js application. Now I'm going to create the US schema. So enter. Now we have our entire structure here. React structure எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பேக்கெண்ட் எனக்கு தேவையில்லை. let me close this and இங்கே வந்து let me check the output npm install because I have to install the React.js dependencies.
காயத்ரி கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். கேன் able to catch up? Yes and okay. ஓகே, இஃப் நாட் நீ திரும்பி பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. Yeah, sure. So let me install this, and once you have installed, you can run this using npm run dev. And இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நவ் வி ஹேவ் திஸ் போர்ட் 5173 வந்து we are running the front end application, whereas in backend we have it in 4444. ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா we still have this information. Okay, so now என்ன பண்ண போகிறோம்னா we going to display the backend information in the front end. ஸோ எப்படி பண்ண பார்க்கலாம். Let me go here, let me close the server part which I don't need it right now, and let me go to the index.html, rename this to codes quick app react app. Save this and let me go to source file and let me remove the unwanted things which is asset in தேவையில்லை. Okay, asset இருக்கிற பிரச்சனை இல்லை, but let me start from main.jsx. So இதில் பார்த்தீங்கன்னா we have index.css. I don't want any css files here, so I will remove this entire code. Okay, save. And I am going to go to main.js. இதில் எனக்கு எல்லா கோடும் ரிமூவ் பண்ணிடுறேன். I want to remove every code. I'm going to have only the h1 code which should have codes will display here. Okay, cool. And I don't need state 2. I'm on the fresh up on everything else. Okay, cool. Let's save this, and I don't need the app.css also. Refresh, remove it, and let's debug it. Refresh பண்ணிக்கலாம். And yeah, cool. So இப்போ பார்த்தீங்கன்னா I'm going to use statement, of course. ரொம்ப சிம்பிளாக ஸ்பீடாக பண்ணுறதுக்காக I will use that statement CSS. Here, get started, and let me go to framework guides, Vite, and I have to install this. And நல்லா பாருங்கள், when you are installing it, make sure you are in the current directory. நீங்கள் வேணால் control C பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளைண்ட்டில் இருக்கீங்க செக் பண்ணிக்கணும். You should not install this into the server. Okay, because server it does not make sense, correct? So you have to install it in the client. Enter. And next thing is next we have to run this command npx tailwind init. Okay, I'm going to paste this command, and you don't paste this command, நீங்க டைப் பண்ணணும். Enter, which will create the file here. Okay, create a file, and இப்போ என்ன பண்ணணும், you have to have this content in the tailwind config.js. So let's save this. Next thing is let's scroll back. இது வந்து நம்மளோட index.jsல வச்சுக்கலாம். ஸோ நான் ஏன் ஸ்பீடாக போகிறேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் இல்லையா, ஸோ அதனால தான் ஸ்பீடாக போகிறேன். ஸோ ஃபாலோ திஸ் real quick, and let's use this h1 and work ஆதான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக. And let's close this, and let's go to main.jsx, and அதில் I don't want this. Okay, இதெல்லாம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. But I'm going to go to app.jsx. இதில் வந்து I'm going to have another h1, and இப்போ இந்த கோட்ஸ் வந்து டெக்ஸ்ட் வந்து I want it here, and இந்த h1 வந்து தேவையில்லை. Save. Okay, let me check this again. npm run dev. கிளைண்ட்டில் நான் ரன் பண்ணுறேன், இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ரிஃப்ரெஷ். Now it's working. Cool. Okay, இப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம், you can do anything. So I will make a simple kind of UI stuff right now. So what I will do is அந்த ஆப்பில் வந்து I want my nav bar here. Okay, so என்ன பண்ணுறேன், டிவிஷனில் வந்து I'm going to have a simple class call, or I can also have it like இது வந்து I will have it like header. Semantic tags யூஸ் பண்ணுறேன். Class name and px of 4, py of 2, maybe bg of இந்த கலர் வைக்கலாம். டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஜெய்வினில் நம்ம பார்க்காத கலராக சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ப்ளூ, ஆரஞ்ச், அது ரெட்டு, க்ரீன் யூஸ் பண்ணுறோம்ல, அது தாண்டி என்ன கலர் இருக்குது? ரோஸ், ஆம்பர். ஓகே, ஸோ ஆம்பர். ஓகே, நான் ரோஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஸ் எப்படின்னு பார்ப்போம். ரோஸ் டே எஃபெக்டா, ரோஸ் ஃபைனாக போடுறேன். சேவ். ஓகே, ஐ திங்க் ரோஸ் நல்லா இருக்குங்க. ஐ வில் கோ வித் தட். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐ வில் ஹாவ் நேம் ஹியர் h4 வந்து ரோஸா, நாட் ரோஸ், இது பேர் வந்து இட்ஸ் கால் கோட்ஸ் ரெடின்னு வைக்கிறேன். ரிஃப்ரெஷ். கூல். ஸோ சிம்பிளாக இது மாதிரி ஹெட் மேலே வச்சுக்கிறேன். ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் தி கான்செப்ட் நவ், அதனால் நான் வில் ஹேவ் இட் லைக் திஸ். அண்ட் இது வந்து லெட் மீ ஹேவ் லைக் அ ஃபாண்ட் செமி போல்ட், அண்ட் கொஞ்சம் வந்து
I want text Excel கொஞ்சம் லார்ஜாக இருக்கணும். Okay, cool. And also if you want spacing now, you can have it spacing. Like I will have 5 as a y spacing. Cool. 5 வேணாம் 3 இருக்கட்டும்ங்க. Okay, cool. And இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த h1ல வந்து I want a simple division with the bg of white. Okay, and already white தான் இருக்கு இல்லையா? Okay, fine. இது வந்து எனக்கு rounded இருக்கணும் எனக்கு. I will want a padding of 10 and shadow of so and so. Now we have the shadow and இதுக்குள்ள வந்து I'm going to have the list. So your life is in your hand அப்படின்னு வச்சுப்போம். Okay, I will make it as a block code. So அதுக்கான இதுதான் we have something called block code. கரெக்டா? ஸோ நிறைய பேர் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க HTML-ல இந்த மாதிரி கோட்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. Have like this. Let's save this and we are having this error because of this ESLint. நம்ம double quotes யூஸ் பண்ணக்கூடாது inside our tags. So save, refresh and let's make it as a இன்னும் கொஞ்சம் கிளாஸில் போயிட்டு and நான் என்ன பண்ணேன்னா இப்போ we have something called tailwind UI components அப்படின்னு போடுறேன் ஃப்ரீன்னு போடுறேன். Okay, so we have many components here. Okay, we can use anything else. I will go with another simple approach. First click பண்ணிக்கிறேன் and let me search for component called quotes தானே quotes. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா we have many code here. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாருங்க. Let me enter this. இது codes. Okay, I will go with this workflow. I will just show code and okay நிறைய சீசஸ் இருக்கு. Okay, I will go back and let me scroll here. Let me go to other tailwind flow byte. Let me go to flow byte. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் காப்பி பண்ணதுக்கு. And let me search for quotes. Okay, this quote. Okay, quotes. Okay, refresh ஆயிட்டு இருக்கு maybe. Okay, this is our quote. Okay, let me copy the entire code. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். Okay, I will go to the code. I will have this block code here. Okay, and இப்போ என்ன பண்ணுறேன்னா I don't want the dark version. Okay, and dark version எல்லாம் நீங்கள் பண்ணலாங்க நீ Tailwind CSS-ல. I will make a video on that in the Tailwind CSS course. Okay, I will put this here and let me remove this block code. Now again we have an error because it's called class name, right? So save and let me close the sidebar, refresh and okay, cool. And also I want the entire black kind of version. So what I will do is in the full and full இது வந்து இங்கே வந்து டிவிஷன் போடுறேன். ஓகே, நோ இந்த டிவிஷன் இங்கே வேண்டாம், இங்கே ஒரு டிவிஷன் போடுறேன். ஓகே, இங்கே ஒரு டிவிஷன் போடுறேன். Sorry for confusing you all. டிவிஷனில் வந்து I'm going to have a BG of dark version. ஏன்னா கண்ணு எனக்கு வரையுது இப்போ ரைட்டாக. ஸோ BG of டார்க்கு வேறு கலர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்லேட். ஓகே, வேறு ஸ்டோன். சரி, ஸ்டோன் ஜிங்க். யா, கூல், அது கூட சூப்பர். லெட்ஸ் கோ வித் தி ஸ்டோன். 6 ஸ்டோன் 8 என்ற போட்டு பார்க்கலாம். refresh and whereas because we have to use the min h of screen. Okay, yeah, அது கொஞ்சம் different kind of color. வேற என்ன கலர் சொன்னீங்க? வேற கலர் சொல்லுங்க. zinc. Oh, this zinc. zinc ரைட்டா அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஓகே, zinc is okay I guess. அதை வச்சுக்கலாம் பேசிக்கே. டிஃபரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். And I will have இது வந்து ஹெட்டிங் இருக்கட்டும். எனக்கு இது மட்டும் லைட்டாக கொஞ்சம் பேடிங் வேணும் எனக்கு. So I will have a division. இது வந்து மெயின் கரண்ட் இல்லையா? I will replace this div with main. And இது வந்து I will have it like margin வந்து ஒரு 10 வைக்கிறேன். ஓகே, யூஎஸ் ஸ்டஃப் டன். சூப்பர். இப்போ டபுள் கோட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலி உங்களுக்கு திங்க் தான். Will use double quotes and will have error. So this double quote can be escaped with this code. So நான் பண்ணுறேன், I will have this code. Okay, so save பண்ணிங்கன்னா now we will have this thing. கீழே வந்து author வேணும் இல்லையா? So with author ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. Let me scroll here. author name யாரோ வைக்கலையே. paragraph இங்கே இருக்குது. ஸோ நிறைய டீட்டெயிலாக போட்டிருக்காங்க இதில். பட் ஸ்டில் I will use a simple thing. paragraph கீழே வந்து I will put a span tag. இதுக்குள்ளே வந்து என்ன பேர்,
Okay, let's have it like name. Okay, இது வந்து கொஞ்சம் தெரியுற மாதிரி I will have it like name. இது வந்து I don't want it like இது வந்து extra text I mean text excel வந்து I want it in only for this paragraph, right? So I can have this here specifically and இங்க எனக்கு வந்து text வந்து ஒரு மீடியம் வந்தா ஓகே தான். It's called base. Save, refresh. Okay, cool. And I want this to be of text of gray of 600 maybe. And மேலே உள்ள gray வந்து நான் இந்த text add பண்ணிக்கிறேன். And okay, save this. And okay, I guess இப்போதைக்கு பரவாயில்லைங்க. if future நான் அதை modify பண்ணால் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இது ஓகே தான். I will have a simple margin top of 3 maybe separation பண்ணதுக்காக. Okay, margin top இது வேலை செய்யாது. I will go with padding maybe. Padding இது work ஆகாது. Right, I will put paragraphல வந்து margin bottom of 3 வைக்கிறேன். Now it should work. Yeah, it's working. And கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்பேஸ் வேணும்ல, so what I will do இங்கே வந்து I will put it like margin left of 5. கொஞ்சம் கேப் இருந்துச்சு. Okay, fine. And சேர்த்துக்க முன்னாடி வந்து I will put a small hyphen here like so. Okay, cool. So இப்போ என்னன்னா என்னோட லிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி I want this to be displayed in your UI, right? ஸோ இதெல்லாம் வந்து சோஃபா எல்லாமே பண்ணிடுவீங்க கரெக்டாக. நவ் லெட்ஸ் மேக் திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதெல்லாம் வந்து எப்போயுமே உங்கள் ரியாக்ட் அப்ளிகேஷனை வந்து ட்ரை டு மேக் எவ்ரி திங் ஆஸ் அ காம்போனண்ட். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம என்ன காம்போனண்ட் ஆக்கலாம், நம்மளோட ஹெட் பாரை நம்மளோட nav பாரை வந்து we can make it as a component, கரெக்டாக. நெக்ஸ்ட் இந்த கார்ட், let's do it steadily. So what I will do is okay, so in header first நான் component ஆக்குறேன். So let me open a new folder here, let me go to the source and let me make it as a new directory called components. Okay, so enter and we're going to create a new file here called it's called navbar, right? The navbar, okay, the navbar.jsx. okay, and I'm going to use sfc for stateless functional component and it's called the navbar. and இங்கே வந்து இந்த navbarக்கான கோட் இருக்கணும். ஸோ இந்த கோட் தானே. let me cut this, let me paste it here, save. okay, cool. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I have to use that, so I have to call this thing called the navbar. cool. ஸோ component done. செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி வருதா, சூப்பர் ஃபைன். நெக்ஸ்ட் வந்து I want to make this block code as a component, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி componentsக்குள்ள I'm going to create a new file called quote list. இல்லை quote நான் வைக்கிறேன் because I'm going to have only one page here, right? ஸோ quote.js வைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து அதே மாதிரி stateless functional component quote வைக்கிறேன். and I'm going to replace the block code here. நான் எப்படி பண்ணேன்னு பாருங்களேன், பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு UI டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் காம்பனண்ட்டாக போட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இட்ஸ் மை ஸ்டைல். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அதோட ஈஸியாக இருக்குன்னா நீங்களும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் I think we are still on live, yeah, we are still in live, yeah. okay, இப்போ வந்து என்ன டேட்டாலாம் டைனமிக்காக இருக்க போது நீங்கள் பாருங்கள். ஸோ ஹியர் this text and this author is going to be dynamic, right? நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம், that's why you have to look on your backend. ஸோ பேக்கெண்டில் what type of data it has செக் பண்ணிக்கோங்க. we have 3 type of data fields, properties. we have id, quote, author, ரைட்டா. ஐடி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதான் விட்டுருங்க. கோட் வச்சு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அண்ட் ஆத்தர் நேம் இங்கே இருக்குது. ஸோ வாட் வி கேன் டூ, ஸோ இங்கே வந்து கோட் நம்ம வச்சுக்கலாம். முடிஞ்சக்கும் மீனிங்ஃபுல்லாக நேம் வைங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு கெட் டீஸ்ட்ரக்சரிங் மூலியமாக ஐம் கோயிங் டு கெட் தி கோட், ஐம் கோயிங் டு கெட் தி ஆத்தர். ஸோ விச் மீன்ஸ் ஐ ஹவ் டு பாஸ் தி கோட் அண்ட் ஆத்தர் ஆன் தி கார்ட் ஹியர். ஓகே, ஸோ இந்த கோட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா லெட் மீ ஹேவ் இட் லைக் இப்போ சேவ் பண்ணிவிட்டு லெட் மீ கோ ஹியர் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுனா இப்போ இந்த காம்பனண்ட் பேர் என்னது, இட்ஸ் கால் கோட், ரைட்? கோட், சேவ். அண்ட் இப்போ லெட்ஸ் கோ அண்ட் சி அவுட்புட். அண்ட் இப்போ ஆக்டிவிட்டிஸ் வருது. பட் நம்மளோட கோட் என்னவோ நமக்கு தரலாம். திஸ் இஸ் எல்லாமே மாறும் வைக்கிற வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் ஆத்தர் நேம் வைக்கிற வச்சுக்கோங்க. ஆத்தர் எனி ஒன் வைக்கிற வச்சுக்கோங்க. லெட்ஸ் சேவ் திஸ். ஸோ இந்த தர கோட் வந்து இட் ஹேஸ் டு பி ஹியர், ரைட்? ஸோ அது நம்ம என்ன பண்ணணும், we have already destructured it but we have to use it here. okay, so like so and இதுவும் like so. okay, let's save this and let's check. இங்கே error காமிக்குது because of the props. so என்ன பண்ணணும், we have to validate this dot
prop type prop types சொல்லுங்க prop type or prop types types. Okay, so I have a code which will have a string, so it's called prop types. So we have to import it here. So import prop types from prop types. Okay, so இப்போ வந்து டாட் போடும்போது we have to okay, it's not working. ஏன் ஒர்க் ஆகல சொல்லுங்க? Why? Prop type prop type வராதே, but still we have to get it. So it's called prop types only, but still we have to check it properly. So prop types dot, and still we didn't get it. ஏன்னு பாருங்க. ஒரு வாரமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது டக்குன்னு சொல்ல வேணாமா? ஓகே, லெட்ஸ் ஹேவ் லைக் இது வந்து நேம்டு இல்லாமல் ஒரு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் வச்சு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கலாம் டாட், அண்ட் நோ வி ஹேவ் திஸ் திங். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் நேம்டு எக்ஸ்போர்ட், இட்ஸ் அ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ டீபக் பண்ணும்போது நீங்கள் தான் பண்ணணும், அதை தான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஹோல்ட் திஸ் ஸ்ட்ரிங் like so. I'm going to have another author which is also going to hold the prop types dot, and when you are typing, don't like copy paste பண்ணாதீங்க, type the hand. Okay, it's also going to be a string, right? So let's save this, let's check this, and வந்துச்சு. Okay, if you have multiple cards, what I can do, அதே மாதிரி இங்கே போயிட்டு I can have another card. இது வந்து மாறும் 2 and 1 2னு வச்சுக்கோங்களேன். Save, and now we have this another slide, but கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can do one thing. இங்கே போயிட்டு எல்லாத்துக்கும் மேலே வந்து I can give space y of 4. Okay, to have not space y, I need at least refresh, and we have பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. Okay, maybe what we can do, so ஒரு கோட்டுக்குமே கீழே வந்து you can have some margin, but still it's not necessary guys. So I will try to make this here. Okay, so bg white இருக்கு இல்லையா? ஓகே, I will remove this bg white. இந்த கிளாஸஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இதில் கொண்டு போயிடுறேன். ஓகே, எங்கே என்னோட கோட்டில் இங்கே. ஸோ இட் பேஸ்ட் திஸ், சேவ். நவ் வி ஹேவ் திஸ் ப்ராப்பர் ஸ்டைலிங். ஓகே, மார்ஜின் வந்துச்சு, ஆனால் இந்த பேக்ரவுண்ட் தேவையில்ல, இட்ஸ் நாட் நெசசரி. ஐ ஹேவ் டு சேவ் திஸ் இன் ஆர்டர் டு டேக் எஃபெக்ட். நவ் இட்ஸ் ஓகே, கூல். ஓகே, இப்போ எனக்கு எவ்வளோ கோட் இருக்கோ, ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ் கோட்ஸ் ஐ ஷுட் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ சோஃபா நான் சொன்னதுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? ஓகே, நான் இவ்வளோ என்ன சொல்கிறது உயிர்த்தன் பேசிட்டு இருக்கேன், அதான் கேட்குறேன். புரியலன்னா நீங்கள் போய் கேளுங்க. அப்புறம் வந்து இல்லை ஹேட் சம் டவுட் ஹியர் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகே தான், நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ வந்து ஹியர் கம்ஸ் a different learning path, like we have to link the backend with the front end. So how to do that? ஸோ எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், you can access this backend using this port, கரெக்டாக? you can do it in 2 ways. ஸோ உங்களோட ஐபி அட்ரஸ், நீங்கள் லோக்கல் ஹாஸ்ட், நீங்கள் வந்து உங்கள் விஸ்குள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ யூ கேன் அக்சஸ் திஸ் இன் திஸ் ஃபார்மேட், either through this localhost colon உங்களோட போர்ட் நம்பர், or else next way is like http உங்களோட லோக்கல் ஐபி அட்ரஸ் சொல்லுவாங்க, லோக்கல் லூப் அட்ரஸ் சொல்லுவாங்க. இட்ஸ் கால் 127.0.0.1. இதுவும் பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் தி சேம் லோக்கல் ஹோஸ்ட் மிஷின், and you have to specify the port here also. Okay, like so. Okay, and next பார்த்தீங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் வச்சு. ஸோ how to get your IP address, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, you will just go to Google, right? what is my IP அப்படின்னு போடுவீங்க. IUP இல்லை, IP. now you will have many websites here, and typically Google காமிக்கும், பட் Google என்னது காமிக்கல, இது காமிக்குது பாருங்கள், இட்ஸ் மை IP அப்படின்னு நினச்சிருப்பீங்க, கரெக்டாக? பட் இட்ஸ் IP ஃபார் அதர் நெட்வொர்க், குளோபலாக இன்டர்நெட்டில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மை IP, பட் என் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஹேவ் another IP. அது நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா, ஸோ யூ ஹேவ் டு ஓப்பன் யுவர் டெர்மினல். ஸோ ஓப்பன் யுவர் டெர்மினல் லைக் ஐ ஆல்ரெடி ஆர் ஷோன் யூ, ரைட்? சேம் திங் தான். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஹேவ் டு டைப் தி ஃபாலோயிங் கமெண்ட். ஸோ IP config, and இதுக்குள்ளே போனீங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் IP.
IPv4 சொல்லிட்டு this is your IP address. So இந்த IP address நீ கால் பண்ணிக்கோங்க. Okay, and you can have it like this. அதே தான் HTTP colon and instead of this local IP you can have this IP and உன் port number என்னது 4444 கரெக்டா? You can even if you access this same link, now you will have a error, but still it's working because இங்கே work ஆகுது இல்லையா? But in most of cases you will have a error. ஏன்னா so while you are running in React, you have to run it as a host. ஓகேவா? உங்கள் நெட்ஒர்க்கை வந்து மற்றவங்களால அது ஐடென்டிஃபை பண்ண முடியாது. உங்கள் மிஷின் ஒர்க் ஆகுதுல்ல, இப்போ இந்த மிஷின் ஒர்க் ஆகுது கரெக்டாக. பட் வாட் சப்போஸ் யூ guys have connected to my same வைஃபை நெட்ஒர்க், அப்போது இந்த ஐபிஎஸ் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அது ஒர்க் பண்ணோன்னா you have to run it as a host mode. நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம செக்ஷனில் பார்த்தோம் ரைட்டா? cool. So now we have seen 3 ways of using this API கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we can do a simpler approach. Many approach we can do, but still I'm going to see a simple approach. Like நம்மளோட API endpoint கரெக்டாக. ஸோ நம்மளோட ஆப் எதுவோ டேப்லெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். I don't need the code, I don't need the navbar, I don't need the tailwind config, and I don't need the main.js as well. ஓகேவா? இதுக்கு தான் தேவை. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to use something called use effect. Okay, and before that I'm going to use some state, right? So என்ன பண்ணுறேன்னா I'm going to create a use state here to hold these codes data, and ஒரு simple array இருக்கணும் இப்போதைக்கு. இல்லை I can also have like a simple null or simple array. Simple array will be good, array with no values in it. Okay, so I'm going to destructure it using this same thing. So code set code, and எனக்கு கோட்டுக்கு ஏற்ற மாதிரி I need to map it, right? So based on the code, so எனக்கு வந்து I'm going to check logically. I'm going to write JS. So அதை ரன் பண்ணதுக்காக I'm opening this parenthesis, and inside that I'm going to have the code dot map, and ஒரு மேப் பண்ணும்போது I want to fire this callback. We should have a code as a thing. அதில் வந்து queueன்னு வைக்கிறேன் மேபி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கோட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. இட்ஸ் கால் கோட்ஸுங்க, மை மிஸ்டேக். இட்ஸ் கால் கோட்ஸ் பிகாஸ் நல்லா பாருங்கள், இட்ஸ் அரே. இட் கோயிங் டு ஹேவ் மல்டிபிள் வேல்யூஸ் இன் இட் கரெக்டாக. ஸோ ஐம் கோயிங் டு மேக் இட் அஸ் கோட்ஸ். ஓகே, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரத்தில் வந்து அதை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நவ் இட்ஸ் கோட்ஸ், அண்ட் இப்போ நான் வந்து டேட்டா வந்து ஐ கேன் யூஸ்லைஸ் அ கோட். ஸோ கோட்டில் வந்து ஐ வாண்ட் திஸ் டு பி டிஸ்பிளேயிங் திஸ் கோட். ஸோ ஒரு வேல்யூக்குமே எனக்கு வந்து இந்த கோட் ரன் ஆகணும் கரெக்டாக. தட்ஸ் மை ஐடியா. Let me remove the unwanted things. Let's save this, and we have some errors. Code is declared but it's never read வருது. Okay, so இப்போ வந்து I have this code here. So என்ன பண்ணலாம், I will just remove it like this. Remove பண்ணிட்டு இங்கே வந்து I'm going to have code dot, and இது போய் பார்த்தீங்கன்னா it's going to be another code, right? Code, because இந்த கோட் வந்து இந்த கோட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் கோட் வச்சுருக்கோம். கோட் டாட் கோட் தானே வச்சுருக்கோம் அகெயின். ஸோ we can have it like code dot code. Okay, like so இது என்னது, இட்ஸ் கால் கோட் டாட், இது பேர் இப்போ வந்து ஆத்தர். இது இட்ஸ் நாட் கோட், இட்ஸ் ஆத்தர், ரைட்? இட்ஸ் கால் ஆத்தர். லெட்ஸ் சேவ் திஸ், அண்ட் வி ஹேவ் எ எரர் ஹியர் பிகாஸ் ஆஃப் தி கீ இல்லைன்னு சொல்லி வருது. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்மார்ட்டாக வி ஹேவ் தி ஐடி, ரைட்? ஸோ என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஐ வில் ஹேவ் அ கீ ஹியர் with the app code dot id. Okay, let's save this, and error போயிடுச்சு. and இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? let's give it a try. Let's go to a browser, refresh, and we don't have any other state. Yeah, சொல்லுங்க. செட் பண்ணல value. Okay, and before that, best thing is you should always try to have condition. லைக் என்னன்னா, இங்கே வந்து மெசேஜ் வச்சுக்கலாம் பிகாஸ் இப்போ வேல்யூ இல்லை. அது வந்து உங்களுக்கு தெரியும் டெவலப்பராக, பட் யூஸருக்கு தெரியல பார்த்தீங்களா? ஸோ வாட் வி ஷுட் டூ, வி ஷுட் ஹேவ் அ பிளேஸ் ஹோல்டர் ஹேர் சேயிங் லைக் இஃப் நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன் கோர்ஸ் டாட் லென்த் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் டு டிஸ்பிளே லைக் என்னென்னா ஐ வாண்ட் டிஸ்பிளே திஸ் திங் லெஸ் தென் வச்சுக்கலாம். லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா, not less than 0, it should be compared to 0 வச்சுக்கலாம், maybe 0. no codes data available வச்சுக்கிறேன். Okay, let's save this, and we have okay, I'm going to, if not now I need to show this map data. Okay, cool. Let's save this, let's check this, refresh, and இங்கே பார்த்தீங்கன்னா no codes data available வருது. Okay, because we don't have any codes data available, right? So what I will do, I can also, is JSX nala, I can write my HTML code here directly, correct?
ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒரு சிம்பிள் டிவிஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டிவிஷன் அதுக்குள்ள டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஐம் கோயிங் டு ஸ்டைல் இட் அ பிட். ஸோ கிளாஸ் வந்து அதே மாதிரி பிஜி ஆஃப் 5 வச்சுக்கிறேன், பேட்டிங் ஆஃப் ஒரு 5 வச்சுக்கிறேன், ரவுண்ட் இருக்கட்டும். தட்ஸ் ஆல். ஓகே, அண்ட் சேவ் திஸ், ரிஃப்ரெஷ் அண்ட் கூல். நவ் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன், ரைட்? ஸோ இப்போ வேல்யூ இல்லைனா எனக்கு நோ கோர்ஸ் டேட்டா அவைலபிள்னு வருது. ஓகே, அதே வாட்ஸ் சப்போஸ் வேல்யூ நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், லெட்ஸ் சேவ் சிம்பிள் வேல்யூமாக வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் சேவ் திஸ், ரிஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா நவ் இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ எனக்கு வந்து இந்த கார்டு வரல, எனக்கு இந்த கார்டு தான் வருது. Okay, which is this card, which I don't have any values in it, but still it's working, right? So let me remove this and let's save this, and it's working cool. So next thing is like enna pannalana inga vandu with to how you will fetch in React.js, how you will fetch the APIs using use effect, right? So I'm going to use the same thing, use effect. And first vandu other effect, what type of effect? I'm going to have a simple callback function here, and next vandu other dependencies, any dependencies solite. So I'm going to have a dependency empty, which means என்னோட கம்போனன்ட் ஃபஸ்ட் ரன் ஆகும்போது மட்டும் இந்த கோட் ரன் ஆகும் எனக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு யூஸ் fetch. ஸோ await fetch, அண்ட் இங்கே பண்ணும்போது வில் ஹேவ் எரர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட இன்புட் நான் போட்டுடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் எரர், cannot use keyword await outside of a async function சொல்லிட்டு வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, you will directly put async here, right? But still will have another error. Like என்ன போட்டிருக்கு, ஸோ callback effort callbacks are synchronous to prevent race conditions அப்படின்னு வருது. ஸோ ப்ராப்ளம் 5 பார்த்தீங்கன்னா you should again put a method inside this. ஓகே, நம்ம அதே ஃபாலோ பண்ணிக்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், I will just remove this sync and I will remove this. I will create another function here. So it's called function fetch codes அப்படின்னு வைக்கிறேன். Okay, I'm going to run this as a function, and இதுக்குள்ள என்ன பண்ண போகிறேன்னா I'm going to call await fetch. Okay, and in URL நம்ம input எங்கே இருக்குது, என்னோட input வந்து I can access in 3 ways, right? The best thing is I will go with this approach, my IP address. Let's copy this, let me go here, or else நீங்கள் என்ன பண்ணலான்னா, see இதில் ஒரு விஷயம் இருக்குங்க, you guys need to understand that. என்னென்னா this IP will change when you reset your router. So நீ என்ன பண்ணணும்னா you can also use this or this thing for not having too much bug. So I will go with the localhost for now. Okay, I will use this thing, and இதுக்குள்ள வந்து கரெக்டாக that is a proper URL, and since we are using await நால we have to use async, கரெக்டாக? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் மேலே வந்து I can use async here, and நம்ம இதை யூஸ் பண்ணலாம் தான் உங்களுக்கு எதாவது காமிக்குது. We have to call this here. So fetch codes like so. Done. Super. So இப்போ வந்து this will call this method, and நம்ம await பண்ணுறோம், and we have to save this, right? Cons result வைக்கிறேன். I will also have it like fetch result சொல்லிட்டு let me be exact. Okay, இப்போ என்ன பண்ணணும், I have to convert it into a JSON format. எப்படி? So fetch result dot JSON ல I'm going to get it. Okay, again it is going to return a promise, so again I have to await it, and cons, and இப்போ வந்து பார்த்தீங்கன்னா codes data அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, now it's a codes data. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு codes data பேர் எனக்கு இருக்குது இங்கே, so I can use the set codes to update with the codes data. Check பண்ணி பார்க்கலாமா? So let's save this, let's give it a try, refresh, and we don't have no value. Why? சொல்லுங்க, just give it a try. But the data map பண்ணி எடுக்கணுமா? Sorry, டேட்டாவை மேப் பண்ணி இது எடுக்கிற மாதிரி ஷோ பண்ணணும். பட் ஸ்டில் இல்லை, நம்ம ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஐ ஷோ பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் ஆகணும் இல்லையா? ஸோ எப்போயுமே இப்போ எனக்குமே ஐடியா இல்லை, தான் உங்களுக்கு கேட்டேன் டக்குன்னு. கொஞ்சம் எனக்கு கேப் வேணும், ப்ளஸ் நீங்கள் ஏதாச்சும் யோசிப்பீங்களாக்காக தான் டைம் தந்தேன். லெட்ஸ் டீபக் இட். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் லாக் திஸ். ஸோ லாக் பண்ணி பார்க்கலாம். லாக் அண்ட் ஐ வில் யூஸ் தி கோட்ஸ் டேட்டா சேவ் பண்ணுறேன். இப்போ என்னென்னா, இப்போ நான் வந்து இந்த கன்சோலை நான் இதில் பார்க்கணும், என்னோடய டெர்மினலில் பார்க்கணுமா இல்லை என்னோடய ப்ரௌசரில் பார்க்கணுமா? ப்ரௌசர்ல பார்க்கலாம். Why? Client side. Yeah, that's the point. So is client nala, you should always see it in your browser. So let's right click, let's go to inspect, let's go to console. We have an error here. So inga pathina we have many things here. Access to policy at so and so origin has been blocked. Blocked by cause policy. Okay, so because
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, this URL is different, this URL is different, right? ஸோ அதான் தான் இஷ்யூ. ஸோ அந்த போர்ட் மாறுது இல்லைங்களா, அதனால் இட்ஸ் நாட் கமிங் ஃப்ரம் தி சேம் செட் ஆஃப் திங். டு bypass that you need to bypass the cos, CORSன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து let's do one thing. Let me Google it. ஓகே, அதை சிம்பிளாக ஏதாச்சும் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். Solve cause error on Node.js reacting போடுறேன். ஓகே, ஸோ let me scroll here. அண்ட் எப்போயுமே நீங்கள் தப்புன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு கோ இன்டு யுவர் வாட் வி கால் டெவ் டூல்ஸ் போய் தான் பார்க்கணும் எரர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பட் நம்ம அதோட கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கா பார்க்கலாம். ஸோ இங்கே மாதிரி நீங்கள் ஐபேட் கூட நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ அந்த ஹெட்டர்ஸ் கூட இட் வில் ஒர்க், பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஸோ யூஸ் திஸ் திங் HTTPன்னு போட்டிருக்கேன், நம்ம அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை, இருங்க பார்ப்போம். நம்ம அதான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே, ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஓகே, ஸோ எல்லாம் அதை அப்ரோச் பண்ணுறாங்க இல்லையா, பட் இன் வீட் லக்லி வி ஹாவ் அ cleaner, better approach. Okay, so I think like if you go to your Vite project, அதில் வந்து we have something called vite.config.js, right? அதில் வந்து you can configure as a proxy. What is proxy? எல்லாம் தர்பார் படம் பார்த்தீங்களா? தர்பார், have everyone watched தர்பார்? அதில் வந்து டக்குன்னு ஒரு ஜெயிலில் வந்து ஒரு ஆளை மாட்டி வச்சுருப்பாங்க. அது டக்கு நம்ம தலைவர் வந்து திரும்பி பார்த்து இட்ஸ் ப்ராக்ஸின்னு வரு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? உங்களை பார்த்தா படமே பார்க்காத மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ப்ராக்ஸினாவே இட்ஸ் லைக் ஒரு பர்சனாக வந்து நம்ம வந்து இன்பர்சனேட் பண்ணி போய் பார்க்குறது தான். ஓகே, இட்ஸ் கால் ப்ராக்ஸி. ஓகே, அந்த ஆக்சுவலாக இருக்காது, பட் வி ஆர் கோயிங் டு ட்ரிக் சம்ஹவ் அண்ட் வி ஆர் கோயிங் டு மேக் இட் ஒர்க். தட்ஸ் கால் ப்ராக்ஸி. நான் அதை பற்றி டீட்டெயிலாக நான் அஃபீஷியல் சொல்கிறேன், பட் ஸ்டில் நம்ம இதை பற்றி இங்கே பார்க்கலாம். ஸோ வி ஹேவ் சம்திங் கால் சர்வர் இன் Vite கான்ஃபிகரேஷன். ஸோ அதுக்குள்ளே வந்து we have many options here. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா we have cause and so and so. I will do a quick research. இங்கே போயிட்டு Vite make proxy அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், set a proxy. Yeah, and let me click on this link. Let me scroll here and this is a link. Okay, so what I will do is I will just copy this entire thing. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் by the way. Okay, so இந்த இதில் பார்த்தீங்கன்னா we have something called proxy. ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்டுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு, சர்வருக்குள்ளே ப்ராக்ஸி இருக்குது, ப்ராக்ஸி வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இதுக்குள்ளே வந்து we going to have this information. So we going to have a name called /API. What is API? Application Programming Interface, right? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம we are getting from other resources, right? வேறு எடுப்பான்னு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம URL வந்து இதுதான் URL கரெக்டாக, நம்ம அது ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே போட்டுக்கலாம் டார்கெட்டில். ஸோ now இப்போ என்ன பண்ணோம்னா, இது வந்து ஃபார்வர்ட் பண்ணோம், ப்ராக்ஸியாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணோம், மிடில் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, லைக் ஒரு பொருள் வரும்போது நம்ம மேலே லேபிள் ஒட்டி நம்ம ப்ராடக்ட் நம்ம வெளில தருவோம்ல, சேம் கைண்ட் ஆஃப் மெத்தட் தான் இங்கேயும். ஓகே, ஸோ நம்ம டார்கெட் இது தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த எல்லா ரிக்வஸ்ட்டுமே we can able to access by /API. ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன், let me save this. நான் உங்களுக்கு அவுட்புட்டில் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். let me just comment this for now. Control / yeah, இப்போ வந்து let me go to the terminal. இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா /API டைப் பண்ணுறேன், enter. now we have no data. ஓகே, பிகாஸ் நம்ம வந்து அந்த ரவுட் நம்ம செக் பண்ணல, எதுவுமே பண்ணல கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இதை நான் வந்து எனேபிள் பண்ண வச்சுக்கோங்களேன். let me enable this now. let's save this. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஐயில் வந்து I can able to get this value. இது என்ன பண்ணணும்னா, it will be like a middle person. it will just இந்த ரெஸ்பான்ஸ், இந்த ஏபிஐ நீங்கள் கால் பண்ணும்போது இந்த URLக்கு it will navigate this URLக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் காஸ்ட் இஷ்யூ எதனால் வருது, தி டிஃப்ரெண்ட் URLனால தான் அந்த காஸ்ட் இஷ்யூ வருது. ஸோ இப்போ இந்த ப்ராக்ஸி யூஸ் பண்ணதுனால now we can able to access only by using the /API. இப்போ உங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து you can use like instead of this you can remove entirely have that API. that's all. இப்போ இந்த API எங்கே இருக்கோ, இந்த API வந்து இங்கே டேட்டா இங்கே போயிட்டு APIயோட பாத் இதுன்னு சொல்லிட்டு it will work like this behind the scenes. Okay, let's save this, let's give it a try. And இப்போ remove பண்ணிட்டு let me go to a page, enter. now we have our data. that's all. so simple.
இதுமாதிரி நம்ம காஸ் பண்ண வேண்டியிருக்கும்ல. ஃபார் டெவலப்மெண்ட் பீரியட் இட்ஸ் லைக் அ வெரி வெரி லைஃப் சேவிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நவ் வாட் எவர் இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் இன் யுவர் சர்வர் சைட் இட் வில் டிஃப்ரெண்ட் ஹியர். செக் பண்ணி பார்க்கலாமா? கிரியேட் a நியூ ஃபைல். another கோட் கொடுங்களேன் இதே மாதிரி சாம்பிளா. வந்து இது நம்ம ஹோஸ்ட் பண்ணோம்னா வந்து சார் இஷ்யூ ஆகுமா? No, not exactly. Actually, GitHub pages will work out ஆகாது. Okay, in other pages you can make it work. There are other options here. But still, deployment மட்டும் நான் பேசி சொல்ல போது கிடையாது. Because it will take another more time. Already 2 o'clock ஆயிடுச்சு. Everyone is feeling so hungry, including me. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இந்த பாருங்கள். We have 4 o'clock section. So no, don't forget. Okay, அது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். அதை பாருங்கள். அண்ட் ஒரு டக்குன்னு அனுப்புங்களா கோட். I want to check and I want to go back quickly. யாரும் கம்ப்யூட்டர் கிட்ட இல்லையா? டக்குன்னு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க? ஹேங் ஆகுது நம்ம. ஹேங் ஆகுதா? ஓகே, ஸோ ஆக்சுவலி ஓகே நீங்கள் ஒருங்க நான் இதுவே பார்த்துக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. யூடியூப்லேயே பார்த்து அந்த லேட்டன்ஸ்லேயே அவங்களே கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் லேட்டாக பண்ணிருக்கீங்க. இதுதான் உங்கள் தக்கா? இருங்க, லெட் மீ ஜஸ்ட் செக் தி டேட்டா. assets, not assets. It's coming from server, right? Let me go to server quotes and let me copy this 4. And 4, it's going to be 4. And this one, I will have this text. And I will have the author name. unknown வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சர்வரில் வந்து I have a new file here. Let me save this. Okay, if I go to my UI and I'm going to refresh it, and now I have this information in my front end. Now we have successfully created the backend and we have got it using the API and நம்ம front endல ஷோ பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒர்க்காக தெரியும் உங்களுக்கு. பட் we have done a lot. இது நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு பண்ணிங்கனாவே you are halfway there for your full stack development journey. Okay, அதனால் you guys practice on this section and I want everyone to complete it by tonight. நைட்டு I don't care. ஓகே, நீங்கள் நைட்டுக்குள்ளே முடிச்சிங்கன்னா நாளைக்கு again I will have another section because we don't have much time. 17 இல்லையா இன்றைக்கி? 17 நாளைக்கு Saturday. We have only hardly 1 week left. அந்த 1 வீக்கில் வந்து I'm going to push you a lot. அதை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் நைட்டு பகலமாக ஒர்க் பண்ணனா பெட்டராக இருக்கும். ஓகே, so if you have any doubts you can ask me right now. Let's go on this. நான் அதை புஷ்ஷம் பண்ணிடுறேன் உங்களுக்கு for your reference if you want அப்படின்னா. Let me do one thing. Let me go out of it. cd backpack and let me git init 8 and I have node modules also, right? Yeah, I have node modules also, but still in the server எதுவுமே கிடையாது. So what I will do is I will directly import it. Okay, so git add everything, git commit everything as init. Done. So once it's done, or we need to refresh the page. Yes, of course, because reactல வந்து react jsல வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்டேட் சேஞ்ச் ஆனால் தான் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, பட் நம்ம பேக்கில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இட் won't you have to do a refresh. Okay, or any kind of interaction பண்ணால் தான் திருப்பியும் வந்து அந்த ஸ்டேட் மாறினா தான் it will again refresh it. Okay, right. So now I will just push this to your GitHub. So I will use the GitHub CLI for now. Repo create. Pushing existing local repository to GitHub. Path is correct. And okay. On my description, simple API project with Node and React. It's going to be public. Add remote, of course, yes. Origins okay. Why? Now what it will do is we'll create a GitHub repository behind the scenes and it will push it. Done. Now we have this URL. You can get it through GitHub browse and this is a URL. Cool. Now I will send this into your link for your references.
ஓகே, நான் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் புஷ் பண்ணும்போது ஹேவ் அ ரீட்மி ஃபைல், நான் அதை கான்செப்ட் பண்ணல, பட் ஸ்டில் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அ ரீட்மி ஃபைல். ஸோ இந்த டாஸ்க்கு அண்ட் அந்த 2 டாஸ்க்கு தந்திருக்கேன். நீங்கள் வந்து as soon as possible நீங்கள் முடிக்க பாருங்கள். ஃபஸ்ட் டாஸ்க் முடிச்சிருங்க. பை ஃபஸ்ட் டாஸ்க் வந்து ஹார்ட்லி Gayatri, how much people are left in our mock interview? 8 people. Okay. So pretty much I think 4 o'clock we are scheduling, right? Yes, 4 o'clock. Okay, hardly by 6 o'clock you will be again, you will all get free. 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் 4 ஹவர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி கூட நீங்கள் முடிக்க பாருங்கள். I want everyone to complete the first task by 9 o'clock. Okay, and after that most probably இதெல்லாம் வந்து நீங்கள் நைட்டுக்குள்ளே முடிச்சா பெட்டராக இருக்கும். ஓகே, ஏன்னா நாளைக்கு மார்னிங் அகெயின் வில் பி ஹேவிங் another section with யோகேஷ். ஓகே, ஆர் யூ guys feel like ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா உங்களுக்கு? இவ்வளோ பண்ணோமா அவ்வளோ பண்ணோமான்னு பண்ணிடுவீங்களா இல்லை எப்படி? இல்லை உங்களுக்கு டைம் வேணுமா சொல்லுங்கள். டைம் வேணும் ஒன்றும் இல்லை, நம்ம வில் பி ஸ்கிப்பிங் சம் டாபிக்ஸ், தட்ஸ் ஆல். ஐ வாண்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன். நான் வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஐ எம் ஹேவிங் அ செக்ஷன், எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் கிளாஸை கட் பண்ணி நான் உங்களுக்கு கிட்ட பேசியிருக்கேன். ஸோ மேக் ஷுர் ஐ மேட் அ ரைட் சாய்ஸ். ஓகே, cool. So I have pushed it and doubts எதாவது இருந்தால் என்கிட்ட கேளுங்க. Do you have any doubts? I think no, யாரும் டவுட்ஸ்லாம் இல்லை. ஸோ நம்ம again we have a 4 o'clock live schedule today where we'll be having our mock section part 2. அண்ட் அதில் வந்து இன்டர்வியூ நீங்கள் இருக்கீங்கன்னா இட் வில் போஸ்ட் இன் மல்டிபிள் வேஸ். லைக் ஃபேஸ்புக்கில் நீங்கள் அதை பார்க்கலாம் அண்ட் உங்களோட யூடியூப்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்டாக? ஸோ அந்த லிங்க்குமே இப்போ ஷெட் பண்ணிடுவோம் பை ஆஃப்டர்நூன் ஹவர். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த மார்க் செக்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதில் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். தட்ஸ் த திங். ஸோ ஓகே கைஸ், ஸோ ஐ திங்க் வி கேன் லீவ் திஸ் லைவ் ஸ்ட்ரீம் ஐ கெஸ். ஓகே, யா 4 o'clock பார்க்கலாம்.